Good evening pa. Good evening to all. So once audible can check பண்ணிக்கோங்கம்மா. Good evening, very good evening to all. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கயல்விழி குட் ஈவினிங் பா. குட் ஈவினிங் ராஜதேவம், மகேஸ்வரி, கௌதம், சுபாஷினி, கார்த்திகா, நர்மதா. வெரி குட் ஈவினிங் பா. ஆடியபிளாக இருக்குதுங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்கம்மா. ஆடிபிளாக இருக்குங்களாப்பா? ஓகே, தேங்க்யூம்மா மகேஸ்வரி, தேங்க்யூ சுபாஷினி. ஜெகன் குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங். ஓகே, ஸோ எல்லோரும் ப்ரிப்ரேஷன் எப்படி போயிட்டுருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். எக்ஸாமெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த தடவை போஸ்டிங் கண்டிப்பாக வாங்குகிறோம், சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம மார்க் டெஸ்ட்டு கொஷின் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இதனுடைய ஃப்ரீ மார்க் டெஸ்ட் நம்ம உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு கொஷின் பேப்பர் நம்ம பிடிஎஃப் சென்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஜூலை 3 நீங்கள் ஆல்ரெடி கொஷின் நீங்கள் பார்த்து எழுதியிருப்பீங்க, சரிங்களா? ஸோ டெஸ்ட்டு எழுதாதவங்க டெஸ்ட்டு எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கஷன் அட்டன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாகவே, சரிங்களாப்பா? ஓகே, ஸோ அதனால் டெஸ்ட் எழுதாதவங்க கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணுங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இது நம்ம டிஸ்கஷன் பார்ட் 1ப்பா, ஓகேங்களா? பார்ட் 1 தான் பார்க்குறோம் நம்ம. ஸோ நம்ம 1 to 100 கொஷின்ஸ் நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம பார்ட் 2ல் நம்ம 1 to 200 கொஷின் நம்ம அடுத்த பார்ட் 2ல் டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா? ஓகே, ஏன்னா இதுவே நமக்கு டைம் ஆகிடும் இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours ஆகிடும், சரிங்களா? ஸோ ஆனால் இந்த 2 மணி நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், சரிங்களா? ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமாப்பா? ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ வெல்கம் டு VGOIS அகாடமி. ஓகே, வெல்கம் யூ ஆல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம்ஸில் நம்ம அழகாக கிளியர் பண்ணலாம், சரிங்களா? ஸோ நம்ம VGOIS அகாடமியில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆன்லைன் கோர்ஸ் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களாப்பா? ஸோ ஃபவுண்டேஷன் பேட்ச்சு, கிராஷ் கோர்ஸு, தென் அதே மாதிரி டெஸ்ட் பேட்சும் அவைலபிளாக இருக்குது. ஸோ எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட் டிகிரி லெவல், தென் டிப்ளமோ லெவல் JD1 ஓவர்சியர், தென் சர்வே டிராஃப்ட்ஸ்மேனு, தென் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸருக்கு பார்த்தோம்னா நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி டெஸ்ட் பேட்சும் அவைலபிளாக இருக்குது, சரிங்களா? ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கீங்க அப்படின்னாலுமே நம்ம அகாடமி கான்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அதே மாதிரி கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாராளமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். வித் PDF நம்ம கொடுக்குறோம். ப்ளஸ் நம்ம ஆன்லைன் லைவ் கிளாஸ் கான்டாக்ட் பண்ணுறோம், ஓகேப்பா? ஸோ கூடிய விரைவில் நம்ம ஆஃப்லைன்லேயும் நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கான இன்டிமேஷன்றது நம்ம உங்களுக்கு நான் அடுத்த ஒரு லைவில் நம்ம உங்களுக்கு நான் இன்டிமேட் பண்ணிடுறேன், ஓகேப்பா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ நீங்கள் எழுதின கொஸ்டின் பேப்பர் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எழுதின OMR ஷீட்டையும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களாப்பா? ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க, 100க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் பார்ட் 2 நம்ம டோட்டலாக ஒரு 200 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கீ ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு 200க்கு எவ்வளோ கேள்வி போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத உங்கள் கூகுள் ஃபார்ம் லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கூகுள் ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள், ஓகேப்பா? அது நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறது நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம், ஓகேப்பா? ஓகேங்கம்மா, ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணலாமா? ஸோ இது டிஸ்கஷன் தான். ஸோ அதனால் நீங்கள் தான் டிஸ்கஸ் பண்ணணும். நான் உங்களோட தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். வெறும் நான் மட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது, சரிங்களா? ஓகே, கொஸ்டின் டிஸ்கஷன் அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் அதில் இன்வால்வ் ஆகணும், சரிங்களா? எல்லாருமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆன்சர் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அதேமாதிரி டவுட்னாலும் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் இந்த செஷனை நீங்கள் எந்தளவுக்கு எஃபெக்டிவாக பயன்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு எஃபெக்டிவாக பயன்படுத்திக்கோங்க, ஓகேங்களாப்பா? சரி, ஸ்டார்ட் பண்ணுவோமா? கொஷின் நம்பர் 1, which of the following machine is used to measure the compressive strength? மெயினாக பார்த்தோம்னா நம்ம டெஸ்ட் கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது as per TNPSC பேட்டர்னில் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த வெயிட்டேஜ் படி தான் கொஷின் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிக்கிறோம். அதை நான் ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணிடுறேன் இந்த இடத்துல, சரிங்களா? ஸோ as per TNPSCயில் எந்த லெவலில் கொஷின்ஸ் கேட்பாங்க, ப்ளஸ் அதே மாதிரி எப்படி வெயிட்டேஜ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கொஷின் எடுத்திருக்கோம், சரிங்களாப்பா? அதை தான் நம்ம டெஸ்ட்டில் நீங்கள் எழுதிருப்பீங்க, சரிங்களா? ஓகே, ஸோ அதனால் எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிருக்கும், ப்ளஸ் எல்லா யூனிட்டுமே கவர் ஆகிருக்கும், ப்ளஸ் வெயிட்டேஜும் ஈக்குவலாக கொடுத்துருக்கோம், ஓகேப்பா? சரி, கொஸ்டின் நம்பர் 1 ஆன்சர் பண்ணுங்கள். வெரி குட் மாஸ்டர் சுபாஷினி. என்னதுங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெஷின் இஸ் யூஸ்டு டு மெஷர் த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து? ஓகேப்பா, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா?
நம்ம SOM லேபில் வந்து பண்ணியிருப்போம். அது யூனிவர்சல் டெஸ்டிங் மெஷின் அப்படின்னு பேர். ஓகே, இப்போ யூனிவர்சல் டெஸ்டிங் மெஷினு. ஓகேங்களா? இப்போ நார்மலாக வந்து ஒரு மைல்டு ஸ்டீல் ராடு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்ம டென்சைல் ஃபோர்ஸுங்கிறது அப்ளை பண்ணுவோம், அதனுடைய கம்ப்ரெஷனுக்கு கண்டுபிடிப்போம் இல்லையா? நம்ம தான் இப்போ அதே மாதிரி நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் டெஸ்டிங் மிஷின் ஒன்று இருக்குது. சரிங்களா? அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரிக்கு அல்லது ஒரு பிளாக்கினுடைய கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா CTMS யூஸ் பண்ணுவோம், கம்ப்ரெஷன் டெஸ்டிங் மிஷின் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்னா மெயினாக வந்துட்டு நம்ம லேபில் யூஸ் பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட் ஃபார் ஏ கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்னாலே என்னது UTM, யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷின் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேப்பா? ஸோ இதில் நம்ம லோடு அப்ளை பண்ணும்போது எப்படி அப்ளை பண்ணுவோம், கிராஜுவலி அப்ளை லோடு அப்படிங்கிறது பார்க்குறோம் இல்லையாப்பா? ஓகே, என்ன பண்ணுவோம் இங்கே, ஸோ கிராஜுவலி அப்ளைடு லோடுன்னு பார்க்குறோம். ஓகேப்பா, லோடு எப்படி அப்ளை பண்ணுவோம் நம்ம, ஸோ கிராஜுவலாக அப்ளைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? அதுவே இம்பேக்ட் லோடில் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணணும், நம்ம டஃப்னஸ் கண்டுபிடிப்போம் இல்லையாப்பா, சடன்லி அப்ளை லோடு. இம்பேக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும், நம்ம சடன்லி அப்ளை லோடு. ஓகே, சடன்லி அப்ளை லோடுங்கிறது இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேப்பா, ஸோ அதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஸோ படிக்கிறீங்க அப்படின்னா கொஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுங்கள், மெயினாக வந்துட்டு 4 ஆப்ஷனுமே வந்து பாருங்கள். மேஜராக வந்துட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து டக்குன்னு எடுத்தோடனே ஆன்சர் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் யோசிச்சு போடுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஏதாவது ட்விஸ்ட்டு வச்சுருப்பாங்க, அப்படி என்ன பண்ணணும், கிளியராக வந்து அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேப்பா, அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள், என்ன கொடுக்குறாங்க. வித் அன் இன்க்ரீஸ் இன் த ஸ்ட்ரெயின் ரேட் த டக்டிலிட்டி அண்டு டென்சைல் ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்னு கேட்குறாங்கப்பா. சொல்லுங்கள் பார்க்கலாம், என்ன வரும் பையன்? கொஷின் நம்பர் 2க்கு அதாவது மெயினாக வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெயினுடைய ரேட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டக்டிலிட்டி அண்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த்துங்கிறது என்னவாகும்னு கேட்குறாங்கப்பா. சொல்லுங்கள் பார்க்கலாம், என்னவாகும்? இப்போ இனிஷியலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பார் எடுத்துக்கிறீங்கப்பா. ஓகேங்களா? ஒரு ரெக்டாங்குலர் பார் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த பாரில் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணுறோம், நம்ம ஃபோர்ஸ் பற்றி படிக்கும்போது டென்சைல் ஃபோர்ஸ், கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் எல்லாமே படிச்சிருப்போம் இல்லையா? நம்ம தான் இப்போ அப்போ எனக்கு என்ன பண்ணுறேன், புல் அப்ளை பண்ணுறேன். அதாவது புல் மீன்ஸ் என்னதுங்க, டென்சைல் ஃபோர்ஸுங்கிறது அப்ளை பண்ணுறேன். ஓகேப்பா, அப்போ இந்த பாருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு லென்த்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, லென்த் ஆஃப் த பார் நான் Lன்னு வச்சுக்கிறேன். ஓகேப்பா, அப்போ நான் இங்கே இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா ஒரு புல் அப்ளை பண்ணும்போது டென்சைலோடு அப்ளை பண்ணும்போது பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த ராடு என்னவாகும், இந்த பாருங்கிறது பார்த்தோம் அப்படின்னா சம் போர்ஷன் நமக்கு எனக்கு இங்கே எக்ஸ்டென்ஷன் ஆகும் இல்லையாப்பா? என்னது இங்கே உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆகும். அதுக்கு பேர் என்னது, தட் இஸ் ஏ சேஞ்ச் இன் லென்த்து. நம்ம என்னென்னு சொல்லுவோம், தட் இஸ் ஏ இது வந்து ஒரிஜினல் லென்த் நம்ம Lன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேஞ்ச் லென்த்துக்கு எவ்வளவு டெல்லுன்னு எடுத்துப்போம். ஓகேப்பா, அப்போ நிஷா வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது என்னது இங்கே சேஞ்ச் இன் லென்த் டு த ஒரிஜினல் லென்த்து, சேஞ்ச் இன் லென்த் டு த ஒரிஜினல் லென்த்து. அப்போ ஒரிஜினல் லென்த்துலேருந்து எவ்வளோ லென்த்து சேஞ்ச் ஆகிருக்குது அதுக்கு பேர் என்னது, நம்ம ஸ்ட்ரெயின்னு பார்க்குறோம். அப்போ ஸ்ட்ரெயினுடைய யூனிட் என்னதுப்பா, ஸ்ட்ரெயினுடைய யூனிட் என்னது, மில்லிமீட்டர் பர் மில்லிமீட்டர். ஓகே, மில்லிமீட்டர் பர் மில்லிமீட்டர் எடுத்துக்கோம் இல்லையா? அல்லது என்னது, அல்லது சென்டிமீட்டர் பர் சென்டிமீட்டர் ஆர் ஏ மீட்டர் பர் மீட்டர். ஓகேங்களாப்பா? அப்போ என்ன யூனிட், இஸ் நோ யூனிட் அப்படின்னு பார்க்குறோம். சில டைம் வந்து பார்த்தோன்னா நோ யூனிட் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக மில்லிமீட்டர் பர் மில்லிமீட்டர் கூட கொடுத்துருப்பாங்கப்பா. அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக போடணும். ஏன்னா நம்ம கண்களுக்கு ஆப்ஷனை பார்த்த உடனே எப்படி தோணும், ஸ்ட்ரெயின் தானே, யூனிட்டே வராது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், எங்கே அதை அடுத்து தேட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவோம், ஆப்ஷனில் நோ யூனிட்னு கொடுக்காம சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா மில்லிமீட்டர் பர் மில்லிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் பர் சென்டிமீட்டர் அந்த மாதிரி கூட கொடுத்துருப்பாங்க. சரிங்களாப்பா? அப்போ இங்கே இன்ஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயின் ரேட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும்போது டக்டிலிட்டி என்ன ஆகும், சொல்லுங்கள் பார்க்கலாம். டக்டிலிட்டி வில் பி என்னவாகும், டக்டிலிட்டி வில் பி டிக்ரீசஸ். ஓகே, அண்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த்துக்கு இது என்ன ஆகும், இங்கே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேப்பா, ஆப்ஷனு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட் மாஸ்டர் பாஷினி. அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 3 ஒன்று பாருங்கள். உங்களுக்கு நான் சைடில் வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் ப்ளஸ் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து கொடுத்துருக்குறேன். அது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதில் சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கூட உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஓகே, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 3 ஒன்று பாருங்கம்மா. நீங்கள் இப்போ ஆப்ஷன் சொல்லும்பொழுது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொஸ்டினை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ 1க்கு A 2க்கு B அந்த மாதிரி சொல்லுங்கள். வெறும் CB அந்த மாதிரி மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா வந்து எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க, கொஸ்டினை அதை இன்டிமேட் பண்ணிவிட்டு அதில் எதுக்கு ஆன்சர்ன்றதை நீங்கள் நோட் பண்ணி சொல்லுங்கள். ஓகேப்பா? ஓகேம்மா மகேஸ்வரி, சுபாஷினி. ஓகே, தென் 3 ஒன்று பாருங்கள். த அக்ரிகேட் ஹூஸ் லென்த்து. ஓகே, லென்த்துங்கிறது கொடுத்துருக்காங்கம்மா. எவ்வளோ அப்படின்னா 1.8 டைம்ஸ் ஆஃப் த மீன் டைமென்ஷன். 1 பாயிண்ட், அதாவது இந்த லென்த்து அப்படிங்கிறது பார்த்தோன்னா எலாங்கேட்டட்னு சொல்கிறாங்க இல்லையா? அம்மா இப்போ லென்த்துக்கு தெரியுங்க ஷுட் பி மோர் தென் 1.8 டைம்ஸ் ஆஃப் த என்னது மீன் டைமென்ஷன் அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு பேர் என்னதுப்பா, திஸ் இஸ் எ எலாங்கேட்டட் அக்ரிகேட்னு பார்க்குறோம் இல்லையாப்பா? எலாங்கேட்டட் அக்ரிகேட்னு பார்க்குறோம். இன்கேஸ் வந்து பார்த்தோன்னா ஃப்ளாக்கினஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம எலாங்கேஷன் இண்டெக்ஸு ஃப்ளாக்கினஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையாப்பா? அதில் ஃப்ளாக்கி அக்ரிகேட்டாக இருந்ததுன்னா எப்படிப்பா இருக்கும், சொல்லுங்கள் பார்க்கலாம். லெஸ் தேன் என்ன இருக்குங்க
3/5 ஆஃப் த மீன் டைமென்ஷனாக இருக்கும் இல்லையா, 3/5 ஆஃப் த மீன் டைமென்ஷனாக இருக்கும். ஓகேப்பா, இதில் ரொம்ப முக்கியமான கேள்விமா. ஸோ 2021 டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ளாக்கினஸ் இண்டெக்ஸும் எலாங்கஸ் இண்டெக்ஸும் அடுத்தடுத்த கேள்வியாக மொதல் பேஜ்லேயே வந்து கேட்டிருந்தாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ அடுத்து போகலாம் இல்லையா. அதாவது வெரி குட்மா, லெஸ் தென் 3.5 3/5 அல்லது 0.6 டைம்ஸ். ஓகே, வெரி குட். தென் அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் நம்பர் 4 ஒன்று பாருங்கம்மா. த ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் அவுட் த ஸ்டோன்ஸ் ஆஃப் வேரியஸ் சைஸஸ் ஃப்ரம் த நேச்சுரல் ராக்ஸ். என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ஸ்டோனை வந்துட்டு நம்ம நேச்சுரல் ராக்கிலேருந்து வேரியஸ் சைஸில் நம்ம என்ன பண்ணுறோம், எடுக்கிறோம் இல்லையா. அந்த எடுக்கிறதுக்கு பேர் என்னது, அந்த பாறையை வெட்டி நம்ம கல் எடுக்கிறதுக்கு அந்த ப்ராசஸுக்கு பேர் என்னது, திஸ் இஸ் கால்ட் அஸ் எ ட்ரெஸ்ஸிங்னு பேர். நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், அதுக்கு பேர் நம்ம ட்ரெஸ்ஸிங்னு பார்க்குறோம் இல்லையாப்பா. ஓகே, சாரி, அதுக்கு பேர் அதிங்க குவாரிங்னு பார்க்குறோம் இல்லையா, குவாரிங் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. ஓகே என்னப்பா, அப்போ ட்ரெஸ்ஸிங் எது என்னது, ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்ம குவாரிங் பண்ணதுக்கப்புறம் அந்த கல் என்ன பண்ணணுமா, தேவையான யூனிஃபார்ம் சைஸ் அண்டு யூனிஃபார்ம், அதாவது ரெக்வயர்டு சைஸ் அண்டு ஷேப்புக்கு நம்ம என்ன பண்ணுவது, நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணுவோம் இல்லையாப்பா. நம்ம அதனை ரெக்வயர்டு ஷேப் அண்டு சைஸ்க்கு என்ன பண்ணுவோமோ அதை நம்ம வெட்டி செதுக்கி எடுப்போம், கேட்டு தானே. அதேமாதிரி சீசனிங் என்னதுப்பா, சீசனிங் எது பார்த்தோம் அப்படின்னா டு ரிமூவல் ஆஃப் த ஷேப்பு. ஓகே, டு ரிமூவல் ஆஃப் த மாய்ஸ்டர் அல்லது ஷாப்னு சொல்லுவோம். ஓகேப்பா, அப்போ ஈரப்பதத்தை வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய பேர் என்னது, நம்ம அதுக்கு பேர் சீசனிங்னு பார்க்குறோம். ஓகேப்பா, அப்போ இங்கே இனிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா 4th கொஸ்டின் என்ன ஆன்சர் வரும், த ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் அவுட் த ஸ்டோன்ஸ் ஆஃப் வேரியஸ் சைஸஸ் ஃப்ரம் த நேச்சுரல் ராக் இஸ் நோன் அஸ் என்னது, குவாரியிங்னு பார்க்குறோம். வெரி குட்மா, வெரி குட்மா நர்மதா, தென் சுபாஷினி, மகேஸ்வரி, வெரி குட். அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் நம்பர் 5 ஒன்று பாருங்கள். த பிளாஸ்டிக்ஸ் விச் பிகம் ரிஜிட், ஓகே, வென் மோல்டட் at suitable pressure at the temperature. ஒரு பிளாஸ்டிக் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு சூட்டபிள் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரில் என்ன பண்ணுறாங்க, ரிஜிடாக வந்து என்ன பண்ணுறாங்க, மோல்டு பண்ணுறாங்க. அது மோல்டு பண்ணும்போது ஃபுல்லாக என்ன ஆகிடுது, அது ரிஜிடாக ஆகிடுது. அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் பேர் என்னது, நம்ம பிளாஸ்டிக்கில் 2 பிளாஸ்டிக் படிச்சிருப்போம். ஒன்று என்ன அப்படின்னா தெர்மோ பிளாஸ்டிக், இன்னொன்று தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக்னு பேர். ஓகேப்பா, தெர்மோ பிளாஸ்டிக் அப்படிங்கிறது பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணலாம், நிறைய தடவை ஹீட்டு டெம்பரேச்சர் அப்ளை பண்ணி என்ன பண்ணலாமா, அது ஒரு புது புது மெட்டீரியலாக அந்த உருவாக்கிக்கிட்டே இருக்க முடியும். ஓகே தானே. ஆனால் ஒன்ஸ் வந்துட்டு அந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிறது செட் ஆகிடுச்சு, ரிஜிட்டாக மோல்டு ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும், நம்ம அதை மறுபடியும் அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது, ரீயூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பேர் தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக்னு பேர். ஓகேப்பா, அப்போ ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பேர் என்னது, தெர்மோ பிளாஸ்டிக்னு பார்க்குறோம். சாஃப்டண்டாக இருக்கும், அதை ரீஷேப்டு பண்ண முடியும். எப்போ அப்படின்னா அது நம்ம ப்ராப்பராக ப்ரெஷர் அண்ட் ஹீட் அப்ளை பண்ணும்போது அதை நம்ம என்ன பண்ணுவோம், ரீஷேப் பண்ண முடியும். அதுக்கு பேர் தெர்மோ பிளாஸ்டிக்னு பேர். ரீஷேப் பண்ண முடியாமல் இருந்துக்குதுன்னா அதுக்கு பேர் அது நம்ம தெர்மோ செட்டிங்னு பார்க்குறோம். ஆப்ஷனு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட்மா, வெரி குட்மா மகேஸ்வரி, சுபாஷினி, நர்மதா, காயத்ரி, வெரி குட்மா. அடுத்து போகலாம் இல்லையா. 6th ஒன் பாருங்கள். when a brick is cut into 2 half longitudinally என்ன பண்ணுறாங்க, ஸோ நார்மலாக ஒரு பிரிக் எடுத்துக்கோங்கம்மா. சரிங்களா, ஒரு பிரிக்கினுடைய சைஸ் என்னதுப்பா, நம்ம படிக்கிறோம் இல்லையா, ஸ்டாண்டர்ட் மாடலாக பிரிக் சைஸ் படிக்கிறோம் இல்லையா, எவ்வளவு 19/9 எவ்வளோ 9 சென்டிமீட்டர்னு படிக்கிறோமா. இது என்னது, திஸ் இஸ் த ஆக்சுவல் சைஸ் ஆஃப் பிரிக். சரிங்களா, அதுவே நாமினல் சைஸ்னு என்னது 20/10/10 சென்டிமீட்டர். திஸ் இஸ் த நாமினல் சைஸ். அப்போ நாமினல் சைஸ்னு என்னது, வித் சிமெண்ட் மாட்டர். நம்ம இப்போ மாட்டர் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் நாமினல் சைஸ்னு சொல்லுவோம். அதுவே வித்தவுட் சிமெண்ட் மாட்டர்னால் அதுக்கு பேர் என்னது, நம்ம மெயினாக வந்து பார்த்தோன்னா நம்ம ஆக்சுவல் சைஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையாப்பா. ஓகே, அப்போ என்னென்னா ஒரு பிரிக் இருக்குமா. சரிங்களா, ஒரு பிரிக்கை எடுத்துக்கிறீங்க. சரிங்களா, இந்த நம்ம மேசன்ட்ரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிரிக்கு எப்பயுமே எல்லா இடத்துலையுமே வந்துட்டு என்ன பண்ண முடியாது, நம்ம முழு செங்கலை பயன்படுத்திகிட்டே இருக்க முடியாது. ஆமாம் தானேப்பா. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், கல்லை 2ஆக உடைக்கணும் இல்லை 3ஆக உடைக்கிற மாதிரி சில சுச்சுவேஷன் வரதான் செய்யும். ஓகேப்பா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா க்ளோசர்னு பேர். அதுக்கு பேர் என்னது, க்ளோசர்னு சொல்லுவோம். அதில் டைப்ஸ் ஆஃப் க்ளோசர்லாம் நிறைய இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா குயின் க்ளோசரு, கிங்கு க்ளோசரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மிட்டர்டு க்ளோசரு, பிவல்டு க்ளோசரு, இதெல்லாமே இருக்குது. அது என்ன அப்படின்னா அந்த செங்கலை வந்துட்டு நம்ம கட் பண்ணக்கூடிய ஷேப் அண்ட் சைஸை பொறுத்து அதுக்கு வந்து நேம் கொடுக்குறாங்க. சரிங்களாப்பா, இங்கே என்ன கொடுக்குறாங்கன்னா கவனிங்க, ஒரு முழு செங்கல் இருக்குதுமா. அந்த முழு செங்கலினுடைய சைஸ் நமக்கு தெரியும் எவ்வளோ அப்படின்னா 19 சென்டிமீட்டர். எவ்வளவு 19 சென்டிமீட்டர் லென்த் அப்படிங்கிறத பார்க்குறோமா. சரிங்களா, அதனுடைய பிரத்துங்கிறது எவ்வளவு, பிரத்துங்கிறது 9 சென்டிமீட்டராக இருக்குது. அதனுடைய திக்னஸ்ங்கிறது எவ்வளோ இருக்குது, 9 சென்டிமீட்டர். திஸ் இஸ் ஆக்சுவல் சைஸ் ஆஃப் பிரிக்குன்னு பார்க்குறோம் வித்தவுட் சிமெண்ட் மாட்டர். சரிங்களாப்பா, இப்போ இந்த பிரிக்கை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாங்கிடியூட்டினால் 2 ஆஃபாக பிரிக்கிறோம். என்ன அப்படின்னா ஒரு சைடில் வித்தில் பாதி ஆரம்பித்து அடுத்த சைடில் ஃபுல் லென்த்து வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, அந்த வித்தில் பாதி வரைக்கும் அந்த வித்தினுடைய
பாதி வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, 2 ஆஃபாக பிரிக்கிறாங்க. ஓகேப்பா, 2 ஆஃப் என்ன பண்ணுறாங்கன்னா உடைக்கிறாங்க. அப்படின்னா இந்த இதுக்கு பேர் என்னது, திஸ் இஸ் த குயின் க்ளோசர்னு பேர். இதுக்கு பேர் என்னதுப்பா, திஸ் இஸ் கால்ட் அஸ் எ குயின் க்ளோசர். வெரி குட்மா. இதுக்கு பேர் என்னது, நம்ம குயின் க்ளோசர்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா. அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, இந்த குயின் க்ளோசருடைய சைஸ் என்னன்னு கேட்பாங்கப்பா. இந்த குயின் க்ளோசர் இருக்கு இல்லையா, இந்த குயின் க்ளோசருடைய சைஸ் என்னன்னு கேட்பாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன போகிறீங்க, லென்த்து அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஸோ லென்த்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்போ என்ன வருங்க, 19 சென்டிமீட்டராக இருக்கும். மல்டிப்ளைட் பை, இப்போ பிரத்தி என்னவா மாறுது, பிரத்தி இங்கே பாதியை நம்ம கட் பண்ணிடுறோமா. அப்போ என்ன மாறிடும், இங்கே 9/2ன்னு போட்டுக்கலாமாப்பா. அப்போ என்ன இங்கே 4.5 வந்துடுமா. ஓகே, சென்டிமீட்ரு மல்டிப்ளைட் பை திக்னஸ் ஏதாவது மாறுதா, திக்னஸ் எதுவுமே மாற போகிறது கிடையாது. சில டைம் வந்து பார்த்தோன்னா TNPSC எக்ஸாமில் வந்துட்டு இந்த மாதிரி கூட கேட்குறாங்க. அதாவது குயின் க்ளோசனுடைய சைஸ் கூட சில டைம் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி குயின் க்ளோசனுடைய சைஸ் என்ன, அதே மாதிரி ஹாஃப் குயின் க்ளோசனுடைய சைஸ் என்ன, அந்த மாதிரி கூட சில டைம் வந்து கேட்பாங்க. அதை கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா. அப்போ இதுக்கு என்ன ஒரு ஆன்சரு, ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. அடுத்து போகலாம் இல்லையாப்பா. ஓகே, கொஸ்டின் நம்பர் 7th ஒன்று பாருங்கம்மா. கொஸ்டின் நம்பரு 7th ஒன்று. ஸோ என்ன கொடுக்குறாங்க, which of the following construction is effective against both airborne and structure borne sounds. ஓகேப்பா. இப்போது ஜெட்டு ஏரோப்ளைன்லாம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேப்பா. ஜெட்டு ஏரோப்ளைன்லாம் வந்து போயிட்டுருக்கு. அதனால் கண்டிப்பாக என்ன வருங்க, சவுண்டுங்கிறது கண்டிப்பாக பயங்கரமாக தான் வரும். சரிங்களா. அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் பவுன் சவுண்ட்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் நம்ம பில்டிங்குள்ளே வரதான் செய்யும். சரிங்களா. அப்படி வரும்பொழுது நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ஷனை வந்துட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், அது என்ன டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு கேட்குறாங்கப்பா. ஏன்னா அது இங்கே இனிஷியலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டிம்பர் ஃப்ளோர் இருக்கு இல்லையாப்பா, என்ன பண்ணுறாங்க, டிம்பர் ஃப்ளோரு ஓகே வித்து சஸ்பெண்டட் சீலிங் அண்ட் ஏர் ஸ்பேஸு. என்ன பண்ணுமா, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் பொழுது வந்து பார்த்தோம்னா இந்த சவுண்ட் எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும், நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேப்பா. காங்கிரீட் ஃப்ளோர் கிடையாதுமா, ஒன்லி ஃபார் எ டிம்பர் ஃப்ளோர் வித்து சஸ்பெண்டட் சீலிங் அண்ட் த ஏர் ஸ்பேஸ்னு பார்க்குறோம். ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களாம்மா. அடுத்து போகலாம் இல்லையா, நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா. ஓகே, கொஸ்டின் நம்பர் 8 ஒன்று பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங்கு. இது எங்கே வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மெயினாக வந்து டிம்பர் படிச்சிருப்போம் இல்லையா, டிம்பரில் அந்த டாப்பிக்கு தான் நமக்கு வந்து வருதுன்னு பார்க்குறோம். ஸோ இனிஷியலாக கவனிங்களேன். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுக்குறாங்க, ஸோ மெயினாக வந்துட்டு டெசிடியஸ் ட்ரீஸ். ஓகே, டெசிடியஸ் ட்ரீ, தென் கோனிஃபரஸு, தென் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எண்டோஜீனியஸு, அதுக்கப்புறம் என்ன அதுங்க எக்ஸோஜீனியஸ்னு கொடுக்குறாங்க. ஓகேப்பா. இது மேட்ச் பண்ணுங்கள் பார்க்கலாம். என்ன போகிறீங்க, டெசிடியஸ்னால் என்னது, டெசிடியஸ்னால் வந்து பார்த்தோம்னா இருக்கிறதுலையே நம்ம அந்த உட்டை நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா ஹார்டு உட்டை கொடுக்கக்கூடியது. இப்போ கடினமான உட்டை வந்து கொடுக்கக்கூடியது இந்த டெசிடியஸ் ட்ரீ தான். அம்மா தானேப்பா. அப்போ இதுக்கு என்ன வரும், ஏக்கு வந்து 2 வரணுமா. அப்போ ஏக்கு வந்து 2 வரணும் அப்படின்னா மேட்ச் தான் ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அழகாக வந்து சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ஏதாவது நீங்கள் 1-2 மேட்ச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஏக்கு வந்து 2 வரணும் அப்படின்னா இது வராது, ஆப்ஷனு ஆப்ஷன் ஏ வராது, தென் டி வராது. சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், கோனிஃபரஸுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் சாஃப்ட் உட்டை கொடுக்கக்கூடியது இல்லையா. ஓகேப்பா. அப்போ என்ன இங்கே கோனிஃபரஸ்னால் நம்ம என்ன பார்க்குறோம், சாஃப்ட் உட்டுன்னு பார்க்குறோம். அப்போ என்ன இங்கே பிக்கு வந்து 1. ஓகேப்பா. அப்போ ஏக்கு 2 பிக்கு 1 அப்படின்னாலே எது ஆன்சராக இருக்க முடியும், பி அல்லது சியாக தான் இருக்க முடியும். ஓகே தானே. இப்போ அடுத்து பாருங்கள், எண்டோஜீனியஸு தென் எக்ஸோஜீனியஸ்னு சொல்கிறோம். ஓகேப்பா. எண்டோஜீனியஸுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இனிஷியலாக வந்துட்டு அந்த ட்ரீங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளான்ட்டுங்கிறது க்ரோவிங் இன்வேர்டு, என்னது இங்கே இன்வேர்டாக க்ரோத் ஆகுதுன்னா அதுக்கு பேர் எண்டோஜீனியஸ்னு பேர். அதே மாதிரி அவுட்வேர்டாக க்ரோத் ஆகுதுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், எக்ஸோஜீனியஸ்னு சொல்லுவோம். ஓகேப்பா. அப்போ இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா இங்கே எண்டோஜீனியஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா பேம்பு இருக்கு இல்லையாப்பா, மூங்கில் மரம் இருக்கு இல்லையா, அது எண்டோஜீனியஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். அப்போ வந்து என்ன இங்கே சிக்கு வந்து 4 அப்படின்னா ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேப்பா. அப்போ டிக்கு என்ன வரும், எக்ஸோஜினியஸ் இஸ் ஏ எக்ஸாம்பிள் ஃபார் யூக்லிப்டஸ்னு பார்க்குறோம்ப்பா. சரிங்களா. அப்படின்னா இங்கே டிக்கு வந்து 3ன்னு பார்க்குறோம். ஓகே, ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 4, டிக்கு 3 அப்படின்னா ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் நம்பர் 9 ஒன்று பாருங்கம்மா. The thin radial fiber extending from the pith to the cambium layer. இது மேஜராக வந்து பார்த்தோன்னா ஒரு மரத்தை கட் பண்ணி எடுக்கிறீங்கம்மா. சரி, இதெல்லாம் ஒரு மரத்தை வந்து என்ன பண்ணுறீங்க, கட் பண்ணி எடுக்கிறீங்க. அந்த மரத்தை வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ, இன்னர் மோஸ்ட் போர்ஷன் இருக்குது இல்லையா, ரொம்ப டார்க்காக ஒரு புள்ளி வச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பித்த அல்லது மெடுலான்னு பேர், பித்த அல்லது மெடுலான்னு பேர். அந்த பித்தை சுற்றி வந்து பார்த்தோன்னா சில கான்சென்ட்ரிக் ரிங்குங்கிறது ஃபார்ம் ஆகிருக்குப்பா. சரிங்களா. கான்சென்ட்ரிக்கு ரிங்குங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ரிங்குக்கு பேர் பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் ஏ ஆனுவலார் ரிங்கு அல்லது க்ரோத் ரிங்குன்னு பேர். ஆனுவலார் ரிங் அல்லது
growth ringனு சொல்லுவோம். ஓகேப்பா. ஓகே, திஸ் இஸ் த அதனுடைய கிராஸ் செக்ஷன் ஆஃப் த டிம்பர் எடுத்துக்கிறீங்க. ஓகேப்பா. அப்போது ஒரு மரத்தை வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு இங்கே இந்த மாதிரி நமக்கு லைன்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேப்பா. அந்த நம்ம பித்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அது டார்க் கலர், ரொம்ப டார்க்காக பிளாக் கலரில் இருக்கும். அதை சுற்றி வந்து பார்த்தோன்னா அது இங்கே கான்சென்ட்ரிக் ரிங்குங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களாப்பா. அது இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா லைட்டாக டார்க்காக இருக்கும்ப்பா. அதுக்கு பேர் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட்வுட்னு பேர். ஹார்ட்வுட் அல்லது டெட் வுட்னு பேர். ஓகேப்பா. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லேயருக்கு பேர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் ஷாப் வுட்னு பேருப்பா. ஓகே, ஷாப் வுட்டு. அடுத்து வந்து பார்த்தோன்னா அவுட்டர் லேயர் இருக்குது இல்லையா, அதுக்கு பேர் வந்துட்டு என்னது பார்க் அல்லது என்னது கார்டெக்ஸ் அப்படின்னு பேர். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய லேயருக்கு பார்த்தோன்னா கேம்பியம் லேயர்னு சொல்லுவோம். அதே மாதிரி பித்திலிருந்து ஒரு ரேடியல் லைனுங்கிறது ஃபார்ம் ஆகும். ஒரு ரேடியல் லைன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் வந்து பார்த்தோன்னா மெடுலரி ரேஸ். இதுக்கு பேர் என்னப்பா, மெடுலரி ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களாப்பா. அப்போ நோட் பண்ணிக்கலாமா, இதில் இன்னர் மோஸ்ட் போர்ஷன் இருக்குது இல்லையா, அதுக்கு பேர் என்னது பித்து அல்லது மெடுலா. மெடுலா இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது மெடுலான்னு பேர். பித்து அல்லது மெடுலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேப்பா. இந்த ரிங் இருக்குது இல்லையா, கான்சென்ட்ரிக் ரிங் இருக்குது இல்லை, இந்த ரிங்குக்கு பேர் என்னது திஸ் இஸ் ஏ ஆனுலார் ரிங்கு. ஓகேப்பா. இதுக்கு பேர் என்னது ஆனுலார் ரிங்குன்னு சொல்லுவோம். அல்லது என்னதுங்க க்ரோத் ரிங்குன்னு பேருப்பா. ஓகே, ஆனுலார் ரிங் அல்லது க்ரோத் ரிங்குன்னு சொல்கிறோம். ஓகேங்களாப்பா. அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த பித்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டார்க் லேயர் இருக்குது இல்லையா, இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் ஏ ஹார்ட்வுட்னு சொல்லுவாங்கப்பா. ஹார்ட்வுட் இதயம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஹார்ட்வுட் அல்லது டெட்வுட்னு பேர். டெட்வுட்டு. ஓகே, டெட்வுட் சொல்லுவோம். ஓகேப்பா. டெட்வுட்டுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய லேயர் இருக்குது இல்லையா, இந்த போர்ஷனுக்கு பேர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ ஷாப்வுட்னு பேருப்பா. ஓகே, ஷாப்வுட்டுக்கு இன்னொரு பேர் பார்த்தோம் அப்படின்னா அல்பர்னம்னு பேர். ஓகே, அல்பர்னம். ஷாப்வுட் அல்லது அல்பர்னம்னு சொல்லுவாங்க. சரிங்களாப்பா. இந்த ரேடியல் லைனுங்கிறது ஃபார்ம் ஆகிருக்குது இல்லையா, இந்த லைனுக்கு பேர் என்னது திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ என்னது மெடுலரி ரேஸ்னு பார்க்குறோம். ஓகே, மெடுலரி ரேஸு அப்படின்னு பார்க்குறோம். ஓகேப்பா. இந்த க்ரோத் ரிங் ஆனுவல் ரிங் அப்படிங்கிறது பார்த்தோன்னா என்ன பண்ணும், எப்பயுமே ஏஜை வந்து இண்டிகேட் பண்ணக்கூடியது. ஆமாம், இப்போ ஒரு மரத்தினுடைய வயதை வந்து தீர்மானிக்கக்கூடியது இந்த ஆனுவல் ரிங்கு தான் பார்க்குறோம். ஓகேப்பா. இதில் அவுட்டர் லேயருக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு லேயர் இருக்குது இல்லையா, அதுக்கு பேர் அது திஸ் கேம்பியம் லேயர்னு பேர். ஓகே, ஸோ கேம்பியம் லேயர்னு சொல்லுவோம். ஓகேங்களாப்பா. அதில் வந்து இன்னர் பார்க்கு அவுட்டர் பார்க்குன்னு சொல்லி இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேப்பா. இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா எ தின் ரேடியல் ஃபைபர்னு சொல்லிட்டாங்கம்மா. தின் ரேடியல் ஃபைபரு எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் த பித்து டு த கேம்பியம் லேயர். அப்படின்னா இங்கே பித்திலிருந்து கேம்பியம் லேயர் நோக்கி ரேடியல் லைன் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் என்னென்னு பார்க்குறோம் திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ மெடுலரி ரேஸு. வெரி குட்மா சுபாஷினி, நர்மதா, காயத்ரி, மகேஸ்வரி. ஆப்ஷனு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களாம்மா. அடுத்து போகலாம் இல்லையா. ஸோ கொஸ்டின் நம்பர் 9th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோமா. தென் அடுத்து போகலாமா. கொஸ்டின் நம்பர் 10th ஒன்று பாருங்கள். த ஷேப் ஆஃப் த பிரிக் கெட் டிஃபார்ம்ட் டியூ டு த ரெயின் வாட்டர் ஃபாலிங் ஆன் த ஹார்ட் பிரிக்கு. மெயினாக வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணுறோம், நம்ம பிரிக்கை பொறுத்த வரைக்கும் மேஜராக நம்ம குட் பிரிக் எடுத்தனுடைய இன்க்ரீடியன்ஸ் பற்றி படிச்சிருப்போம் இல்லையா. சலீம் ஞாபகம் வச்சோன்னா சலீம். ஓகேங்களா. இதில் என்ன எஸ்ங்கிறது, என்னது எஸ்ங்கிறது சிலிக்கா, இதுதான் அதிகமாக இருக்கும். அடுத்து என்னதுங்க அலுமினா. ஓகேப்பா. அடுத்து என்னதுங்க லைமுன்னு பார்க்குறோம். அடுத்து வந்து அயன் ஆக்சைடு. அடுத்து வந்து என்னது மெக்னீசியம் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேப்பா. இந்த ஆர்டரில் தான் வந்து அதனுடைய ப்ரப்போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்கிறத பார்க்குறோம் இல்லையாப்பா. ஓகே, ஸோ இது மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக்கை பற்றி பார்த்துருப்போம் இல்லையா. ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், அன்சாயிலிங்கு, டிக்கிங்கு, அதுக்கப்புறம் வெதரிங்கு, பிளெண்டிங்கு, டெம்பரிங்கு, மோல்டிங்கு, ட்ரையிங்கு, பர்னிங், மொத்தம் 8 ஸ்டேஜ் இருக்குது இல்லையாப்பா. அதனால் கிளியராக பார்த்துக்கோங்க. அப்போ என்ன அப்படின்னா அந்த பிரிக்கை வந்துட்டு எப்படி நம்ம ரெடி பண்ணுறோம், நம்ம நார்மலாக களிமண் தான். ஆமாம், இப்போ களிமண் என்ன பண்ணுவீங்க வந்துட்டு அதில் நீங்கள் ஏதாவது பிளெண்டிங் பண்ணிவிட்டு அதை டெம்பரிங் பண்ணி மோல்டு பண்ணி என்ன பண்ணுறோமா வெயிலில் காய வைக்கிறோம். காய வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோமா பர்னிங் பண்ணுறோம். அந்த பர்னிங் எதுக்காக பண்ணுறோம், பிரிக்கினுடைய ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம பர்னிங் பண்ணுறோம். ஓகேப்பா. அப்படி பர்னிங் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி இருக்கும், ரொம்ப செங்கல் சூடாக இருக்கு இல்லையா, அந்த சுட்ட செங்கலில் ரெயின் வாட்டர் மழை தண்ணி பட்டுச்சுன்னா அது என்ன இங்கே அந்த பிரிக்கினுடைய ஷேப்புங்கிறது டிஃபார்ம் ஆகிடும். அந்த டிஃபார்ம் ஆகக்கூடிய அந்த டிஃபெக்ட்ஸுக்கு பேர் என்னென்னு பார்த்தோன்னா சஃப்னு பேருப்பா. அதுக்கு பேர் என்னது சஃப்னு பேர். ஓகேங்களாப்பா. அதேமாதிரி ப்ளோட்டிங் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த செங்கலை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு கைகளால் நகத்தால் என்ன பண்ணுறீங்க சுரண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சுரண்டும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது என்ன இங்கே ஒரு ஒயிட் கலர் பேச்சஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அது பேர் வந்து ப்ளோட்டிங்னு பேர். ஓகேப்பா, ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா. அப்போதைக்கு என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு. ஸோ 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் நம்பர் 11th ஒன்று பாருங்கள். ஸோ கைல்வெளி ஏ ஆப்ஷன் ஏ காட்டுமா. வெரி குட். ஸ்ருதி குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங். ஓகே, கொஸ்டின் நம்பர் 11th ஒன்று பாருங்கள். ஓகே, கன்சிடர் த கிவன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, கன்சிடர் த கிவன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு பிரிக். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையாப்பா, பிரிக்கை வச்சு தான் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா நம்ம மெஜராக வந்துட்டு நம்ம
குட் பிரிக் எர்த்தினுடைய இன்க்ரீடியன்ஸ் பற்றி பார்த்துருப்போம். சிலிக்கா, அலுமினா, லைமு, அயன் ஆக்சைடு, மெக்னீசியம் பார்த்துருப்போம். ஓகேங்களாப்பா. இதில் வந்து பார்த்தோன்னா இந்த 2 ஸ்டேட்மெண்ட் வந்து எது கரெக்டு எது தப்புன்னு கேட்குறாங்க. ஓகேங்களாப்பா. ஃபஸ்ட்டு பார்ப்போமா, அலுமினா ப்ரெசன்ஸ் இன் த பிரிக் எர்த் impart the plasticity to the brick earth so that it can be molded for the formation of the brick. அப்போ மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இது என்ன பண்ணுது, ஒரு பிரிக்கில் வந்து அலுமினாங்கிறது இருக்குதுன்னா அது என்ன பண்ணும், அது பிளாஸ்டிசிட்டியாக வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஓகேப்பா. அதனுடைய ரேஷியோ வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 20லேருந்து 30% வந்து அது அலுமினா கண்டென்ட்ங்கிறதா இருக்கும். ஓகேப்பா. அது என்ன பண்ணும் அப்படின்னா இம்பார்ட்ஸ் பிளாஸ்டிசிட்டி. ஓகேப்பா. அது பிளாஸ்டிசிட்டி வந்து இம்பார்ட் பண்ணுறதுனால அது என்ன பண்ணுது, பிரிக்கை வந்துட்டு ஒரு தேவையான ஒரு ரெக்வயர்டு ஷேப்பில் அது என்ன பண்ணுது, மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவுதுன்னு பார்க்குறோம். ஓகேப்பா. ரெண்டாவது பாருங்கள், பி பாயிண்ட் பாருங்கள். இஃப் அலுமினா இன் ப்ரெசட் எக்ஸஸ், சப்போஸ் அதே அலுமினா 20 to 30க்குள்ளே இல்லாமல் அதிகமாக போச்சுன்னா, ஓகேங்களா, த ரா பிரிக் எக்ஸ்பேண்ட் அண்ட் ஸ்வெல் டியூரிங் த ட்ரைங் ஆன் பர்னிங். அப்போ மெயினாக வந்து பார்த்தோன்னா இது வந்து என்னாகாதீங்க, ஸோ பர்னிங் பண்ணும்பொழுதும் சரி ட்ரை பண்ணும்பொழுதும் சரி இது என்னாகாதீங்க, எக்ஸ்பேண்ட் அண்டு ஸ்வெல்லிங் நடக்காது அலுமினாவை பொறுத்த வரைக்கும். ஓகேப்பா. ஒன்று என்ன நடக்கும் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டில் ஆகிடும், அல்லது அதனுடைய ஷேப்புங்கிறது லாஸ் ஆகிடும். ஓகேப்பா. அப்போ மேஜராக வந்து பார்த்தோம் அப்படின்னா இது என்ன பண்ணாதீங்க, எக்ஸஸ் அலுமினா இருக்கும் பொழுது வந்து பார்த்தோன்னா அது ஸ்ட்ரிங்கேஜ், வார்ப்பிங், பிரிட்டில்னஸ் மட்டும் தான் நடக்குமே தவிர என்னாகாதீங்க அது வந்து எக்ஸ்பேண்ட் அண்டு ஸ்வெல்லுங்கிறது நடக்காது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேங்களாப்பா. புரிஞ்சுக்க முடியுதுங்களா. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கரெக்டு, ரெண்டாவது பாயிண்ட் தப்பு அப்படின்னா எது ஆப்ஷனு, ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் ட்ரூ பட் பி இஸ் ஃபால்ஸ்னு பார்க்குறோம். ஆப்ஷனு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களாம்மா. அடுத்து போகலாம் இல்லையா. தென் 12th ஒன்று பாருங்கள். ஸோ மேட்ச் த கரெக்ட் கோட் ஃபார் த கான்ஸ்டியூவன்ட் ஆஃப் த பிரிக் பை யூஸிங் த லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கொடுக்குறாங்க இல்லையா. இதை சால்வ் பண்ணுவோமா. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சிலிக்கா தான் ஃபஸ்ட்டு. இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சலீம் SALIM. ஓகே, SALIM. ஓகே. ஸோ இன்ஷியலாக பார்த்தோம் அப்படின்னா ஸோ எஸ் தான் அதிகமாக இருக்கும், SA. ஓகே, தென் LI, தென் M. சரிங்களாப்பா. இந்த ஆர்டரில் தான் வந்துட்டு அதோடைய ப்ரப்போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களாப்பா. இப்போ சிலிக்காங்கிறது எவ்வளோ இருக்கும், சிலிக்காங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 50 to 60% இருக்கும். ஆமாம் தானேப்பா. ஸோ அப்போது ஏக்கு வந்து 1 வருமா, ஏக்கு 1 வரணும் அப்படின்னா ஆப்ஷன் எது வராது, ஆப்ஷன் டி வராது. சரிங்களா. அடுத்து லைமுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அப் டு 5% வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்கப்பா. அப்போ பிக்கு 3 வரணுமா. ஸோ ஏக்கு 1 பிக்கு 3னா ஆப்ஷன் ஏ வராது, சி வராது, ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. எங்கே இருக்குது, ஆப்ஷனு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்கணும். வெரி குட்மா காயத்ரி, சுபாஷினி. அடுத்து பார்க்கலாம் இல்லையா. அடுத்து பாருங்க, அலுமினாங்கிறது எவ்வளவு, அலுமினாங்கிறது பார்த்தோன்னா 20 to 30% இப்போ தான் பார்த்தோம் இல்லையா. அடுத்தது அயன் ஆக்சைடுங்கிறது பார்த்தோன்னா 5 to 6%. அதே மாதிரி அயன் ஆக்சைடுங்கிறது பார்த்தோன்னா பிரிக்குக்கு தேவையான கலரை கொடுக்கக்கூடிய மெயின் ப்ராப்பர்ட்டி அதுதான். அம்மா தானேப்பா. ஓகே, அது மெயினாக வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவீங்க, அது வந்து ரெட் கலர் கொடுக்குது இல்லையா. அம்மா தானேப்பா. ஓகே, அயனுங்கிறது அது ரெட் கலர் தானே. சப்போஸ் அதுவுமே அதிகமாக போச்சுன்னா என்னாகுங்க, அந்த பிரிக்கு அப்படிங்கிறது ப்ளூ கலராக மாறிடும். அதுவே கண்டென்ட் வந்து கம்மியாக போயிடுச்சுன்னா பிரிக்கு அப்படிங்கிறது எல்லோயிஸ் கலராக மாறிடும். ஓகேப்பா. அந்த கரெக்டான ப்ரப்போர்ஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே கரெக்டாக வேலை செய்யும்ப்பா. ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 12வது கேள்விக்கு ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களா. ஸோ 13th ஒன்று பாருங்கள். த ப்ரீகாஸ்ட் காங்கிரீட் டைல்ஸ் வித் மார்பிள் சிப்ஸ். ஓகே, த சர்ஃபேஸ் ஆர் நோன் அஸ். மெயினாக வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ரீகாஸ்ட் காங்கிரீட் டைல்ஸுங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, வித் மார்பிள் சிப்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேப்பா. ஓகே, அதுக்கு பேர் என்னது, தட் இஸ் கால்ட் அஸ் எ மொசைக் டைல்ஸ்னு பேருப்பா. அதுக்கு பேர் என்னது, மொசைக் டைல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேப்பா. அது மெயினாக வந்து பார்த்தோன்னா அந்த கம்பைன்டு காங்க்ரீட் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காங்க்ரீட் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த மார்பிள் சிப்ஸ் இருக்குது இல்லையாப்பா. ஓகே, அந்த மார்பிள் சிப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்கப்பா. மிக்ஸ் பண்ணிவிட்டு டெக்கரேட்டிவ் சர்ஃபேஸாக வந்து அதை என்ன பண்ணுவாங்க, ரெடி பண்ணுவாங்க. ஓகேப்பா. அதில் மேஜராக வேறு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் பீசஸ் ஆஃப் த மெட்டீரியல், அதாவது மார்பிள் சிப்ஸு, கிளாஸு, செராமிக் ப்ராடக்ட்ஸு, இதுமாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு சில டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக வந்து இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஓகேப்பா. அப்போ நார்மலாக என்ன பண்ணிப்போம், நம்ம வீட்டில் போடும்பொழுது காங்கிரீட்டில் தான் ஃப்ளோர் போட்டிருப்போம், ரெடி தானே. அந்த காங்கிரீட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா ஏதாவது மொசைக் டைல்ஸு, அதே மாதிரி மார்பிள் சிப்ஸு, அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தோன்னா கிளாஸு, ஒயர் மெஷ்ஷு, செராமிக் ப்ராடக்ட்ஸு இதெல்லாமே வந்து என்ன பண்ணாங்கன்னா மிக்ஸ் பண்ணி போட்டாங்கன்னா அதுக்கு பேர் அது மொசைக் டைல்ஸ்னு பார்க்குறோம். ஓகே, இப்போ ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் நம்பர் 14th ஒன்று பாருங்கள். இஃப் த காங்கிரீட் மேக்ஸ், ஓகே, இஃப் த காங்கிரீட் மேக்ஸ் த ஃபைனஸ்ட் மாடுலஸ் ஆஃப் எ கோர்ஸ் அக்ரிகேட். ஓகே, த ஃபைனஸ்ட் மாடுலஸ் ஆஃப் எ கோர்ஸ் அக்ரிகேட்ங்கிறது கொடுத்துட்டாங்கப்பா. எவ்வளோ அப்படின்னா 7.6ங்கிறது கொடுத்துட்டாங்க. சரிங்களா. அதே மாதிரி ஃபைனஸ்ட் மாடுலஸ் ஆஃப் எ ஃபைனல் கேட்டு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க இன்னைக்கு ஃபைனலாக வந்துட்டு
மெயினாக வந்து பார்த்தோன்னா ஃபைனஸ் மாடுலஸ் கேட்குறாங்க. அப்போ இனிஷியலாக ஃபைனஸ் மாடுலஸ்க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமா? ஃபைனஸ் மாடுலஸ் ஆஃப் எ கோர்ஸ் அக்ரிகேட்டு ஓகே மைனஸு ஃபைனஸ் மாடுலஸ் ஆஃப் எ மிக்ஸு கம்பைன்டு இருக்கு இல்லையா? ஓகே மிக்ஸ் எடுத்துக்கணும் டிவைடட் பை என்னதுங்க ஃபைனஸ் மாடுலஸ் ஆஃப் எ ஓகே ஃபைனஸ் மாடுலஸ் ஆஃப் எ மிக்ஸு மைனஸு ஃபைனஸ் மாடுலஸ் ஆஃப் எ ஃபைன் அக்ரிகேட். ஓகே தானேப்பா? ஓகே மல்டிப்ளைடு பை என்ன பண்ணிக்குவாங்க 100 போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேப்பா சால்வ் பண்ணுங்கள் பார்க்கலாம் என்ன வருதுன்னு பாருங்கள். என்ன போகிறீங்க ஃபைனஸ் மாடலஸ் ஆஃப் கோர்ஸ் எவ்வளோ வந்திருக்கீங்க 7.6 வருதுங்களா? மைனஸ் மிக்ஸி எவ்வளவு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனஸ் மாடலஸ் ஆஃப் மிக்ஸிங்கிறது எவ்வளவு 6.4ங்கிறது கொடுத்துருக்காங்கம்மா டிவைடட் பை 6.4 மைனஸு 2.8 மல்டிப்ளைடு பை 100. ஓகேங்களா சால்வ் பண்ணுங்கள் பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். சால்வ் பண்ணோம் அப்படின்னா மேலே எவ்வளோ போகிறீங்க ஸோ மேலே வந்து 1.2 வருமா 1.2 மேலே கீழே வந்துட்டு 3.6 வரும். ஓகேப்பா மல்டிப்ளைடு பை 100 போடுங்க. அப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா ஸோ ரெண்டுமே என்ன பண்ணுங்கள் 12/36 வச்சுக்கலாமா 12/36 மல்டிப்ளை 100 ஓகேங்களாப்பா 12/36 கேன்சல் பண்ணுங்கள் பார்க்கலாம் என்ன வரீங்க 1 12 12 தென் 3 12 36 அப்போ என்ன வரீங்க ஸோ 1/3 மல்டிப்ளைடு பை 100 அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கம்மா எவ்வளோ வரீங்க 33.33% வரும். ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷனு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட்மா வெரி குட். அடுத்து போகலாம் இல்லையா கொஸ்டின் நம்பர் 15th ஒன்று பாருங்கள். அஸ் பர் ஐஎஸ் கோடு கொடுக்குறாங்கம்மா சரிங்களா ஃபார் எ ஃப்ரெஷ் காங்கிரீட் அல்லது என்ன அதுக்கு பேர் க்ரீன் காங்கிரீட்னு சொல்லுவோம். க்ரீன் காங்கிரீட் அல்லது ஃப்ரெஷ் காங்கிரீட்டு இப்போ தான் என்ன பண்ணிக்கணும் இங்கே காங்கிரீட் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கீங்க ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கீங்க சரிங்களாப்பா. அதில் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கபிலிட்டி கண்டுபிடிக்கும் பொழுது ஓகே நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்லம் கவுண்ட் டெஸ்ட்டு காம்பேக்ஷன் ஃபேக்டர் டெஸ்ட்டு விபி கன்சிஸ்டோமீட்டர் டெஸ்ட்டு ஃப்ளோ டேபிள் டெஸ்ட்டு கில்லி பால் டெஸ்ட் எல்லாமே பார்க்குறோம் இல்லையா? அதெல்லாம் இனிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா காம்பேக்ஷன் ஃபேக்டர் வழி கொடுத்துட்டாங்கம்மா எவ்வளவு 0.75 to 8ன்னு கொடுத்துட்டாங்க 0.75 to 0.8 கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்தோன்னா எந்த ஒர்க்கபிலிட்டி கீழே வருதுன்னு கேட்குறாங்க. திஸ் இஸ் ஏ வெரி லோ ஒர்க்கபிலிட்டியில் வருது என்னப்பா வெரி லோ ஒர்க்கபிலிட்டியில் வருதுன்னு பார்க்குறோம். ஓகேங்களாப்பா நோட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ இனிஷியலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ 0.75 to ஓகே 0.80 அப்படின்னா வெரி லோன்னு பார்க்குறோம் இல்லையா? ஓகே வெரி லோ அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேப்பா அதுவே லோ கேஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா லோ கேஸ்க்கு வந்துட்டு 0.80 to 0.85 இந்த ரேஞ்சு. ஓகேப்பா ஓகே அடுத்து வந்து பார்த்தோன்னா வந்துட்டு மீடியம் இருக்கு இல்லையா? ஸோ மீடியம்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 0.85 to 0.92 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? அதுவே ஹைங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இஸ் மோர் தென் 0.92க்கு மேலே இருக்கும். திஸ் இஸ் ஏ காம்பேக்ஷன் ஃபேக்டர் வேல்யூன்னு பார்க்குறோம். ஓகேங்களாப்பா இது ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. இந்த ஸ்லம்ப் வேல்யூவு காம்பேக்ஷன் ஃபேக்டரு விபி வேல்யூவு கண்டிப்பாக இதுலேருந்து அந்த டேபிளேஷன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க. அதை நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. வெரி குட் மேம் மோனிஷா வெரி குட். விஸ்வேஸ்வர் காயத்ரி நர்மதா சுபாஷினி வெரி குட்மா. தென் அடுத்து போகலாம் இல்லையா 16th ஒன்று பாருங்கள். த லைன் அப் டு விச் த பிளிந்த் ஆஃப் த பில்டிங் ஓகே அட்ஜாயினிங் அ ஸ்ட்ரீட் மேபி ஓகே lawfully extended is called. மெயினாக வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று போகுதுப்பா ஓகே தானே ஒரு ரோடு ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று போகுது ஒரு சாலை ஒன்று போகுது சரிங்களா? ஓகே இது மிஸ்ஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பில்டிங் அப்படிங்கிறது என்ன பண்ணிப்போம் கண்டிப்பாக ஒரு கேப்பு கொடுத்துருப்போம் இல்லையா? கேப்பு மீன்ஸ் என்னதுங்க செட் பேக்குன்னு கொடுத்துருப்போம் இல்லையாப்பா? செட் பேக்குங்கிறது கண்டிப்பாக கொடுத்துருப்போம் இல்லையா தானே? ஓகேங்களாப்பா அந்த ஸ்ட்ரீட்டினுடைய ரோடுனுடைய சென்டர்லேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம பில்டிங்கினுடைய என்னது எட்ஜ் பாயிண்ட் இருக்கு இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுவீங்க செட் பேக்குங்கிறது கொடுத்துருப்போம். ஓகேங்க ஒரு செட் பேக்குங்கிறது கொடுத்துருப்போம். இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா சப்போஸ் வந்துட்டு ஃபியூச்சரில் ரோடு எக்ஸ்டென்ஷன் பண்ணும்பொழுது நம்மளுடைய பில்டிங் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணுங்கிறதாக கொடுத்துருப்போம். ஓகே இப்போ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோடு லைனுக்கு பேரலாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு லைனுங்கிறது கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்தோன்னா இட்ஸ் கால்ட் அஸ் ஏ பில்டிங் லைன்னு பேருப்பா. அது பில்டிங் லைனு. அப்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க ஒரு லா வந்து போடுறாங்க. அதாவது இதுதான் பில்டிங் லைனு. இதுக்கு மேலே என்ன பண்ணிடாதீங்க நீங்கள் பில்டிங் வந்து கட்டிடாதீங்க. கட்டினீங்க அப்படின்னா நம்ம ரோடு எக்ஸ்டென்ஷன் பண்ணும்பொழுது உங்கள் வீடு கண்டிப்பாக அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கும். அப்போ என்ன பண்ணாதீங்க நீங்கள் இந்த லைனை தாண்டி நீங்கள் பில்டிங் கட்டாதீங்க அப்படின்னு என்ன பண்ணுங்க ஒரு லா ஒன்று கொடுக்குறாங்க. சரிங்களாப்பா லைன் அப் டு விச் த பிளிந்த் ஆஃப் த பில்டிங் adjoining a street may lawfully extended in the is called என்னது அதுக்கு பேர் பில்டிங் லைன்னு சொல்லுவோம். பில்டிங்கு லைனு. ஓகேங்களாம்மா அடுத்து போகலாம் இல்லையப்பா கொஸ்டின் நம்பர் 16th ஒன்று ஆப்ஷன் ஏன்னு பார்க்குறோம். வெரி குட் கைல்வெளி. தென் 17th பாருங்கள். த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த டெம்பரேச்சர் பிட்வீன் த அவுட்சைடு ஏரு அண்ட் த இன்சைடு ஏர் டென்ஸ் டு த டெபாசிட் ஆஃப் த மாய்ஸ்டர் இன் த ரூம் சர்ஃபேஸ். இப்போ நீங்கள் ரூமுக்குள்ளே தான் இருக்கீங்க இல்லையா? ஆமாம் தானே இப்போ ஆன்லைன் கிளாஸுக்கு கவனிச்சிருக்கிறீங்க. ஓகே தானே
இப்போ ரூமுக்குள்ளே தான் இருக்கிறீங்க கரெக்டு தானே? அப்படி ரூமுக்குள்ளே இருக்கும் பொழுது வெளியில் உங்கள் ரூமுக்குள்ளே கூடிய டெம்பரேச்சரும் வெளியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அப்படி இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையாப்பா? ஆமாம் தானே? அதுக்கு பேர் என்னது? திஸ் இஸ் கால்ட் அஸ் எ கண்டென்சேஷன் சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு பேர் என்னது? கண்டென்சேஷன் சொல்லுவாங்கப்பா. சரிங்களா? அதாவது the difference between the temperature between the outside air and the inside air tends to the deposition of the moisture in the room surface is called என்னது? கண்டென்சேஷன் பார்க்குறோம். ஓகேப்பா? ஓகே, நோட் பண்ணிக்கலாம் இல்லையா? அடுத்து போகலாமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 18 வந்து பாருங்கள். ஐடென்டிஃபை த காம்பனண்ட் கண்டென்ட் which has to be reduced at the time of clinker grinding in the preparation of the quick setting cement. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 18 ஒன்றுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அதாவது எந்த காம்பனண்ட் வந்து பார்த்தோன்னா கிரைண்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம குயிக் செட்டிங் சிமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது எந்த கண்டென்ட் நம்ம வந்து கம்மிப்படுத்தணும்னு கேட்குறாங்கப்பா. சொல்லுங்கள் பார்க்கலாம். மெயினாக வந்து பார்த்தோன்னா கிரைண்டிங் ஸ்டேஜில் நம்ம எதை ஆட் பண்ணுவோம்? ஜிப்சம் தான் ஆட் பண்ணும். ஓகேப்பா? ஜிப்சம்ங்கிறது என்னது? இட் இஸ் எ ரிட்டார்டர். ஆமாப்பா, ஜிப்சம்ங்கிறது என்னது? இட் இஸ் எ ரிட்டார்டர் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அப்போ ரிட்டார்டர் மீன்ஸ் என்னது? ரிட்டார்டர் மீன்ஸ் வாட்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது அது என்ன பண்ணுங்க? செட்டிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி அதுக்கு அதிகம். சிமெண்ட்டை சீக்கிரமாக அது என்ன பண்ணாது? செட்டாக விடாது. கரெக்டாக தானேப்பா? ஓகே, அப்போது செட்டாக விடாத இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி கொண்டு போயிட்டு குயிக் செட்டிங் சிமெண்ட்டில் ஆட் பண்ண முடியுமா? ஆட் பண்ணலாமா? அது தவறு. அப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க? நம்ம குயிக் செட்டிங் சிமெண்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்பொழுது கிரைண்டிங் ஸ்டேஜில் எந்த காம்பனண்ட்டை குறைக்கணும்? ஜிப்சமை குறைச்சாலே போதும். ஆமாம் தானேப்பா? அப்போதுக்கு என்ன ஒரு ஆப்ஷனு? சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேப்பா? ஜிப்சமை குறைக்கிறதுக்கு பதிலாக போயிட்டு அலுமினாவை குறைச்சி வச்சிடாதீங்கப்பா. அலுமினா குறைச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், சிமெண்ட்டு குயிக்காக செட் ஆகாது. ஏன்னா அலுமினாங்கிறது என்னது? அலுமினாங்கிறது பார்த்தோன்னா அதிகமாக ஹீட்டு எவால்வேட் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேப்பா? அப்போ ஹீட்டுங்கிறது அதிகமாக எவால்யூஷன் ஆச்சுன்னா அது உடனே நாங்கள் செட்டாக ஆரம்பிச்சிடும். ஓகேப்பா? நீங்கள் ஜிப்சமுக்கு பதிலாக அலுமினா வந்துட்டு குறைச்சிட்டிங்க அப்படின்னா அது சீக்கிரமாக என்னவாகாது? செட் ஆகாது. அப்போ என்ன பண்ணுமே? குயிக் செட்டிங் சிமெண்ட்டில் வந்துட்டு நம்ம கிரைண்டிங் ஸ்டேஜில் ஜிப்சம் கண்டென்ட்டை குறைச்சாலே போதுமானது. ஓகேப்பா? அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 19 வந்து பாருங்கம்மா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ஸ்டியூவன்ட் இஸ் த ப்ரெசன்ட் இன் த பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாகர்? ஓகேப்பா? பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாக் இருக்கு இல்லையா? அதாவது போர்ட்லேண்ட் ஸ்லாக் சிமெண்ட்டு சொல்லுவாங்கப்பா. ஓகே தானே? இந்த பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாகில் மேஜராக காம்பனண்ட்டு 3 இருக்கும். ஒன்று வந்து லைமு, ரெண்டாவது சிலிக்கா, மூணாவது அலுமினா. ஓகேப்பா? மூணுமே வந்துட்டு இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த லைமை தான் என்னென்னு பண்ணுறாங்க? கால்சியம் ஆக்சைடுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேப்பா? அப்போ நார்மலாக ஒரு பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாகில் 45% கால்சியம் ஆக்சைடும் 33% வந்து சிலிக்காவும் இருக்கும். ஓகே, பண்ணாதீங்க. லைம் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், சிலிக்காங்கிறது 33% இருக்கும். ஓகேப்பா? இது நீங்கள் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 21 பாருங்கள். அக்கார்டிங் டு த பில்டிங் பை லாஸ், ஓகேங்களா, வாட் இஸ் த மினிமம் பிளிந்த் ஹைட் ஆஃப் த ஆர்டினரி பில்டிங்கு? பிளிந்த் ஹைட்டுங்கிறது என்னதுப்பா? நார்மலாக எங்கே இருக்கும்? இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா இது கிரவுண்ட் லெவலாக எடுத்துக்கோங்கம்மா. கிரவுண்ட் லெவலுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுமா? ஃபவுண்டேஷன்ஸ் போட்டிருப்பீங்க இல்லையா? அஸ்திவாரத்துக்கு ஃபூட்டிங் போட்டிருப்பீங்க. அந்த ஃபூட்டிங் கீழே நம்ம என்ன பண்ணிப்போம்? நம்ம ஃபவுண்டேஷன் காங்கிரீட்டுங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகே என்னப்பா? இப்போ இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா கிரவுண்டு லெவலுக்கு மேலே நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இனிஷியலாக பிளிந்த் பீமுங்கிறது கொடுப்போம். ஓகே, பிளிந்த் பீமுங்கிறது இங்கே நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருப்போம். பிளிந்த் பீமுக்கு மேலே தான் என்ன வரும்? மேசன்ட்ரி வால்ங்கிறது வரும். ஓகேப்பா? ஸோ இந்த பிளிந்த் லெவலில் கண்டிப்பாக எனக்கு இங்கே ஒரு லெவல் இருக்கும் இல்லையா? அதுக்கு பேர் அது திஸ் இஸ் ஏ ஃப்ளோர் லெவல்னு பேர். ஓகே, ஃப்ளோர் லெவல். ஓகேங்களா? ஃப்ளோரில் பிளிந்த் லெவலுக்கு மேலே இருக்குது இல்லையா? அதுக்கு பேர் அது ஃப்ளோர் லெவல்னு சொல்கிறோம். திஸ் இஸ் த பிளிந்த் லெவல்னு சொல்கிறோம். அப்போ நார்மலாக ஒரு ஆர்டினரி பில்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிளிந்த் இருக்கு இல்லையா? பிளிந்த் பீமினுடைய ஹைட்டு இனிஷியலாக எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்கப்பா. எவ்வளவு எப்படின்னா 60 சென்டிமீட்டர், கிட்டத்தட்ட 2 அடிப்பா. இங்கே 2 ஃபீட் அளவுக்கு என்ன பண்ணுறாங்க? இந்த பிளிந்த் பீமுங்கிறது கொடுக்குறாங்க. அதாவது 60 சென்டிமீட்டர்னு பார்க்குறோம். 60 சென்டிமீட்டர். ஓகேப்பா? ஆப்ஷனு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஆப்ஷனு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களாம்மா? அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 21 ஆப்ஷன் டின்னு பார்க்குறோம். தென் 21 பாருங்கள். இப்போ பில்டிங், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் டாபிக் முடிஞ்சது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சர்வேயிங். ஓகேப்பா? அந்த டாபிக் வந்துருச்சு. சரிங்களா? என்ன கொடுக்குறாங்க? இந்த ரெடியூஸ்டு லெவல் ஆர்எல்ங்கிறது கொடுத்துட்டாங்கப்பா. அண்ட் பெஞ்ச் மார்க்கும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இந்த பேக் சைட் ரீடிங் கொடுத்துட்டாங்க. பேக் சைடுங்கிறது என்னது? இட்ஸ் எ ஃபஸ்ட்டு ஸ்டாஃப் ரீடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஃபோர் சைட்டுங்கிறது என்னது? த லாஸ்ட் டேக்கன் ரீடிங் அப்படின்னு சொல்கிறோம். என்ன அப்படின்னா ஆர்ல் ஆஃப் த ஃபார்வர்ட் ஸ்டேஷன் கேட்குறாங்க. ஓகேப்பா? கவனிங்களேன். இன்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் த கிரவுண்ட் லெவல். ஓகேங்கப்பா? திஸ் இஸ் த கிரவுண்ட் லெவல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி என்கிட்ட ஒரு கிரவுண்ட் இருக்குதுப்பா, கிரவுண்ட் சர்ஃபேஸ் இருக்குது. சரிங்களா?
நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து என்ன பண்ணுறீங்க நான் ப்ளேஸ் பண்ணுறேன்ப்பா. ப்ளேஸ் பண்ணிவிட்டு சரிங்களா, ப்ளேஸ் பண்ணிடுறேன் சரிங்களா. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா இந்த கிரவுண்டு சர்ஃபேஸினுடைய லெவலிங் நான் வந்து பண்ண போகிறேன். லெவலிங்னா என்னது? டு ஃபைண்ட் அவுட் த எலிவேஷன். நம்ம இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டினுடைய எலிவேஷனை கண்டுபிடிக்க போகிறேன். அதுதான் லெவலிங்னு பார்க்குறோம். கரெக்டு தானேப்பா? அப்போ எந்த ஒரு பாயிண்ட்டை நான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு லெவலிங் பண்ணுறனோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னது? இட் இஸ் எ டேட்டம். அதுக்கு பேர் என்னதுப்பா? டேட்டம் சர்ஃபேஸ்னு பேர். அந்த டேட்டமை வந்து பார்த்தோம்னா நம்ம என்னவா எடுத்துக்கிறோம்? இங்கே அதை நம்ம மீன்சி லெவலாக எடுத்துக்கிறோம், கடல் நீர் மட்டமாக எடுத்துக்கிறோம். ஓகேப்பா? அப்போது இனிஷியலாக அந்த கடல் நீர் மட்டத்திலிருந்து நம்மளுடைய கிரவுண்டு சர்ஃபேஸ் அப்படிங்கிறது எவ்வளோ டெப்த்தில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாமா? ஓகே, ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஜஸ்ட் அ மினிட்ப்பா. ஓகே, ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஆட்டோ சேவ் ஆகலன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணுறேன்ப்பா குரூப்பில். ஓகே, அது சேவ் ஆயிருக்கு. क्वेश्चन नंबर 20 முடிச்சாச்சு. தென் 21. ஓகே ஓகே, வெரி குட். இது மட்டும் தான் சேவ் ஆகலை. ஓகே, பிரச்சனை இல்லை, ஆடிபிளாக தானே இருக்குது. ஓகே, ஸோ டோன்ட் வரி. சரிம்மா, சரி கவனிங்க. ஸோ இப்போ நம்ம இனிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா இது நம்மளுடைய கிரவுண்டு லெவல்னு பார்த்தோம் இல்லையா? இது நம்மளுடைய கிரவுண்டு லெவல் எனக்கு இப்படி இருக்குமா? சரி தானே? இதனுடைய எலிவேஷனாக கண்டுபிடிக்கிறதா வந்து நம்ம லெவலிங் அப்படின்னு பார்க்குறோம். லெவலிங்னாவே வந்து அது எலிவேஷன் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தேவைப்படுது. அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டேட்டம்னு சொல்கிறேன். ஓகேப்பா? அந்த டேட்டம் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் மீன்சி லெவலாக எடுத்துக்கிறேன், அதாவது கடலின் மட்டமாக எடுத்துக்கிறேன். ஓகேப்பா? மீன்சி லெவலாக எடுத்துக்கிறேன். அப்போ மீன்சி லெவலிருந்து அந்த கிரவுண்டு லெவலுடைய ஹைட்டு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? இதுக்கு பேர் என்னது? எலிவேஷன் சொல்கிறோம். எலிவேஷன் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆரல் பாயிண்ட்டு, ரெடியூஸ்டு லெவலு. ஓகேப்பா? இந்த ரெடியூஸ் லெவலுங்கிறது பார்த்தோன்னா இந்த எலிவேஷன் ஆஃப் எ பாயிண்ட் ஃப்ரம் த மீன்சி லெவல். ஓகேப்பா? அப்போ அந்த பாயிண்ட்டினுடைய ஹைட்டு தெரிஞ்சு போச்சு இல்லையா? அப்போ ஹைட்டு தெரிஞ்சு போச்சுன்னா அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னது? திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ பெஞ்ச் மார்க்கு, பாயிண்ட் ஆஃப் நோன் எலிவேஷன் பேர். ஓகேப்பா? அப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்துல வந்துட்டு என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது இல்லையா? அதை நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன்ப்பா. சரிங்களா? ப்ளேஸ் பண்ணுறேன். இது வந்து என்னுடைய ஸ்டேஷன் ஏவாக எடுத்துக்கிறேன். ஸ்டேஷன் ஏவாக எடுத்துக்கிறேன். சரிங்களாப்பா? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணுறீங்கன்னு ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா எப்பயுமே என்ன பண்ணுமா? ஃபஸ்ட்டு டேக்கன் ரீடிங்கிறது என்னது? பெஞ்ச் மார்க்கில் நம்மளுடைய லெவலிங் ஸ்டாஃப் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ரீடிங் பேர் என்னது? நம்ம பேக் சைட்னு சொல்லுவோம் இல்லையாப்பா? பேக் சைட்டு ரீடிங்னு சொல்லுவோமா? தடுத்துனேப்பா. ஓகே, அப்போ கவனிக்க பார்க்கலாம். அந்த பேக் சைட்டுங்கிறது கொடுத்துட்டாங்களா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.215 கொடுத்துட்டாங்க. 1.215 கொடுத்துட்டாங்க. சரிங்களாப்பா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிங்கிற ஸ்டேஷனுடைய என்ன பண்ணுறாங்க? ஃபார்வேர்டு சைட் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதாவது 4 சைட்டுங்கிறது கொடுத்துருக்காங்கம்மா. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா கவனிங்களேன், எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.870 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட்டை விட பிங்கிற பாயிண்ட்டு பள்ளமாக இருக்கா இல்லை மேடாக இருக்குதுங்களா? டயக்ராம் பார்த்து சொல்லக்கூடாது, வேல்யூ வச்சு சொல்லணும். எப்படி பாருங்க, ஏங்கிற பாயிண்ட்டு 1.215 மீட்டர் தான் இருக்குது. ஆனால் பிங்கிற பாயிண்ட் எப்படி இருக்குது? 1.870 இருக்குது. ஆமாம் இப்போ அப்போ எது பள்ளத்தில் இருக்குதுன்னு அர்த்தம்? ஏங்கிற பாயிண்ட்டு மேடான பகுதியிலையும் பிங்கிற பாயிண்ட்டு பள்ளமான பகுதியிலையும் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேப்பா? இப்போ அடுத்து அவங்க கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா இந்த பிங்கிற பாயிண்ட்டினுடைய ஆர்எல் தான் கேட்குறாங்க, ரெடியூஸ்டு லெவல் தான் கேட்குறாங்க. அப்போ ரெடியூஸ்டு லெவல் அப்படிங்கிறது ஏங்கிற பாயிண்ட்டை விட அதிகமாக வருமா இல்லை கம்மியாக வருமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏங்கிற பாயிண்ட்டினுடைய ஆர்எல்ங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 100 மீட்டருங்கிறது கொடுத்துட்டாங்க. ஓகேப்பா? அப்போ பிங்கிற பாயிண்ட்டினுடைய ஆர்எல் 100 விட அதிகமாக வருமா இல்லை கம்மியாக வருமா? கண்டிப்பாக இது என்னவாக இருக்கும்? கம்மியாக தான் வரும். அப்போ 100 விட கம்மியாகக்கூடிய ஒரே ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ மட்டும்தான் இருக்குது. 99.345. எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கவனிங்களேன். ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள்,
ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிக்கலாமாப்பா. ஓகே, ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது எப்படி நோட் பண்ணணும் இனிஷியலாக? ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும்ப்பாங்க, இஸ் ஈக்குவல் டு என்னது ஆர்எல் பாயிண்ட்டு, ஓகே, ப்ளஸ் என்னது பேக் சைட் ரீடிங்கு. இதுதான் அது நம்ம ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்கிறோம். ஆர்எல் எவ்வளவு 100 மீட்டர், பேக் சைடுங்கிறது எவ்வளவு 1.215 மீட்டர். ஓகேங்களாப்பா. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, இங்கே 101.215 மீட்டர்னு கிடைக்கும். ஓகேப்பா. அடுத்து வந்து பார்த்தோன்னா நமக்கு ஆர்லா பாயிண்ட் பி வேணும் இல்லையா? எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து ஃபோர் சைட் ரீடிங் இருக்குது இல்லையாப்பா, அது என்ன பண்ணால் போதும், நீங்கள் மைனஸ் பண்ணாலே போதுமானது. அப்போ என்ன பண்ணுங்கள், ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது 101.215 மீட்ரு மைனஸு ஃபோர் சைட் எவ்வளவு 1.870 மீட்ரு. சரிங்களாப்பா. சால்வ் பண்ணும்பொழுது நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், 99.345 மீட்டர்னு வரும். ஓகேப்பா. நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியே டயக்ராம் கிளியராக போட்டிங்கன்னா ஆர்எல் வேல்யூ அதிகமாக வருமா இல்லை கம்மியாக வருமாங்கிறத அங்கேயே கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷன் நீங்கள் அழகாக சூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே நீங்கள் உட்காந்துட்டு சால்வ் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஷார்ட்கட்டுமா, எக்ஸாம் ஹாலில் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலில் டைம் சேவ் பண்ண முடியும். ஓகேங்க. ஆப்ஷனு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். வெரி குட் மா சுபாஷினி. அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 21க்கு ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். 22 பாருங்கள். த கான்டூர் இன்டர்வல் ஆன் எ மேப் ஷீட் டினோட்ஸ் தி. மெயினாக கான்டூர்னாவே என்னதுப்பா, கான்டூர் சொல்கிறோம் இல்லையா, என்னது கான்டூர்னாவே எலிவேஷன். ஆமாம் தானேப்பா. கான்டூர்னாதீங்க ஈக்குவல் எலிவேஷன். அப்போ என்னதுங்க, ஈக்குவல் எலிவேஷனுடைய எல்லா பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லைனுக்கு பேர் என்னது கான்டூர் லைன்னு பார்க்குறோம். கான்டூர் லைன் எப்பயுமே எப்படி இருக்கும், க்ளோஸ்டு லைனாக தான் இருக்கும். ஓகேப்பா. கவனிங்களேன். இப்போ என்ன அப்படின்னா இது என்னுடைய மீன்சி லெவல்ப்பா. என்ன பண்ணுறேன், மீன்சி லெவலாக எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, மீன்சி லெவலு. இந்த மீன்சி லெவல்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மவுண்டெயின் இருக்குமா, ஒரு ஹில் இருக்குது. சரிங்களா, ஹில் இருக்குது. இது வந்து பார்த்தோம்னா மீன்சி லெவல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் உயரத்தில் இருக்குதுப்பா. என்னதுங்க 200 மீட்டர் உயரமாக இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஹில் இருக்குதுமா. சரிங்களா, இதனுடைய உயரம் பார்த்தீங்க அப்படின்னா மீன்சி லெவல்லேருந்து 100 மீட்டர் தாம்மா இருக்குது. 100 மீட்டர் தான் இருக்குது. சரிங்களா. அப்போ இது ஒரு எலிவேஷனில் இருக்குதுமா. ஏங்கிற பாயிண்ட்டு ஒரு எலிவேஷனில் இருக்குது, பிங்கிற பாயிண்ட்டு இன்னொரு எலிவேஷனில் இருக்குது. சரிங்களா. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நான் என்ன பண்ணுறேன், எலிவேஷன் டிஃப்ரென்ஸு கண்டுபிடிக்கிறேன். என்னப்பா வரும், 200 மீட்டர் வருது, 100 மீட்டர் கழிச்சிட்டிங்கன்னா என்ன வருங்க, 100 மீட்டர் வருது இல்லையா? ஆமாம். இப்போ இந்த எலிவேஷன் டிஃப்ரென்ஸுக்கு பேர் என்னது, இஸ் கால்ட் அஸ் ஏ கான்டூர் இன்டர்வல்னு பேர். இப்போ கான்டூர் இன்டர்வல்னு பார்க்குறோம். ஆமாம். இப்போ அதுக்கு பேர் என்னதுங்க, கான்டூர் இன்டர்வல். ஓகே, கான்டூர் இன்டர்வல்னு பார்க்குறோம். ஓகே, இப்போ கான்டூர் இன்டர்வல். அதே மாதிரி இந்த ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் இந்த எலிவேஷன் பாயிண்ட்டுக்கும் பிங்கிற எலிவேஷன் பாயிண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்க்கு பேர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஏ ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட்டுன்னு பேர். ஓகேப்பா. நிறைய ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட்டுன்னு பார்க்குறோம். இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடியதுமா, ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? ஓகே. அப்போ கான்டூர் இன்டர்வல் ஆன் த மேப் அப்படின்னா என்ன வருங்க, த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த என்னது 2 கன்சிக்யூட்டிவ் கான்டூர் லைனு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. அடுத்து போகலாம் இல்லையாப்பா. வெரி குட்மா ராஜதேவம் ஸ்ருதி. கொஸ்டின் நம்பர் 23 ஒன்று பாருங்கள். த இன்வெர்ட் டேப் இஸ் மேட் அப் ஆஃப் அன் அலாய் ஆஃப். மெயினாக வந்து பார்த்தோன்னா நம்ம டேப் நம்ம எங்கே யூஸ் பண்ணோம், லீனியர் மெஷர்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா நம்ம சர்வேயிங்கில் லீனியர் மெஷர்மெண்ட் பண்ணும்பொழுது நம்ம ரெண்டு இதை ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா செயினுமா, ஒன்று வந்து செயினு, இன்னொன்று என்னது டேப்பு. ஆமாம் தானே. இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்க முடியும், டிஸ்டன்ஸ் மட்டும் தான் கால்குலேட் பண்ண முடியும், ஆங்கிள் கால்குலேட் பண்ண முடியாது. அதே மாதிரி வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண முடியாது. ஓகேப்பா. அப்போ செயினில் வந்து பார்த்தோன்னா மெயினாக என்ன பண்ணுவோம், மெட்ரிக் செயின் நான் மெட்ரிக் செயின்லாம் பார்க்குறோம் இல்லையா. அதில் வந்து யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா 20 மீட்டர் செயின், 30 மீட்டர் செயின், 40 மீட்டர் செயின், 10 மீட்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி டேப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேப்பில் வந்து இன்வெர்ட் டேப்பு, ஸ்டீல் டேப்பு, அடுத்து வந்து பார்த்தோன்னா வந்து கிளாத்தா லினன் டேப்பு இதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஓகேப்பா. அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தோன்னா இன்வெர்ட் டேப் இருக்குது இல்லையாம்மா. இன்வெர்ட் டேப்புங்கிறது பார்த்தோன்னா டிசைன் அலாயின்னு சொல்லுவாங்க. அலாயின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுங்க ரெண்டு மெட்டீரியலு காம்பினேஷனில் இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் என்னது அலாயின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா இருக்கிறதுலே வந்துட்டு நமக்கு அக்யூரேட்டான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது இந்த இன்வெர்ட் டேப்பு தான். ஏன்னா மற்ற இது கம்பேர் பண்ணும்பொழுது இந்த இன்வெர்ட் டேப்புக்கு
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கிறதுனால தான் இது என்ன பண்ணுது, அதிகமான ரிசல்ட் நமக்கு அக்யூரேட்டாக கொடுக்குதுன்னு பார்க்குறோம். ஓகேப்பா, இதில் வந்து பார்த்தோன்னா அலாய் அப்படிங்கிறது நமக்கு நிக்கலும் ஸ்டீலும் மிங்கிளாகி இருக்கும். ஓகேப்பா, நிக்கலுங்கிறது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 36%, ஸ்டீல் அப்படிங்கிறது 64% அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிருக்கும். அப்போ இதுக்கு ஆன்சரு ஆப்ஷனு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேப்பா, அதில் கூட பர்சன்டேஜ் கூட சில டைம் கேட்பாங்கம்மா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் நம்பர் 24 பாருங்கள். த சர்வேயிங் விச் ஆர் கேரிட் அவுட் டு ப்ரொவைட் எ நேஷ்னல் கிரிட். ஓகே, டு ப்ரொவைட் எ நேஷ்னல் கிரிட் ஆஃப் எ கண்ட்ரோல் ஃபார் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் த அக்யூரேட் மேப் ஆஃப் எ லார்ஜ் ஏரியா இஸ் நோன் அஸ். இதுக்கு என்ன போகிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 24 உனக்கு என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இட் இஸ் கால்ட் அஸ் ஏ ஜியோடெட்டிக் சர்வேன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ பேர் என்னது, ஜியோடெட்டிக் சர்வேங்க. அதாவது நம்ம லார்ஜ் ஏரியாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே அதுக்கு பேர் என்னது, இட் இஸ் கால்ட் அஸ் ஏ ஜியோடெட்டிக் சர்வேயிங்னு சொல்லுவோம். ஓகேப்பா, இது ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா. இதில் வந்து மெயினாக பார்த்தோன்னா பிளெயின் சர்வேயிங்கு, ஜியோடெட்டிக் சர்வே சொல்கிறோம் இல்லையா. பிளெயின் சர்வேங்கிறது பார்த்தோம் அப்படின்னா என்னதுங்க, ஏரியா இஸ் லெஸ் தென் தி 250 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படிங்கிறத பார்க்குறோம். அங்கே சர்ஃபேஸ் எப்படி இருக்கும், பிளைன் சர்ஃபேஸாக இருக்கும், ஸ்ட்ரைட் லைனாக ஸ்ட்ரைட்டு சர்ஃபேஸாக இருக்கும். அதே மாதிரி ஜியோடெட்டிக் சர்வேங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏரியா அப்படிங்கிற என்ன பண்ணுறோம், ஏரியா இஸ் மோர் தென் தி 250 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேப்பா, இங்கே வந்து பார்க்கும்பொழுது சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்கும், கர்வ்டு சர்ஃபேஸாக இருக்கும், கர்வ்டு சர்ஃபேஸாக இருக்குங்கிறத பார்க்குறோம். வெரி குட் மேன், அருமை தான். கொஸ்டின் நம்பர் 24க்கு ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. தென் 25 பாருங்கள். த டேப் ஆஃப் லென்த் எல் அண்ட் வெயிட் W கிலோகிராம் மீட்டர் கொடுத்துருக்காங்க. த சஸ்பெண்டட் அட் இட்ஸ் எண்ட் வித் எ புல் ஆஃப் P கிலோகிராம். த சேக் கரெக்ஷன் மெயினாக வந்து பார்த்தோன்னா நம்ம டேப் யூஸ் பண்ணும்பொழுது என்ன பண்ணணுமா, சேகுங்கிறது ஏற்படும் இல்லையாப்பா. நம்ம தானே அந்த சேகினுடைய வேல்யூ தான் கேட்குறாங்க. சரிங்களாப்பா. அப்போ சேகுங்கிறது ஏற்படுது அப்படின்னா அந்த சேகை நம்ம என்ன பண்ணணும், சரிப்படுத்தணுங்கிறதுக்காக என்ன பண்ணணும், அதுக்கு கரெக்ஷன்ஸ் அப்ளை பண்ணுவோம் இல்லையாப்பா. நம்ம தானே. அப்போ கரெக்ஷன் ஃபார் சேக் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணோம்னா W ஸ்கொயர். Wங்கிறது என்னது, வெயிட் ஆஃப் த டேப்பு மல்டிப்ளைடு பை லென்த்து க்யூபு டிவைட் பை என்ன வரீங்க 24 இன்ட்டு புல் நம்ம லோடு அப்ளை பண்ணுறோம் இல்லையா. ஓகே, என்னதுங்க P ஸ்கொயர்னு பார்க்குறோம். ஓகேப்பா, அப்போ W ஸ்கொயர் LQ பை 24 P ஸ்கொயர் அப்படின்னா ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷனு B இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேப்பா, இந்த கரெக்ஷன் பொறுத்த வரைக்கும் சேக் கரெக்ஷனு, புல் கரெக்ஷனு இதெல்லாம் வந்து கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி டெம்பரேச்சர் கரெக்ஷனு இதெல்லாம் வந்து அடிக்கடி வந்துட்டு ஃபார்முலாஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா, அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் 26 பாருங்கள். அன் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு எஸ்டாப்ளிஷ் த இன்டர்மீடியேட் பாயிண்ட் on a straight joining two distance point without having the two side from the one of them அப்படி கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ இன்ஸ்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது யூஸ் பண்ணுறாங்கம்மா. என்ன அப்படின்னா ஒரு பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, இன்னொரு பாயிண்ட் என்ன பண்ணுறாங்க நோட் பண்ணணும். சரிங்களாப்பா, ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேப்பா, அப்படி கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்மீடியேட் பாயிண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா. இதுக்கு பேர் என்னது, நம்ம ரேஞ்சிங்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் என்னதுப்பா, ரேஞ்சிங்கு. அந்த லைனுக்கு பேர் என்னது, திஸ் இஸ் த லைன் ரேஞ்சர்னு பேர்ப்பா. அதுக்கு பேர் என்னது, லைன் ரேஞ்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கலாமாப்பா. ஸோ 26க்கு ஆப்ஷனு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா, அடுத்து போகலாம் இல்லையா. ஓகே, ஸோ அடுத்து பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, ஸோ நம்ம விஜிஓ ஐஎஸ் அகாடமியில் வந்துட்டு ஓகே நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுறோமா. டிகிரி லெவல் அஸ் வெல் அஸ் டிப்ளமோ லெவல் ரெண்டுமே கொடுக்குறோம். போத் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் தான் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி 2 பேட்ச் போயிட்டுருக்குது. டிப்ளமோ லெவலுக்கு தனியாக டெஸ்ட்டு போயிட்டுருக்குது, டிகிரி லெவலுக்கு தனியாக டெஸ்ட் போயிட்டுருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜிஎஸ் டெஸ்ட் வேணும்னாலும் நம்மக்கிட்ட ஆஃபர் பண்ணிக்கலாம். ஓகேப்பா, அகைன் வந்து பார்த்தோம்னா நமக்கு இன்னையிலேருந்து ஒரு பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களாப்பா. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸாக வந்து நமக்கு 20 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். ஃபுல் டெஸ்ட் வந்து 3 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேப்பா, ஓகே, அதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேப்பா, ஸோ ஓகே, ஸோ அதுக்கான உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வந்து இஷ்யூ பண்ணிவிடுவோம். ஓகேப்பா, ஓகே, இதை வந்து ஆஃபரை வந்து பயன்படுத்திக்கோங்க, நல்லா படிங்க. சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஸ்டின் நம்பர் 27 பாருங்கள். கரெக்ஷன் ஃபார் கர்வேச்சர் அண்டு ரிஃப்ராக்ஷன் மெயினாக வந்து பார்த்தோம்னா நம்ம ஜியோடெட்டிக் சர்வேயிங் பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்குறோம், நம்ம சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் அப்படிங்கிறது கர்வ்டு சர்ஃபேஸாக இருக்கும் இல்லையாப்பா. அப்போ கர்வ் சர்ஃபேஸாக இருக்கும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய லைன் ஆஃப் சைட் அப்படிங்கிறது எப்பயுமே கண்டிப்பாக என்னவாக இருக்காது, ஸ்ட்ரைட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம கண்டிப்பாக அப்போ அங்கே வந்து பார்த்தோன்னா கர்வேச்சர் எஃபெக்ட்னாலையும் ரிஃப்ராக்ஷன் எஃபெக்ட்னாலையும் ரீடிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாற தான் செய்யும். ஓகேப்பா, அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், கரெக்ஷனுங்கிறது அப்ளை பண்ணணும். ஓகேப்பா, அதில் மெயினாக பாருங்கள், இந்த கர்வேச்சர் கரெக்ஷனுங்கிறது பார்த்தோன்னா என்னது 0.0 ஓகே 0
78 ஓகே 7849 d ஸ்கொயர்டு அப்படிங்கிற அப்ளை பண்ணுறோம். ஓகேப்பா, இதில் டிங்கிறது என்னது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸு கிலோமீட்டரில் எடுத்துக்கணும். ஓகேப்பா, ஸோ அடுத்து பாருங்கள், ரிஃப்ராக்ஷனுங்கிறது பார்த்தோன்னா சிஆர் இஸ் ஈக்குவல் டு 0.01121 d ஸ்கொயர்டு 1121 d ஸ்கொயர்டு. ஓகேப்பா, அப்போ இன்ஸ்டா வந்து பார்த்தோன்னா கர்வேஜ் கரெக்ஷன் சிசி இஸ் ஈக்குவல் டு சப்ஜெக்ட் பண்ணுங்க பார்க்கலாம் 0.07849 d ஸ்கொயர்டுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள், டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, அது மீட்டரில் கொடுத்துருக்காங்களாப்பா, இது என்ன பண்ணணுமே கிலோமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ என்ன வருங்க 2.4 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாமா. ஓகே, அப்போ சப்ஜெக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ மல்டிப்ளைடு பை 2.4 ஸ்கொயர்டு. ஓகே, சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், எவ்வளோ வரும்னா 0.45 மீட்டர்னு வரும். ஓகேப்பா, நம்ம கிலோமீட்டரில் சப்ஜெக்ட் பண்ணால் தான் நமக்கு வேல்யூங்கிறது மீட்டரில் ஆன்சராக வரும். ஓகேங்களாப்பா, ரெண்டாவது பாருங்கள் என்னதுங்க, ரிஃப்ராக்ஷன் கரெக்ஷன் பார்க்குறோம். வேல்யூ என்னது 0.01121 இன்ட்டு டி ஸ்கொயருக்கு பதிலாக 2.4 ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. ஓகேப்பா, சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருதுங்க 0.064 மீட்டர்னு வரும். அப்போது கர்வேச்சருக்கு 0.45ம் ரிஃப்ராக்ஷனுக்கு 0.064 இருக்குதுன்னு ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். வெரி குட்மா மகேஸ்வரி, நர்மதா, காயத்ரி, ஸ்ருதி. அடுத்து போகலாம் இல்லையா. ஓகே, கொஸ்டின் நம்பர் 28 பாருங்கள். இன் எ ஹோல் சர்க்கிள் பியரிங் இஸ் 327 டிகிரி 24 மினிட்ஸ் தென் த ரெடியூஸ்டு பியரிங் கேட்குறாங்க. மெயினாக வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பார்க்குறோம், காம்பஸ் சர்வேயிங்கில் தான் இந்த டாபிக் வருது இல்லையாப்பா. ஓகே தானேப்பா, அதில் மேஜராக வந்து பார்த்தோன்னா நம்ம 2 விதமான காம்பஸ் யூஸ் பண்ணுவோமா. ஒன்று வந்து பிரிஸ்மேட்டிக் காம்பஸ், ரெண்டாவது சர்வேயர் காம்பஸ். ஓகேப்பா, பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் யூஸ்டு டு ஹோல் சர்க்கிள் பியரிங் சிஸ்டம். ஓகேங்களா, அதே மாதிரி சர்வேயர் காம்பஸ் இஸ் யூஸ்டு டு ரெடியூஸ்டு பியரிங் சிஸ்டத்தில் பார்க்குறோம். ஓகேப்பா, அதில் மெயினாக பார்த்தோன்னா ஹோல் சர்க்கிள் பியரிங்கில் வந்து கொடுத்துருக்காங்கம்மா எவ்வளவு 327 டிகிரி 24 மினிட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஓகேப்பா, இது என்ன பண்ணுவோமா ரெடியூஸ்டு பியரிங்காக கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, சால்வ் பண்ணுவோமா. அப்போ கவனிக்க பார்க்கலாம். இப்போ இன்ஸ்டா வந்து பார்த்தோன்னா திஸ் இஸ் த நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனு. ஓகேப்பா, மெயினாக ஹோல் சர்க்கிள் பியரிங் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோமா நார்த் ஈஸ்ட் டேக்கன் அஸ் எ அவர் ரெஃபரன்ஸ்னு பார்க்குறோம். ஓகேப்பா, நார்த் மட்டும் என்ன பண்ணுவோமா ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும். ஒன்லி ஃபார் எ கிளாக் வைஸ் டைரக்ஷன் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஓகேப்பா, அப்போ கவனிக்க பார்க்கலாம். ஸோ 0லேருந்து 327 டிகிரிங்கிறது எங்கே வரும், 4th குவாட்ரேட்டரில் வந்துடும் இல்லையாப்பா. ஆமாம் தானே. அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா இது ஆங்கிள் எவ்வளவு, ஸோ 327 டிகிரி 24 மினிட்ஸ்னு பார்க்குறோம். ஓகேப்பா, இது என்ன பண்ணுங்க ரெடியூஸ்டு பியரிங்காக கன்வெர்ட் பண்ணும்பொழுது என்ன பண்ணுங்கள், இதனுடைய நியர்பை இருக்கு இல்லையாப்பா. ரெடியூஸ்டு பியரிங்கிறது என்ன, அது நார்மலாக மெயினாக வந்து பார்த்தோன்னா எது வந்து நியர்பையாக இருக்குதோ, அதாவது எய்தர் நார்த்து அல்லது எய்தர் சவுத்து. ஓகேப்பா, நார்த்தில் சவுத்தில் எது நியர்பை வேல்யூவாக இருக்குதோ அதை என்ன பண்ணால் போதும், கால்குலேட் பண்ணாலே போதுமானது. ஓகேப்பா, அப்போ உங்களுக்கு வேல்யூ எப்படி வருங்க, நார்த்து சர்டைன் டிகிரி வெஸ்ட்டுன்னு வரணும். ஓகேப்பா, நார்த்து வெஸ்ட்டுன்னு வரணும் அப்படின்னா எந்த ஆப்ஷன்ஸ்லாம் வராது, ஆப்ஷனு சியும் வராது, டியும் வராது. ஒன்று ஏவாக இருக்கலாம் அல்லது பியாக இருக்கலாம். ஓகேப்பா, இப்போ நமக்கு என்ன தேவைப்படுதுங்க, இந்த ஆங்கிள் தேவைப்படுது இல்லையா, இந்த ஆங்கிள் நமக்கு தீட்டா ஆங்கிள் தேவைப்படுதுப்பா. எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம இனிஷியலாக, ஸோ 360 டிகிரியிலேருந்து என்ன பண்ணுங்கள் 327 டிகிரி 24 நிமிஷத்தை என்ன பண்ணுங்கள் கழிங்க. கழிச்சிட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாமா. இது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னா கவனிங்களேப்பா, எப்படி நான் சொல்லிக் கொடுக்குறேன் கவனிச்சுக்கோங்க. இந்த 360 டிகிரி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 359 டிகிரி 60 நிமிஷம் எழுதலாமா, ரெண்டும் ஒன்று தானேப்பா. 360 டிகிரி எழுதினாலும் ஒன்று தான், இல்லை 359 டிகிரி 60 நிமிஷம் எழுதினாலும் ஒன்று தான். ஆமாம்ப்பா, இப்போ என்ன பண்ண போகிறேன், இதிலேருந்து 327 டிகிரி 24 நிமிஷத்தை என்ன பண்ண போகிறேன், நீங்கள் மைனஸ் பண்ண போகிறேன். மைனஸ் பண்ணுறது எனக்கு ஈஸியாக போயிடுது இல்லையா. அப்போ ஓகேப்பா, இப்போ சால்வ் பண்ணுங்கள் பார்க்கலாம் என்ன வரும். சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வருங்க, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 36 மினிட்ஸ் வந்துடும், இங்கே என்ன வந்து உங்களுக்கு 32 டிகிரி வந்துடும். ஓகேப்பா, அப்போ என்ன இங்கே நார்த்து 32 டிகிரி 36 மினிட்ஸு வெஸ்ட்டு. ஓகேங்களப்பா, இந்த மாதிரி கூடிய ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ஆப்ஷனு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா, வெரி குட்மா சுபாஷினி, வெரி குட் நர்மதா, ஸ்ருதி, தென் காயத்ரி, மகேஸ்வரி, வெரி குட்மா. அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் நம்பர் 29 ஒன்று பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் மெத்தட் ஆஃப் கான்டூரிங் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் எ ரயில்வே அண்டு ரூட் சர்வேக்கு எதை யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்கப்பா. சொல்லுங்கள் பார்க்கலாம். மெயினாக வந்து பார்த்தோன்னா நம்ம கான்டூரிங்கில் 2 விதமான கான்டூரிங் மெத்தடு பார்த்துருப்போம். ஒன்று என்ன அப்படின்னா, ஒன்று வந்து டைரக்ட் மெத்தடு, ஒன்று வந்து என்னதுங்க டைரக்ட் மெத்தடுன்னு பார்த்துருப்போம். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டைரக்ட் மெத்தடு. ஓகே, இப்போ இன்டைரக்ட் மெத்தடு இதில் தான் வந்து பார்த்தோன்னா என்னதுங்க மெயினாக வந்து பார்த்தோன்னா வந்து ஸ்கொயர் கான்டூரிங் அல்லது கிரிட் கான்டூரிங்னு பேர். அடுத்து வந்து பார்த்தோன்னா கிராஸ் செக்ஷனிங் கான்டூரிங்கு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோன்னா வந்துட்டு
ரேடியல் கான்டூரிங், ரேடியல் ஆர் எ டேக்கோமெட்ரிக் கான்டூரிங்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இதெல்லாமே எங்கே வருது? இன்டைரக்ட் மெத்தட் கீழே வருதுன்னு பார்க்குறோம். ஓகேப்பா, இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா மெயினாக பிளைன் ரீஜியனில் யூஸ் பண்ணக்கூடிய கான்டூரிங் மெத்தட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர் அண்டு கிரிட் கான்டூரிங்கு, ஸ்கொயர் அண்டு கிரிட் கான்டூரிங்னு பார்க்குறோம். ஓகேங்களாப்பா, அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஹில்லி ரீஜியனில் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் என்னது? ரேடியல் ஆரிய டேக்கோமெட்ரிக் கான்டூரிங்கு. அதே மாதிரி ரோடுவே ரூட்டு, ரயில்வே ஒர்க்கு, எல்எஸ்சிஎஸ் சொல்லுவாங்க இல்லையா, கிராஸ் செக்ஷனிங் லெவலிங் அண்ட் லாங்கிடியூட் லெவலிங் பார்க்குறோம் இல்லையாப்பா, அந்த மாதிரி ஓகே இதை யூஸ் பண்ணுவாங்க, கிராஸ் செக்ஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சரு? ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். வெரி குட்மா. அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 33 பாருங்கள். ஸோ வாட் வில் பி த லென்த் ஆஃப் த பேஸ் லைன் இன் கேஸ் ஆஃப் எ ஷார்ட் பேஸ் லைன் மெத்தட் ஆஃப் த ஜிபிஎஸ் சர்வே? மெயினாக வந்து பார்த்தோன்னா நம்ம ஜிபிஎஸ்ங்கிறது என்னது? குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஒரு ஆப்ஜெக்ட்டுங்கிறது இந்த என்டையர் வேர்ல்டில் எங்கே இருக்குது, அதனுடைய பொசிஷனுங்கிறது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது. ஓகேப்பா, அதில் மேஜராக வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்க இங்கே? ஸோ அதனுடைய லென்த் ஆஃப் த பேஸ் லைன்ங்கிறது கொடுக்குறாங்க. அது எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா இஸ் லெஸ் தேன் 50 கிலோமீட்டர். ஓகேவா, நீங்கள் லெஸ் தேன் அதுங்க 50 கிலோமீட்டர்னு பார்க்குறோம். ஓகேப்பா, லெஸ் தேன் தி 50 கிலோமீட்டர்னு பார்க்குறோம். ஓகேப்பா. ஓகே, கொஸ்டின் நம்பர் 30க்கு ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். வெரி குட்மா, வெரி குட். அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 31 பாருங்கள். அக்கார்டிங் டு த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் த கான்டூரிங் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? மெயினாக வந்து பார்த்தோன்னா கான்டூர்னுடைய பேசிக் பிரின்சிபலில் இருக்கக்கூடியது இனிஷியலாக எந்த வாக்கியம் வந்து ட்ரூவாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு என்னப்பா ஆன்சர் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ எது வந்துட்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்கப்பா, சொல்லுங்கள் பார்க்கலாம். இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா கான்டூர் இன்டர்வல் அப்படிங்கிறது எப்பயுமே கான்டூர் ஸ்கேல் ஆஃப் த மேப்புக்கு எப்படி இருக்கும்? இன்வர்ஷனலி ப்ரொபோஷனலாக தான் இருக்கும். ஓகேப்பா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. the interval contour interval is inversely proportional to the scale of the map. ஏன்னா scale of the mapங்கிறது அதிகமாச்சுன்னா contour interval குறையும். அதே மாதிரி scale of the mapங்கிறது குறைஞ்சதுன்னா contour intervalங்கிறது அதிகமாகும். ஓகேங்கப்பா, எப்பயுமே வந்து பார்த்தோன்னா மெயினாக contour intervalக்கும் ஓகே ஸ்கேல் ஆஃப் த மேப்புக்கு எப்பயுமே எப்படி இருக்குங்க? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் தான் இருக்கும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுப்பா. இது வந்து டிப்ளமோ லெவலில் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, இதை நோட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 31க்கு ஆப்ஷன் சின்னு பார்க்குறோம். வெரி குட்மா மகேஸ்வரி, நர்மதா, ஸ்ருதி, தென் சுபாஷினி, காயத்ரி, வெரி குட். தென் 32 பாருங்கள். த டேட்டா அப்டைன்டு ஃப்ரம் த டோட்டல் ஸ்டேஷன் கேன் பி யூஸ்டு இன் விச் த அமாங் த ஃபாலோயிங் சாஃப்ட்வேர் டைரக்ட்லி. மெயினாக டோட்டல் ஸ்டேஷனுங்கிறது என்னதுப்பா? அட்வான்ஸ்டு டெக்னிக் சர்வே. ஆமாங்கப்பா, அட்வான்ஸ்டு சர்வேயிங் எக்யூப்மெண்ட்னு சொல்லுவோம். கரெக்டுதானேப்பா? அதில் மெயினாக வந்து பார்த்தா டோட்டல் ஸ்டேஷன் என்னதுங்க? இடிஎம் ப்ளஸ்ஸு எலக்ட்ரானிக் தியோடலைட். ஆமாங்கப்பா, இடிஎம்ங்கிறது என்னது? எலக்ட்ரானிக்கு டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட்டு ப்ளஸ் என்னதுங்க? எலக்ட்ரானிக்கு தியோடலைட்டு, எலக்ட்ரானிக்கு தியோடலைட்டுன்னு பார்க்குறோம். ஓகே, எலக்ட்ரானிக்கு தியோடலைட் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேப்பா, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர் மூலிமா நம்ம எடுக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையுமே என்ன பண்ணும்? அது ஸ்டோர் பண்ணும், மெமரி கார்டு மாதிரி. ஓகேப்பா, அப்போ என்ன பண்ணுதுன்னா அது மெமரி கார்டு மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம்? அது நம்ம ஆட்டோ கேடுக்கு என்ன பண்ண நம்ம வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஓகேப்பா, அப்போ சாஃப்ட்வேர் என்ன பண்ணோம்? கன்வெர்ட் பண்ணி முடிச்சுக்க முடியும். சரிங்களா? The data obtained from the total station can be used in the which among the following software directly யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா இஸ் ஏ சர்ஃபர் இருக்கு இல்லையாப்பா, அது என்ன பண்ணுவீங்க? அந்த சாஃப்ட்வேர் தான் வந்துட்டு நம்ம டேரெக்டாகவே என்ன பண்ண முடியும்? யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேப்பா, மற்றபடி வந்து பார்த்தோன்னா மைக்ரோ ப்ராசஸில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் என்ன பண்ணுவோம்? ஆட்டோ கேடுக்கு நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி ட்ராயிங்காக நமக்கு என்ன கிடைக்கும்? அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகேப்பா, ஆனால் டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடிய அது சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தோன்னா சர்ஃபர் இருக்குது இல்லையாப்பா, அதை நம்ம டேரெக்ட் நம்ம என்ன பண்ண முடியும்? மெஷர்மெண்ட் வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, 32 ஆப்ஷனு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோமா. 33 பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிலோ இஸ் யூஸ்டு அப் ஆஃப் த ரேஞ்ச் ஆஃப் 10 கிலோமீட்டர், அது 100 கிலோமீட்டர். ஓகேப்பா, ஸோ எந்த ஒரு வேவ்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அப் டு ரேஞ்சு 100 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து இருக்கக்கூடியது அப்படின்னு கேட்குறாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ மைக்ரோவேவ்னு பேருப்பா. அதுங்க மைக்ரோவேவ் ரேடியேஷன் இருக்குது இல்லையா, அந்த மைக்ரோவேவ் ரேடியேஷன் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வேவ் லென்த் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் அப் டு 100 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இருக்கும். ஓகேப்பா, அது என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்துல வந்துட்டு இடிஎம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இடிஎம்ங்கிறது அந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். இடிஎம்ங்கிறது என்னது? எலக்ட்ரானிக்கு
டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட்னு பார்க்குறோம். ஆனால் இந்த இன்ஃப்ராரெட் எல்லாம் இருக்குது இல்லையா, அது கண்டிப்பாக வந்துட்டு இதை விட கம்மியாக தான் இருக்கும். ஒரு ஃபியூ கிலோமீட்டர் வரைக்கும் தான் வந்துட்டு இதான் பண்ணுவீங்க. அந்த ரேவ்ஸுங்கிறது வேவ் லென்த்துங்கிறது ஃபாலோ ஆகும். ஓகே, அதே மாதிரி விசிபிள் லைட்டும் அதே மாதிரி தான். அது 100க்கு மேலே போகாது. ஓகேப்பா, இதோட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா, இந்த மைக்ரோவேவ் மட்டும்தான் வந்துட்டு என்ன இங்கே அதிகமான டிஸ்டன்ஸ் வந்து வேவ் லென்த்துங்கிறது ஃப்ளோ ஆகுதுன்னு பார்க்குறோம். ஓகே, 33க்கு ஆப்ஷனு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்மா, டி கிடையாதுமா, பி. சரிங்களா, ஓகே, அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் 34 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 34 ஒன்று பாருங்களேன். டு ஃபைண்ட் த ஆர்ல் ஆஃப் த ரூப் ஸ்லாப், ஓகே, ரூப் ஸ்லாப் ஆஃப் த பில்டிங் ஸ்டாஃப் ரீடிங் வேர் டேக்கன் ஆஃப் த பர்டிகுலர் ஸ்டெட் ஆஃப் த லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துட்டாங்கம்மா. இப்போ என்ன அப்படின்னா மெயினாக வந்துட்டு நம்ம லெவலிங்கில் தான் கேட்குறாங்க இல்லையா. இது எப்படி கண்டுபிடிக்கிறது கவனிங்களேன். இப்போ இன்ஸ்டாக வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய கிரவுண்ட் சர்ஃபேஸ் இங்கே இது நம்மளுடைய ஃப்ளோர் லெவல்மா, நம்ம பில்டிங்கினுடைய ஃப்ளோர் லெவல். இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ளோர் லெவல்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ என்னென்னா இந்த ஃப்ளோர் லெவல் என்ன பண்ணுறேன் நான் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன், ப்ளேஸ் பண்ணியாச்சு. சரிங்களா, இப்போ இதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குமா, டேட்டம் ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் என்னது, திஸ் இஸ் கால்ட் அஸ் எ மீன் சி லெவல்னு பேர். சரிங்களா, அப்போ மீன் சி லெவல்லேருந்து நம்ம உட்காந்துக்கூடிய ஃப்ளோர் லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய எலிவேஷனுக்கு பேர் என்னது, திஸ் இஸ் கால்ட் அஸ் எ ரெடியூஸ்டு லெவல்னு பேர். அந்த லெவலுங்கிறது கொடுத்துட்டாங்கம்மா. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 135.15 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேப்பா, இப்போ அடுத்து என்ன அப்படின்னா இது நமக்கு பெஞ்ச் மார்க்னு தெரிஞ்சு போச்சு. சரிங்களா, இப்போ என்ன பண்ண அடுத்தது பெஞ்ச் மார்க்கில் வந்து பார்த்தோன்னா ஸ்டாஃப் என்ன பண்ணுமா ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ரீடிங் பேர் என்னது, திஸ் இஸ் கால்ட் அஸ் எ பேக் சைட் ரீடிங்கு, அதுவுமே கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 1.050 கொடுத்துட்டாங்க. சரிங்களாப்பா, அடுத்து பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தோம் இது வந்து ஃப்ளோர் லெவல்மா, இது வந்து ஃப்ளோர் லெவல். சரிங்களா, இப்போ என்னென்னா இந்த ஃப்ளோர் லெவல் இங்கே இருக்குது, நம்ம தலைக்கு மேலே என்ன இருக்குது, ரூஃப் லெவல் இங்கே இருக்குது. நம்ம ரூஃப் லெவலுங்கிறது இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னென்னா நான் என்ன பண்ணுறேன், ரூஃப் லெவலில் நான் ஸ்டாஃப் இருக்குது இல்லையா, லெவலிங் ஸ்டாஃப் இருக்குது இல்லையா, அதை எப்படி வைக்கிறேன் நான் இன்வெர்ட்டடாக ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, என்னது எபோ த லைன் ஆஃப் சைட் அப்படின்னாலே ரீடிங் எப்படி இருக்கும், இன்வெர்ட்டட் லெவலிங்காக தான் இருக்கும். ஓகேப்பா, அப்போ என்ன பண்ணுறேன் நான் அந்த ரூஃப் லெவலை வச்சுக்கிட்டு என்னுடைய லெவல் ஸ்டாஃப் வந்து ப்ளேஸ் பண்ணி இன்வெர்ட்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிடுறேன். அதனுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ கொடுக்குறாங்க, 2.3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேப்பா, அப்போ எனக்கு ஏங்கிற ஸ்டேஷனு ஃப்ளோர் லெவலில் இருக்குது, பிங்கிற ஸ்டேஷன் எங்கே இருக்குது, லூஃப் லெவலில் இருக்குது. சரிங்களாப்பா, அப்போது ஃப்ரம் த மீன் சி லெவலிருந்து என்னுடைய ரூப் ஸ்லாப் அப்படிங்கிறது எவ்வளவு உயரத்தில் இருக்குதுங்கிறது தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஆர்ல் ஆஃப் த ரூப் ஸ்லாப் தான் ஃபைண்ட் த ஆர்ல் ஆஃப் த ரூப் ஸ்லாப் தான் கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 3 வேலையும் ஆட் பண்ணி முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணணும், 135.150 ப்ளஸ்ஸு 1.050 ப்ளஸ் என்ன பண்ணிக்கணும் 2.30 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ கண்டிப்பாக வரும், 135 கூட ப்ளஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே ஆப்ஷன் வேறு ஆப்ஷனே கிடையாது, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஏன்னா அது ஆப்ஷனு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். 138.5ன்னு பார்க்குறோம். நீங்கள் கிளியராக டயக்ராம் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம், நீங்கள் அழகாக நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேப்பா, நீங்கள் வந்துட்டு கால்குலேஷன் வைஸாக நீங்கள் போனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு குழப்பமே தவிர நீங்கள் வந்துட்டு டயக்ராம் வச்சு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், டைம் சேவ் பண்ண முடியும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 34க்கு ஆப்ஷன் டின்னு பார்க்குறோம். ஓகேப்பா, 35 பாருங்கம்மா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் செயின் இஸ் 100 feet லாங் அண்டு கன்சிஸ்ட் ஆஃப் த 100 லிங்க் இன் ஈச் 1 feet. ஓகேப்பா, நம்ம மெயினாக வந்து செயினில் பார்க்குறோம் இல்லையா, 100 லிங்க் 100 feetனு பார்க்குறோம் இல்லையாப்பா, ஆமாம் தானே. ஸோ 100 லிங்க்கு, ஓகே 100 லிங்க்கு 100 feet. ஓகேப்பா, அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல ஒரு லிங்க்குங்கிறது எத்தனை ஃபீட்டாக இருக்க முடியும், 1 ஃபீட்டாக இருக்க முடியும். ஆமாம் தானேப்பா. இப்படி இருக்கக்கூடிய செயினுக்கு பேர் என்னது, திஸ் இஸ் கால்ட் அஸ் எ இன்ஜினியர்ஸ் செயின்னு பேர். இன்ஜினியர்ஸு செயின்னு பார்க்குறோம். அதுவே சர்வேயர் செயின் அல்லது கண்டர் செயின்னு சொல்லுவாங்கப்பா. இங்கே சர்வேயர் செயின் அல்லது கண்டர் செயின்னு சொல்லுவாங்க. அதனுடைய வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா அது இங்கே 100 லிங்க்குங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 100 லிங்க் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 0.66 ஃபீட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இப்போ அதே மாதிரி ரெவன்யூ செயினுமா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கடஸ்ட்ரல் சர்வேக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பண்ணதுங்க கடஸ்ட்ரல் சர்வேக்கு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ கடஸ்ட்ரல் சர்வேங்கிறது என்னது, கடஸ்ட்ரல் சர்வேங்கிறது பார்த்தோம் அப்படின்னா டு ஃபிக்ஸ் த ப்ராப்பர்ட்டி லைன். ஓகே, டு ஃபிக்ஸ் த ப்ராப்பர்ட்டி லைன்னு பார்க்குறோம் இல்லையாப்பா. ஓகே, இப்போ ப்ராப்பர்ட்டி லைனை வந்து என்ன பண்ணுவீங்க, நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேப்பா, அதனுடைய வேல்யூ வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணுறாங்க, ஸோ 33 ஃபீட்டுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 16 லிங்க்குக்கு ஈக்குவலாக இருக்கும். 16 லிங்க் இஸ் ஈக்குவல் 33 ஃபீட்டுக்கு ஈக்குவல்னு பார்க்குறோம். ஓகேப்பா, ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா. ஓகே, மெட்ரிக் செயினில் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் செயின் யூஸ் பண்ணுவாங்க, 20 மீட்டர் செயின் யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி 30 மீட்டர் செயின் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்னது மெட்ரிக் செயின்னு பார்க்குறோம். ஓகேங்களாப்பா.
அடுத்து போகலாம் இல்லையா? ஸோ 35க்கு ஆப்ஷனு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். வெரி குட்மா. கைல்வழி, ஸ்ருதி, நர்மதா, மகேஸ்வரி, காயத்ரி, சுபாஷினி, வெரி குட். அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 36 பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம பில்டிங் மெட்டீரியல்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம சர்வேயிங் முடிச்சிட்டோம். அடுத்த டாபிக் வந்தாச்சு. ஈஸியாக ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் டாபிக் வந்துட்டோம். ஓகேங்களாப்பா? ஆன்சர் பண்ணலாமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ், அதிக நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸுக்கும் மைனஸு ஓகே அன்னவுன்ஸ் ஓகே ரியாக்ஷன் காம்பனன்ட் அண்ட் த நம்பர் ஆஃப் த அவைலபிள் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன். அப்போ என்னதுங்க? நம்பர் ஆஃப் த அன்னவுனுக்கும் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸுக்கு பேர் என்னதுங்க? த டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சின்னு பேர். அதுக்கு பேர் என்னப்பா? டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக்கு இன்டிடெர்மினன்சின்னு சொல்லுவோம். ஐஎஸ் சொல்லி கண்டுபிடிப்போம் இல்லையாப்பா? நம்ம தானே. அப்போ நம்பர் ஆஃப் அன்னவுனும் மைனஸு ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன். நம்மக்கிட்ட நார்மலாக எத்தனை ஈக்குவேஷன் அவைலபிளாக இருக்குது? ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனு 3 அவைலபிளாக இருக்குது. ஒன்று என்னது? சமேஷன் ஆஃப் ஆல் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் ஆல் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் ஆல் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு என்னதுங்க? 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்க்குறோம். ஓகேப்பா? அப்போது மெயினாக பார்த்தோன்னா இந்த நம்பர் ஆஃப் த அன்னவுன் ரியாக்ஷன் காம்பனண்ட் மைனஸ் த ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி. ஓகே, இப்போ டிடெர்மினன்சி கிடையாதுமா? இன்டிடெர்மினன்சி. ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேப்பா? இந்த ஐஎஸ் வேல்யூ வச்சுக்கிட்டு தான் ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளாக அதே மாதிரி டிட்டர்மினேட்டாக இருக்குதா இல்லை இன்டிடெர்மினேட்டாக இருக்குதாங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஓகேப்பா? இதை கவனிங்களேன். இதில் ஐஎஸ் வேல்யூங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, அதாவது டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி ஐஎஸ் வேல்யூ வந்து 0வாக இருக்குதுன்னா இது என்ன அர்த்தம்? இட் இஸ் ஏ ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர்னு அர்த்தம். ஸ்டேபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது எப்படி இருக்குது? டிட்டர்மினேட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, நீங்கள் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. டிட்டர்மினேட்டு ஸ்ட்ரக்சர்னு பார்க்குறோம். ஓகேப்பா? அதே மாதிரி ஐஎஸ் வேல்யூ வந்து பார்த்தோன்னா இஸ் லெஸ் தென் 0வாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னவாக இருக்கும்? இது வந்து அன்ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு போயிடும். இது வந்து அன்ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு போயிடும். அதே மாதிரி ஐஎஸ் வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா இஸ் மோர் தென் 0வாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி இருக்கும்? அது வந்து பார்த்தோன்னா ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு அது எப்படி இருக்கும்? இன்டிட்டர்மினேட்டாக இருக்கும். டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஓகேப்பா? இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்பாங்கம்மா, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ 36க்கு ஆன்சரு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா? அடுத்து போகலாம் இல்லையா? 37 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 37. சரிங்களா? த செக்ஷன் மாடுலஸ் ஆஃப் எ ரெக்டாங்குலர் செக்ஷன் ஆஃப் பிரெத்து கொடுத்துட்டாங்கம்மா. என்னதுங்க? பிரெத்துங்கிறது கொடுத்துட்டாங்க. எவ்வளோனா 200 mm கொடுத்துட்டாங்கம்மா. அதே மாதிரி டெப்த்தும் கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னு பார்த்தோன்னா 300 mm கொடுத்துருக்காங்க. சரிங்களாப்பா? என்ன கேட்குறாங்க? செக்ஷன் மாடுலஸ் கேட்குறேன். ரொம்ப சிம்பிள். ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு செக்ஷன் மாடுலஸ் இசட்டு நம்ம நினைப்பா ஒரு செக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஸ்ட்ரென்த்தாக இருக்கா இல்லையாங்கிறது டிஃபைன் பண்ணுறதே இந்த செக்ஷன் மாடுலஸ் தான் இல்லையா? அப்போ ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு வந்து பார்த்தோன்னா செக்ஷன் மாடுலஸ் என்ன ஃபார்முலா? இசட் ஈக்குவல் டு I/Y மேக்ஸ்னு போடுவீங்க இல்லையா? ஓகே, I/Y மேக்ஸு. ஓகே, இதில் ஐங்கிறது என்னது? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஒய்ங்கிறது சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ். இது நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் வேல்யூ என்ன கிடைக்குங்க? BD²/6 கிடைக்கும். BD²/6 கிடைக்கும். பள்ளி சப்ஜெக்ட் பண்ணுவோமா இந்த இடத்துல? Z is equal to Bங்கிறது எவ்வளோப்பா? Bங்கிறது 200 mm மல்டிப்ளைடு பை Dங்கிறது எவ்வளவு? Dங்கிறது 300 mm பவர் 4 எடுத்துக்கணும். பை என்ன பண்ணுங்கள்? 6 போட்டுக்கோங்க. ஓகேப்பா? ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா Z வேல்யூவு என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ 3 × 10⁻6 mm3. இது ரொம்ப முக்கியமானதுமா. ஸோ மெயினாக என்னென்னு கேட்பாங்கன்னா இது மாதிரி ஃபார்முலா இது மாதிரி என்ன பண்ணுவாங்க? சில டைம் வந்து ப்ராப்ளம் கேட்பாங்க, அல்லது செக்ஷன் மாடுலஸுடைய ஃபார்முலா கேட்பாங்க, அல்லது செக்ஷன் மாடுலஸுடைய யூனிட் கூட கேட்பாங்க, அல்லது ஒரு செக்ஷன் இருக்குதுன்னா அந்த செக்ஷன் வந்துட்டு அதனுடைய ஸ்ட்ரென்த்தை டிஃபைன் பண்ணக்கூடிய பேராமீட்டர் என்னென்னு கூட கேட்பாங்க. ஓகேப்பா? செக்ஷன் மாடுலஸ் வந்துட்டு எந்த ஒரு செக்ஷனுக்கு வந்து அதிகமாக இருக்குதோ அதோடைய ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்குங்கிறத பார்க்குறோம். ஓகேப்பா? அப்படின்னா 37க்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்து போகலாம் இல்லையா? 38 பாருங்கள். ஏ ரெக்டாங்குலர் பீம் வித்து கொடுத்துட்டாங்கம்மா. என்னதுங்க? ஒரு ரெக்டாங்குலர் பீம்ங்கிறது கொடுத்துட்டாங்கம்மா. சரி தானே? ரெக்டாங்குலர் பீம்ங்கிறது கொடுத்துட்டாங்க. அதனுடைய வித்துங்கிறது கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தோன்னா 200 mmனு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? எல்லாமே mm தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை. அதேமாதிரி டெப்த்து பாருங்கள். டெப்த்துங்கிறது பார்த்தோன்னா வந்துட்டு 300 mmங்கிறது கொடுத்துருக்காங்க. 300 mmங்கிறது கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ டோன்ட் வரி. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறாங்க? த சியர் ஃபோர்ஸ்ங்கிறது கொடுத்துருக்காங்க. சியர் ஃபோர்ஸ் என்னது? இட் இஸ் டினோட்டட் பை VU. சியர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 200 kN. அது என்ன பண்ணுறேன்? நான் நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணணும்? இங்கே 200 மல்டிப்ளைட் பை 10⁻3 நியூட்டன் வச்சுக்கலாமா? ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள்? கிலோமீட்டர்னா நியூட்டனாக மாற்றி எடுத்துக்கோங்க. ஓகேப்பா? அப்போ நமக்கு இங்கே
ஸோ breadth ஆஃப் த பீம் தெரிஞ்சு போச்சு 200 mm அப்படின்ட்டு. ஓகே, ஸோ டெப்த் ஆஃப் த பீமும் தெரிஞ்சு போச்சு 300 mm கொடுத்துருக்குறாங்க. சரிங்களாப்பா. அடுத்து என்ன பண்ணுவோம், என்ன கேட்குறாங்க மெயினாக வந்து பார்த்தோன்னா இந்த மேக்ஸிமம் சிஎஸ் ஸ்ட்ரெஸ் கேட்குறாங்க. மெயினாக சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரெக்டாங்குலர் செக்ஷனாக இருக்குதுன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், நம்ம டவு மேக்ஸ் இஸ் எ சிஎஸ் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு 1.5 டைம்ஸ் ஆஃப் த ஆவரேஜ் சிஎஸ் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கணும். ஆவரேஜ் சிஎஸ் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கணும். ஓகேப்பா, சப்ஜெக்ட் பண்ணுவோம் இந்த இடத்துல. அப்போ போடுங்க பார்க்கலாம். 1.5 மல்டிப்ளைடு பை ஆவரேஜ் சிஎஸ் ஸ்ட்ரெஸ்க்கு என்ன ஃபார்முலா, VU by BD. VU by BD. VUங்கிறது என்னது, ஷியர் ஃபோர்ஸு. பிங்கிறது கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஓகே, அப்போ சால்வ் பண்ணுவோமா. ஓகே, சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன வருதுன்னு பாருங்கள். ஓகேப்பா, என்ன வருங்க, ஸோ 1.5 multiplied by, okay, சால்வ் பண்ணிக்கலாமா. ஆன்சர் என்ன வந்துச்சுப்பா, ஸோ 1.5 multiplied by VU எவ்வளவு 200 multiplied by 10 power 3 divided by B எவ்வளவு 200 multiplied by 300. ஓகேப்பா, சால்வ் பண்ணாமா. ஸோ அப்போ டவு மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்கள். வேல்யூ என்ன போடுறீங்க, 4.995 வருதுங்களா. ஓகே, என்னது நியூட்டன் பர் mm ஸ்கொயர்டு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே நம்ம டவு மேக்ஸுங்கிறது 5 எடுத்துக்கலாமாப்பா. ஓகே, ஸோ அப்போ டவு மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 என்னது நியூட்டன் பர் mm ஸ்கொயர்டு. 1 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் ஈக்குவல் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், மெகா பாஸ்கலுக்கு ஈக்குவல்னு பார்க்குறோம். மெகா பாஸ்கலுக்கு ஈக்குவல்னு பார்க்குறோம். ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேப்பா, ஓகே 38க்கு ஆப்ஷனு சி. 39 பாருங்கள். ஃபார் எ டக்டைல் மெட்டீரியல் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஃபெயிலியர் தியரி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையாப்பா. ஸோ தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸுங்கிற டாப்பிக்கில் படிச்சிருப்போம். என்னதுங்க, ஸோ மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி, மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி, அதே மாதிரி மேக்ஸிமம் சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ஸு, மேக்ஸிமம் சிஎஸ் ஸ்ட்ரெயின், அதுக்கப்புறம் அது டிஸ்டார்ஷன் எனர்ஜி தியரி, அதே மாதிரி சிஎஸ் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரிலாம் படிச்சிருப்போம் இல்லையா. அதில் வந்து பார்த்தோன்னா டக்டைல் மெட்டீரியல் அப்படிங்கிறது கேட்குறாங்க. டக்டைல் அப்படிங்கிறது எந்த ஃபெயிலியர் ஆஃப் தியரிக்கு வந்துட்டு மோஸ்ட் அப்ராப்ரியேட் மெத்தட்னு கேட்குறாங்க. இஸ் கால்ட் அஸ் எ மேக்ஸிமம் என்ன இருப்பாங்க, என்ன வருங்க, சாரி என்னதுங்க, டக்டைல் மெட்டீரியல் அப்படின்னாலே இதுக்கு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 39க்கு டக்டைல் மெட்டீரியல் அப்படின்னா இதுக்கு ஆன்சரு என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். மேக்ஸிமம்மு சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ஸா இல்லை மேக்ஸிமம்மு சிஎஸ் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரியா, என்ன வரும், டக்டைல் மெட்டீரியல் அப்படின்னாலே என்ன வருங்க. ஸோ இனிஷியலாக மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்னது, பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது பார்த்தோன்னா இட் இஸ் ஏ பிரிட்டில் மெட்டீரியல். ஆமாம், இப்போ என்னதுங்க பிரிட்டில் மெட்டீரியல்னு பார்க்குறோம். ஓகே, பிரிட்டில் மெட்டீரியல் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேப்பா, இதில் மெயினாக வந்து பார்த்தோன்னா டக்டைல் மெட்டீரியலுக்கு தான் கேட்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணீங்க, சியர் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி. ஆமாம், இப்போ மேக்ஸிமம்மு சியர் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரின்னு வரும். ஆமாம், மேக்ஸிமம்மு சியர் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரின்னு பார்க்குறோம். ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஆப்ஷனு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா, அடுத்து போகலாம் இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா. கொஸ்டின் நம்பர் 40 பாருங்கள். ஸோ மேட்ச் த ஃபாலோவிங் கேட்குறாங்கப்பா. மேட்ச் த ஃபாலோவிங்கு என்ன அப்படின்னா, ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, தென் எலாங்கேஷன், த நியூட்ரல் ஆக்சிஸ் அண்ட் த டாப் ஃபைபர். சரிங்களா, லிஸ்ட்டு 1, லிஸ்ட்டு 2. சரிங்களா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிறது என்னதுப்பா, எதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடியது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிறது பார்த்தோன்னா மாடுலஸ் ஆஃப் ரப்ச்சர். ஆமாம், இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மீன்ஸ் வந்து மாடுலஸ் ஆஃப் ரப்ச்சர்னு பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு மெம்பர் அப்படிங்கிறது எலாங்கேஷன் ஆகுதுன்னா காரணம் என்னது, ஒரு மெம்பர் அப்படிங்கிறது எலாங்கேஷன் ஆகுதுன்னு காரணம் என்னது, இஸ் ஏ டென்சைல் ஸ்ட்ரெஸ்ன்னு பார்க்குறோம். ஆப்ஷனு ஓகே, பிக்கு வந்து 1 வரணுமா. அப்போ பாருங்கள் பார்க்கலாம். ஸோ ஏக்கு வந்து 2 வரணுமா, பிக்கு வந்து 1 வரணும். சரிங்களா, இப்போ ஏக்கு 2 பிக்கு 1னா ஆப்ஷன் பாருங்கள் என்ன வராது, ஆப்ஷன் பிசி வராதுங்களா. ஓகே, அடுத்து சிக்கு பாருங்கள் பார்க்கலாம் என்ன வருங்க. நியூட்ரல் ஆக்சிஸில் வந்து பார்த்தோன்னா ஓகே, நியூட்ரல் ஆக்சிஸ் வந்துட்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் எப்படிப்பா இருக்கும், எப்படி இருக்கும் மெயினாக வந்து பார்த்தோன்னா டாப் ஃபைபரில். ஓகே, டாப் ஃபைபரில் சிஎஸ்எஸ்ங்கிறது 0வாக இருக்கும். ஆமாம் தானே, டாப் ஃபைபரில் சிஎஸ்எஸ் 0வாக இருக்கும். அதே மாதிரி நியூட்ரல் ஆக்சிஸில் எப்படி இருக்கும், லாங்கிட்யூட் ஸ்ட்ரெஸ்ங்கிறது 0வாக இருக்கும். அப்போ சிக்கு வந்து 4 அப்படின்னா டிக்கு என்ன வருங்க 3 வரும். சரிங்களாப்பா.
ஸோ ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 4, டிக்கு 3 அப்படின்னா என்னது ஆப்ஷனு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா, நோட் பண்ணிக்கலாம் இல்லையா? இது மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒன்று மேட்ச் பண்ணாலே உங்களுக்கு என்ன கிடச்சிரும், ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேப்பா, அடுத்து போகலாம் இல்லையம்மா. கொஸ்டின் நம்பர் 41 பாருங்கள். The change in slope between the 2 point, okay, change in the slope between the 2 point on a straight member under the flexure, okay, under the flexure, okay, in the equal area of the diagram M by A diagram between the those 2 points, the theorem which of the method following கேட்குறாங்க. மெயினாக வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறீங்க, பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் இருக்கு இல்லையாப்பா. ஸோ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமு என்ன பண்ணுங்க, டிவைட் பை இஐ போட்டு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. ஓகேப்பா, இஐ போட்டு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா என்னதுங்க, ஏரியா ஆஃப் த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஓகே, ஏரியா ஆஃப் த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் பை ஃப்ளக்சுவேஷனிட்டி ஏ எடுத்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேப்பா, அப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன கிடைக்குங்க, ஸ்லோப்புங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஓகேப்பா, அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த ஏரியா ஆஃப் த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் கூட என்ன பண்ணணுங்க, பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் பை இஐ மல்டிப்ளைட் பை என்ன பண்ணணும், சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ் எக்ஸ் பார் எடுத்துக்கணும். ஓகேப்பா, இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குங்க, டிஃப்ளெக்ஸுங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஓகேப்பா, அப்போ பெண்டிங் மூமெண்ட்டினுடைய ஏரியாவை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த மெத்தடுக்கு பேர் என்னது, மொமெண்ட் ஏரியா மெத்தடுன்னு பேர். அதுக்கு பேர் என்னப்பா, மொமெண்ட் ஏரியா மெத்தட். என்ன பண்ணுறோங்க, நம்ம அந்த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு பேர் என்னது, மொமெண்ட் ஏரியா மெத்தடுன்னு பேர். ஆப்ஷனு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். வெரி குட்மா. அடுத்து போகலாம் இல்லையா. 42 பாருங்கள். The deflection at the center of a simply supported beam of span length L subject to a constant load W at the mid span. என்ன அப்படின்னா ஒரு பீம் கொடுத்துருக்காங்கம்மா, தட் இஸ் ஏ சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுங்கிறது கொடுத்துட்டாங்க. சரிங்களாப்பா, இந்த பீமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, சென்டரில் பாயிண்ட் லோடுங்கிறது ஆக்ட் ஆகுதுப்பா. அதாவது L/2 டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லோடுங்கிறது ஆக்ட் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இதனுடைய டிஃப்ளெக்ஷனுக்கு ஃபார்முலா கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்லோப்புக்கு என்னப்பா ஒரு ஃபார்முலா, இந்த கண்டிஷனுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலா வரும், ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு WL² டிவைடட் பை என்ன வரீங்க 16A கிடைக்கும். ஆமாம், இப்போ 16A கிடைக்கும். அதே மாதிரி டிஃப்ளெக்ஷனுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்க, டிஃப்ளெக்ஷன் வேல்யூ WL³ வந்துடும். ஆமாம், இப்போ அது L²னா ஸ்லோப் L² வரும், டிஃப்ளெக்ஷனுங்கிறது L³ வந்துடும். சரிங்களா, டிவைட் பை என்ன வரீங்க, டிவைட் பை 48A வரும், டிவைட் பை 48A வரும். அப்போ என்ன அப்படின்னா ஆப்ஷனு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேப்பா, அப்போ ஸ்லோப்புனா இட் இஸ் ஏ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா, ஒரு பீமில் வந்துட்டு நம்ம லோடு வைக்கும் பொழுது அந்த பீம் கண்டிப்பாக என்னவாகும், டிஃபார்ம் ஆகும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டு நடக்கும். சரிங்களா, அது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுனா அதுக்கு பேர் ஸ்லோப்பு. என்னது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுக்கு பேர் என்னது ஸ்லோப்புன்னு பார்க்குறோம். அதுவே வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அதுக்கு பேர் என்னது நம்ம டிஃப்ளெக்ஷன்னு பார்க்குறோம். ஓகே, இப்போ பண்ணாதீங்க, ஒரு பீம் வந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, கர்வேச்சரை காஸ் பண்ணும். கர்வேச்சர் எஃபெக்ட் எதனால் வருது, பெண்டிங் மூமெண்ட்னால வருது. ஓகேப்பா, அது வரதுனால தான் வந்து பார்த்தோன்னா பீமில் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனுங்கிறது மெயினாக காஸ் பண்ணுதுன்னு பார்க்குறோம். ஓகேங்களாப்பா, 42 ஆப்ஷனு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து போகலாம் இல்லையா. 43 பாருங்கள். ஃபார் எ ஃபிக்ஸ்டு பீம், ஓகே, அவர் ஸ்பேன் லென்த் எல், ஓகே, கேரிங் எ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு. என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபிக்ஸ்டு பீமுங்கிறது கொடுத்துருக்காங்கம்மா. சரிங்களா, போத் எண்டு ஃபிக்ஸ்டு. சரிங்களா, போத் எண்டு ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துட்டாங்க, ஃபிக்ஸ்டு பீமு. சரிங்களா, அந்த பீமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, யூடிஎல் லோடுங்கிறது ஆக்ட் ஆகுது, த்ரோ தி ஸ்பேன் வரைக்கும் என்டையர் ஆக்ட் ஆகுது. சரிங்களாப்பா, யூனிஃபார்மலி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடுங்கிறது ஆக்ட் ஆகுது, W/மீட்டர் லென்த்து. எல்லுங்க அளவுக்கு என்ன பண்ணுங்க, பீமோட லென்த் இருக்குது. சரிங்களாப்பா, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா த பெண்டிங் மூமெண்ட் அட் த மிட் ஸ்பேன் வில் பி. பெண்டிங் மூமெண்ட் அப்படிங்கிறது சென்டரில் எவ்வளோன்னு கேட்குறாங்க, ஸ்பேன் ஆஃப் த பீமுடைய சென்டரில் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், இதுக்கு டயக்ராம் ட்ரா பண்ணுவோமா. ஓகே, ஸோ டயக்ராம் ட்ரா பண்ணி அப்படின்னா எப்படி வரும் டயக்ராமு, பேரபோலிக்காக வரும். ஆமாம், இப்போ சப்போர்ட்டில் எப்பயுமே என்ன மூமெண்ட் இருக்கும், நெகட்டிவ் மூமெண்ட்டுங்கிறது இருக்கும். ஆமாம், இப்போ ஓகே, ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் கண்டிப்பாக எப்பயுமே எப்படி இருக்குங்க, நெகட்டிவ் மூமெண்ட்டுங்கிறது அக்கராகும். அதே மாதிரி ஸ்பேனில் வந்து பார்த்தோன்னா எப்பயுமே எப்படி இருக்கும், பாசிட்டிவ் மூமெண்ட்டுங்கிறது அக்கராகும். ஓகேப்பா, அப்போ டயக்ராம் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வருதுங்க, பேரபோலிக்காவாக வரும் இல்லையாப்பா. ஓகே, ஸோ நியூட்ரல் ஆக்சிஸ் கீழே நெகட்டிவ் மூமெண்ட்டு, நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே வந்து பாசிட்டிவ் மூமெண்ட்டுங்கிறது வரும். ஓகேப்பா, சப்போர்ட்டில் மூமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுங்க, WL²/12 கிடைக்கும். ஓகேப்பா, ரெண்டு சப்போர்ட்லேயுமே வந்துட்டு ஓகே என்னதுங்க, ஃபிக்ஸ்டு அண்ட் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு WL²/12 பார்க்குறோம். அதே மாதிரி இந்த மிட் ஸ்பேன் இருக்கு இல்லையாப்பா, மிட் ஸ்பேனில் பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ என்ன இருக்குங்க, WL²/24 இருக்கும். WL² 24 இருக்கும். அது என்னவாக இருக்கும், எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பீமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா
ஒரு லோடுங்கிறது அப்ளை ஆகும் பொழுது இந்த பீம் எப்படி டிஃப்ளெக்ட் ஆகும், சாகிங்காக ஏற்படும் இல்லையாப்பா. ஆனால் இங்கே சாகிங்காக வந்துட்டு இந்த மூமெண்ட்டுங்கிறது ஏற்படும், சாகிங்காக வந்து இங்கே பெண்ட் ஆகும். ஓகேப்பா. அப்போ சாகிங் ஆகும் பொழுது இதுக்கு பேர் என்னது, திஸ் இஸ் ஏ பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட்டுன்னு பேர். ஓகேப்பா. அதுவே ஹாகிங்னா அது நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட்டுன்னு பார்க்கும். ஹாகிங் பெண்டிங் மூமெண்ட் எங்கே வரும், சப்போர்ட்டில் வரும், ஸ்பேனில் சாகிங் மூமெண்ட் வரும். ஓகேப்பா. அப்போ மேலே எப்படி இருக்கும், மேலே வந்து பார்த்தோன்னா வந்துட்டு கான்கேவ்னு சொல்லுவோம், கான்கேவ் சைடு, கீழே வந்து கான்வெக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையாப்பா. ஓகே. அப்போ என்னதுங்க WL²/24 என்னதுங்க சாகிங் மூமெண்ட்டுங்கிறது ஏற்படுதுன்னு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ 43க்கு ஆப்ஷனு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட்மா. அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் 44 பாருங்கள். த ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் எ மெம்பர், ஓகே, ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் எ மெம்பர் இஸ் கிவன் பை, மெயினாக வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் எ மெம்பர் தான் கேட்குறாங்க. ஓகேப்பா. இது எப்படி போடுவீங்க, நாமளாம் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் எ மெம்பருக்கு என்ன ஃபார்முலா, யூஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் டிவைடட் பை 2E 2 டைம்ஸ் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் மல்டிப்ளைடு பை வால்யூம் எடுத்துக்கணும். ஓகேப்பா. ஓகே. இதில் கவுனிங்களேன் பினிஷாக வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுங்க, யூஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர்டு பை 2Eன்னு போடுவோம் இல்லையா, சிக்மா ஸ்கொயர்டு பை 2E, அதாவது ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் எ மெம்பர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேப்பா. இஸ் ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம் நம்ம 1/2 மல்டிப்ளைடு பை இது எப்படி எழுதலாம் நம்ம சிக்மா ஸ்கொயர்டு பை ஈன்னு எழுதிக்கலாம். மல்டிப்ளைடு பை என்ன வரும், இங்கே ஆல்ரெடி ஒரு V இருக்குது இல்லையா, அதை அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா. அகெயின் பாருங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 1/2 அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த சிக்மா ஸ்கொயர் இருக்குது இல்லையா, அதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா சிக்மா இன்ட்டு சிக்மான்னு எழுத போகிறேன். சிக்மா இன்ட்டு சிக்மான்னு எழுதிட்டு அதுக்கு என்ன இருக்குது, ஒரு E இருக்குது இல்லையா, அதை அப்படியே போட்டுக்கிறேன். மல்டிப்ளைட் பை நீங்கள் வால்யூம் எடுத்துக்கிறோம். ஓகேப்பா. அப்போ கவனிக்க பார்க்கலாம். இனிஷியலாக யங்ஸ் மாடுலஸ்க்கு என்னப்பா ஃபார்முலா, ஸ்ட்ரெஸ்ஸு பை ஸ்ட்ரெயின். ஆமாம் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு பை ஸ்ட்ரெயின். இப்போ எனக்கு என்ன வேணும் இந்த இடத்துல, ஸ்ட்ரெயின் வேணும்னா ஃபார்முலா எப்படி எழுதலாம், ஸ்ட்ரெஸ்ஸு பை யங்ஸ் மாடுலஸ்னு எழுதலாம் இல்லையா. ஆமாம் இப்போ அப்போ ஸ்ட்ரெஸ்ஸு பை யங்ஸ் மாடுலஸை எப்படி எழுதலாம், ஸ்ட்ரெயின் எழுதலாம். ஓகேப்பா. அப்போ கவனிக்க பார்க்கலாம். இஸ் ஈக்குவல் டு 1/2 டைம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு மல்டிப்ளைடு பை ஸ்ட்ரெயின் மல்டிப்ளைடு பை வால்யூமு. ஓகேப்பா. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்டு. திஸ் கால்ட் அஸ் என்ன பார்க்குறோம், ரெசிலியன்ஸ்னு பார்க்குறோம். ஓகேங்களாப்பா. ஓகே. அப்போ இதுக்கு ஆம்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள், 1/2 இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் இன்ட்டு வால்யூம் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேப்பா. அடுத்து போகலாம் இல்லையாம்மா. ஸோ 44க்கு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களா. ஸோ 45 பாருங்கள். ஃபார் எ மெட்டீரியல் ஸ்ட்ரெஸ், ஓகே, மெட்டீரியல் ஸ்ட்ரெஸ் அட் ப்ரொபோஷனாலிட்டி லிமிட், ஓகே, இஸ் 200 மெகாபாஸ்கல். ஓகேங்களா. என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸினுடைய ப்ரொபோஷனாலிட்டி லிமிட்டுங்கிறது கொடுத்துட்டாங்கம்மா. அடுத்து வந்து பார்த்தோன்னா மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி, அதாவது யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேப்பா. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கொடுத்துருக்காங்க 200 மெகாபாஸ்கல்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, யங்ஸ் மாடுலஸும் கொடுத்துட்டாங்கப்பா. எவ்வளவு 200 ஜிகாபாஸ்கல்னு கொடுத்துட்டாங்க. ஓகேப்பா. என்ன கேட்குறாங்க, இந்த மாடுலஸ் ஆஃப் எ ரெசிலியன்ஸ் தான் கேட்குறாங்க. என்ன ஃபார்முலா, யூஸ் ஈக்குவல் இப்போ தான் பார்த்தோம் இல்லையாப்பா, சிக்மா ஸ்கொயர்டு பை 2E அப்ளை பண்ணிக்கலாமா. ஓகே. ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். சிக்மாங்கிறது என்னது 200 மெகாபாஸ்கல் ஸ்கொயர்டு டிவைடட் பை 2 இன்ட்டு யங்ஸ் மாடுலஸ் எவ்வளவு 200 மல்டிப்ளை என்ன பண்ணுங்கள் 10⁻³ போட்டுக்கலாமா. ஓகே. ஸோ இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், த மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ், ஓகே, இஸ் ஈக்குவல் டு 0.1 மெகாபாஸ்கல்னு கிடைக்கும். 0.1 மெகாபாஸ்கல்னு கிடைக்கும். ஓகேப்பா. ஸோ இதில் கிலோனுங்கிறது என்னதுப்பா, கிலோங்கிறது என்னது, கிலோ பாஸ்கல்னு என்னது நம்ம 10⁻³ நியூட்டன்னு சொல்லுவோம் இல்லையா. அது மெகாபாஸ்கல்ங்கிறது எவ்வளவு 10⁻6 மெகா. அடுத்து என்னது ஜிகான்னு என்னது 10⁻9. அடுத்து என்னது டெராபைட், என்னது டீங்கிறது என்னது டெராவாக சொல்லுவோமா, அது எவ்வளவு 10⁻12ன்னு பார்க்குறோம். ஓகேப்பா. இது நீங்கள் சப்ஜெக்ட் பண்ணி அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்க 0.1 மெகாபாஸ்கல்னு கிடைக்கும். ஆப்ஷனு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா. அடுத்து போகலாம் இல்லையா, ஃபாலோ பண்ணுறீங்களாம்மா. ஓகே. கொஸ்டின் நம்பர் 45க்கு ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களா. ஸோ 46 பாருங்கள். இஃப் த லீனியர் ஸ்ட்ரெயின் இஸ் 0.00045 கொடுத்துட்டாங்கப்பா. ஸோ லீனியர் ஸ்ட்ரெயின்ங்கிறதும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி லேட்ரல் ஸ்ட்ரெயினும் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க, பாய்சான்ஸ் ரேஷியோ கேட்குறாங்க. நார்மலாக பாய்சான்ஸ் ரேஷியோ இஸ் எக்ஸ்பிரஸ்டு பை என்னது மியூவில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோமா, அதாவது என்னது 1/mன்னு சொல்லலாம் இல்லையா. ஆமாம். இப்போ மியூ அல்லது 1/mலுமே எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் பாய்சான்ஸ் ரேஷியோவை. சரிங்களா. நார்மலாக இதுக்கு என்னப்பா ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமே, லேட்ரல் ஸ்ட்ரெயின், ஓகே. ஸோ லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை என்னதுப்பா லீனியர் ஸ்ட்ரெயின். ஆமாம். இப்போ லேட்ரல் பை என்னதுங்க
லீனியர்னு பார்க்குறோம். ஓகேப்பா, அந்த வேல்யூ எப்படி பண்ணுங்கள், சப்ஜெக்ட் பண்ணுவோம் அந்த இடத்துல சால்வ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ மியூஸ் ஈக்குவல் டு என்ன வருதுன்னு பாருங்கள். லேட்டஸ்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க, 0.000 ஓகே 15ங்கிறது கொடுக்குறாங்க, டிவைடட் பை லீனியர்ங்கிறது எவ்வளவு 0.00045. ஓகேப்பா, அப்போ என்ன வருங்க 15/45 போட்டுக்கலாமா, சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன வருங்க 1/3 வருமாப்பா. 1/3 இஸ் எ மியூ வேல்யூ, 1/3 இஸ் எ மியூ வேல்யூன்னு பார்க்குறோம். ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஆப்ஷனு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷனு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. ஸோ 46க்கு ஆப்ஷனு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, அடுத்து போகலாம் இல்லையா. ஸோ 47 பாருங்கள். த ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் எ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஓகே, என்னது சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே ஒரு சென்டர் பாயிண்ட் லோடுங்கிறது ஆக்ட் ஆகுதுப்பா. சரிங்களா, சென்டர் பாயிண்ட் லோடு அப்படிங்கிறது ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்டு வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. சரிங்களா, என்ன போகிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன வரும் நிஷா வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜிங்கிறது என்னது யூஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ஒர்க் டன். அம்மா நினைப்பா டபிள்யூ இன்ட்டு டெல்னு பார்க்குறோம் இல்லையா. அம்மா நினைப்பா இது நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இதில் டெல்லுங்கிறது என்னது, டெல்லுங்கிறது PL/AEன்னு பார்க்குறோம். ஓகே, எலாங்கேஷன் ஆஃப் த பார். ஓகேங்களா, இதில் இன்ஸ்டா வந்து பார்த்தோன்னா நமக்கு பாயிண்ட் லோடுங்கிறது அக்கர் ஆகுறதுனால இதில் ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா வரும், யூஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு டபிள்யூ அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, மல்டிப்ளைடு பை ஓகே இதில் டெல்டாங்கிறது எவ்வளவு WL³ டிவைடட் பை ஓகே 48EI. ஓகேப்பா 48EI எடுத்துக்கலாமா, ஒய் மேக்ஸுங்கிறது. ஓகே, ஸோ இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா யூஸ் ஈக்குவல் டுனா வருங்க W² L³ டிவைடட் பை 96Aன்னு கிடைக்கும், 96Aன்னு கிடைக்கும். அப்படின்னா ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷனு டியில் இருக்குது, W² L³ டிவைடட் பை 96A. அதே மாதிரி இன்கேஸ் வந்துட்டு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் யூடிஎல் லோடு ஆக்ட் ஆச்சுன்னா அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் வந்துட்டு பாயிண்ட் லோடு இல்லாமல் யூடிஎல் லோடு ஆக்ட் ஆச்சுன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேப்பா, அடுத்து போகலாமா. 48 பாருங்கம்மா. த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எ ரெக்டாங்குலர் பீம்ங்கிறது கொடுத்துருக்காங்க, ரெக்டாங்குலர் செக்ஷனுங்கிறது கொடுத்துட்டாங்க. ஓகேங்களாப்பா, அது என்ன பண்ணுறாங்கன்னா எபோட் த லோயர் எட்ஜு என்ன பண்ணுறாங்க, எபோட் த லோயர் எட்ஜ் AB, அதாவது இந்த லோயர் எட்ஜில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிறது கேட்குறாங்க. ஓகேப்பா, இப்போ இதில் சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன போடுவீங்க BD³ டிவைடட் பை 12னு போடுவோம் இல்லையாப்பா. அப்போ என்ன கேட்குறீங்க பேஸில் கேட்குறாங்க, அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த பேஸில் கேட்குறாங்க. அப்போ என்ன ஃபார்முலா போடுங்கிறதுக்கு BD³ டிவைட் பை என்ன பண்ணணும் 3 போட்டுக்கணும். அப்போ சால்வ் பண்ணுவோமா, சால்வ் பண்ணுறீங்களா, சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ என்ன அப்படின்னா ஐ பேஸ் அதாவது ஏபிங்கிற பாயிண்டில் கண்டுபிடிக்கணும். இஸ் ஈக்குவல் டு என்ன வரீங்க BD³ டிவைடட் பை என்ன பண்ணுங்கள் 3ன்னு போடுங்க. ஓகேப்பா, BD³ 3 போடலாம் இல்லையா. ஓகே, ஸோ என்ன வருதுன்னு பாருங்கள், என்ன வரீங்க பியோட வேல்யூ எவ்வளவு, பியோட 2 மீட்ரு மல்டிப்ளைட் பை டெப்த் எவ்வளவு 3 மீட்ரு, 3³ எடுத்துக்கலாமா. அப்போ 3 × 3 × 3 எழுதிக்கலாமா. டிவைட் பை என்ன பண்ணுங்கள், ஸோ 3 போடுங்க. எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரீங்க 3 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்னக்குன்னு பாருங்கள். ஸோ 2 × 9. அப்போ 2 × 9 அப்படின்னா ஆப்ஷனு எங்கே வருதுன்னு பாருங்கம்மா, என்ன வருதுன்னு பாருங்கள் 18 m/4, 18 m/4ன்னு பார்க்குறோம். ஓ அதுக்கு சொல்கிறீங்களா. சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃபார்முலா W² L/5/240. வெரி குட் மாஸ்டர் பாஷினி, வெரி குட். அப்போ இந்த 48வது கேள்விக்கு என்ன வருது ஆன்சர் பாருங்கள். ஐ பேஸ் தான் கேட்குறாங்கம்மா. ஐ பேஸ்க்கு என்னதுங்க 18 ஓகே m/4ன்னு பார்க்குறோம். ஆப்ஷனு எங்கே இருக்குது, ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேப்பா, இன்கேஸ் வந்துட்டு சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோட வேல்யூ கேட்டிருந்தாங்க என்ன பண்ணுவீங்க BD³/12ன்னு போடணும். இங்கே பேஸ்ன்னு கேட்டதுனால என்ன பண்ணுறீங்க BD³/3ன்னு போட்டுக்கணும். ஓகேப்பா, அடுத்து போகலாம் இல்லையா. ஸோ 49வது கொஸ்டின் பாருங்கள். த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எ ட்ரையாங்குலர் செக்ஷன் வித் பேஸ் பீமா என்ன பண்ணாங்க ஒரு ட்ரையாங்குலர் செக்ஷனுங்கிறது கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்தோன்னா இதனுடைய பேஸ் அப்படிங்கிறது பின்னு கொடுத்துட்டாங்க, பேஸ் வந்து பி கொடுத்துட்டாங்க. சரிங்களா, ஓகே. ஹைட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹச்சுன்னு கொடுத்துட்டாங்கப்பா. ஹைட் அப்படிங்கிறது என்னதுங்க ஹச்சுங்கிறது கொடுத்துட்டாங்க. சரிங்களா, ஹைட்டுங்கிறது ஹச்சுன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, ஓகே. என்ன கேட்குறாங்க சென்ட்ரா கிராவிட்டி அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்குறாங்க. சென்ட்ரா கிராவிட்டியில் வந்துட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா கேட்குறாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரையாங்குலருக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும் ஒரு சென்ட்ராய்டுங்கிறது இருக்கும் இல்லையாப்பா. ஆமாம், நீங்கள் சென்ட்ராய்டுங்கிறது இருக்குமா. ஓகேங்களா,
அதில் வந்து பார்த்தோன்னா அதோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க IXXங்கிறது கேட்குறாங்க. என்ன ஃபார்முலா BH கியூபு டிவைட் பை இங்கே 36ன்னு வரும். ஓகேப்பா அது வந்து பார்த்தோன்னா சென்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரம் த பேஸ்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருப்பா இருக்கும், ஹைட்டில் பேஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா h/3ல் இருக்கும். அதே மாதிரி அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ இருக்கும் 2h/3ங்கிற டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகும். ஓகேப்பா இதேமாதிரி அடுத்து வந்து பார்த்தோன்னா பேஸுக்கு கேட்பாங்கம்மா, பேஸுக்கு கேட்பாங்க. அதே மாதிரி அப்பெக்ஸ் பாயிண்ட்டுக்கும் ஐயோட வேல்யூ கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், ஆப்ஷனு C இஸ் த கரெக்ட் ஆன்சர். BH/36ன்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 50 கேள்வி பாருங்கள். A center of gravity of a homogeneous body is the point at which the whole அப்படி கேட்குறாங்க இல்லையா? மெயினாக வந்து பார்த்தோன்னா ஒரு பாடி இருக்குமா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆப்ஜெக்டினுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறது கேட்குறாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறது என்னது, அந்த பாடியினுடைய மொத்த வெயிட்டும் ஒரு பாயிண்டில் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆகும். அதுக்கு பேர் என்னது சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு பார்க்குறோம் இல்லையா? ஓகே அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சர் வரும், ஆப்ஷனு C இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேப்பா the weight of the body is assumed to be is a concentrated பார்க்குறோம். ஓகேப்பா அப்போ மெயினாக வந்து பார்த்தோன்னா ஒரு பாடியினுடைய மொத்த வெயிட்டும் ஒரு பாயிண்டில் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு பார்க்குறோம். ஓகேங்களாப்பா அதே மாதிரி அந்த பாடியினுடைய என்டையர் ஏரியாவும் ஒரே இடத்துல கான்சன்ட்ரேஷன் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது சென்ட்ராய்டுன்னு பார்க்குறோம். ஓகேவா சென்ட்ராய்டு வேறு, சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறது வேறு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து போகலாம் இல்லையா? ஸோ கொஸ்டின் நம்பர் 50க்கு ஆப்ஷன் சின்னு பார்க்குறோம். வெரிகுட்மா மகேஸ்வரி, காயத்ரி, சுபாஷினி. இந்த 51 பாருங்கள் என்ன கொடுக்குறாங்க, ஏ ரெக்டாங்குலர் செக்ஷன் கேஸ் டைமென்ஷன் ஆஃப் சைஸ் கொடுத்துட்டாங்கம்மா. என்னதுங்க ரெக்டாங்குலர் செக்ஷனுங்கிறது கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 100 mm 200 mm. சரிங்களாப்பா என்ன பண்ணுங்கள், ஸோ பிரெத்துங்கிறது 100ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ரெக்டாங்குலருக்கு டெப்த்துங்கிறது எவ்வளவு 200ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேப்பா டெப்த்துங்கிறது 200ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? என்ன கொடுக்குறாங்க, த ரேஷியோ ஆஃப் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த எக்ஸ் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இட் சென்ட்ராய்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த ஒய் ஆக்சிஸுக்கு கேட்குறாங்க. ஓகேவா அப்போ என்ன பண்ணுங்க, மெயினாக வந்து பார்த்தோன்னா IXX IYக்கு நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஓகேப்பா அப்போ ஃபார்மில் என்னதுங்க IXX பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மில் என்ன போகிறோம் BD3/12. ஓகே அதே மாதிரி IYYக்கு என்ன வரும், IYYக்கு வந்துட்டு DB3/12 பார்க்குறோம் இல்லையாப்பா. அப்போ இங்கே என்ன பண்ணாங்க IXXக்கும் ஓகே IYYக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. சால்வ் பண்ணுவோமா, எப்படி போடுவீங்க, ஸோ இப்போ இதில் IXX டிவைடட் பை IYY போடலாமா. ஓகே IX வேல்யூ எவ்வளவு BD3/12 டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது DB3/12 இருக்குது, DB3/12 இருக்குது. அப்போ இதில் எப்படிலாம் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். இதை வந்துட்டு BD3/12 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ கீழே இருக்கிறது மேலே போச்சுன்னா எப்படி மாறும்னா 12/DB3ன்னு மாறும். 12/DB3ன்னு மாறும். ஓகேப்பா இது கேன்சல் பண்ணுங்கள் பார்க்கலாம். எதில் கேன்சல் பண்ணலாம், 12க்கு 12 கேன்சல் பண்ணுங்கள். இந்த ஒரு டிக்கு இந்த ஒரு டி கேன்சல் பண்ணுங்கள். அப்போ என்ன இருக்குங்க D² இருக்குமா. அதேமாதிரி என்ன பண்ணுங்கள், இந்த பிக்கு இந்த B² கேன்சல் பண்ணுங்கள். இப்போ இங்கே B² இருக்குமா. அப்போ வேல்யூ என்னதுங்க IXX/IY is equal to D²/B². ஓகேப்பா டியோட வேல்யூ எவ்வளவு 200² கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுங்கள் 200/200 ஓகே டிவைடட் பை B²ங்கிறது எவ்வளவு 100 multiplied by 100. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுங்கள் 00 கேன்சல் பண்ணிடலாம், இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்கள் 2 × 2 வரும். அப்போ 2 × 2னா ஆன்சர் என்னது 4. ஆன்சர் என்னதுங்க 4ன்னு பார்க்குறோம். ஓகேப்பா ஸோ பார்க்க தான் நமக்கு பெருசாக இருக்க மாதிரி தெரியும். இதில் பாருங்கள் கால்குலேஷன் கூட அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்க கால்குலேட் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி தான் கொடுக்குறாங்க இல்லையா. அப்போதுக்கு என்னது ஆப்ஷனு B இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் நம்பர் 52 பாருங்கள். த போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எ ஹாலோ சர்க்குலர் செக்ஷன் வித் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் என்ன பண்ணுறாங்க, அதாவது ஹாலோ சர்க்கிள் கொடுத்துட்டாங்கம்மா. சரிங்களா ஹாலோ சர்க்கிள்ங்கிறது கொடுத்துட்டாங்க, அதனுடைய எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் Dங்கிறது கொடுத்துருக்காங்க. என்னதுங்க எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் கேபிட்டல் Dயாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்டர்னல் இருக்குது இல்லையா, அது என்ன பண்ணாங்க ஸ்மால் டின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்குறாங்க. போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னதுப்பா IZ கேட்குறாங்க இல்லையா. என்ன ஃபார்முலா போடுவீங்க IXX ப்ளஸ் IYY இதுதான் அது போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு பார்க்குறோம் இல்லையா. ஓகே அப்போ மெயினாக பார்த்தோன்னா ஒரு ஹாலோ சர்க்குலராக இருக்குதுன்னா நமக்கு இனிஷியலாக IXXக்கு என்ன ஃபார்முலா போடுவோம், நம்ம எப்படி போடுவீங்க
pi by 64 ஓகே pi by 64 into capital D power 4 minus small d power 4னு போடுவீங்க இல்லையா இது IXX உடைய வேல்யூ சரிங்களா ஓகே ப்ளஸ்ஸு IYக்கு என்னது சிமிலர் அதே ஃபார்முலா தான் இல்லையா என்னது pi by 64 into என்னது கேபிட்டல் D power 4 மைனஸ் ஸ்மால் d power 4 ஆமாம் தானேப்பா அப்போ ரெண்டு வேல்யூ எப்படி இருக்குது சேமாக இருக்குதா அப்போ என்ன இது எப்படி எழுதலாம் நம்ம இது எப்படி எழுதலாம்னா 2 டைம்ஸ் எழுதிக்கலாமா 2 டைம்ஸ் ஆஃப் த pi by 64 into d power 4 minus small d power 4 எழுதலாம் ஓகேப்பா இதை நீங்கள் வேல்யூ கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம் எப்படி வருங்க ஸோ 2க்கு 64 கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும் 32 வருமா அப்போ நம்ம சால்வ் பண்ணும் பொழுது நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள் pi by 32 ஓகே மல்டிப்ளைடு பை d power 4 மைனஸ் ஸ்மால் d power 4னு வரும் ஓகேப்பா அப்படின்னா ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஆப்ஷன் வில் பி எங்கே இருக்குது ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம் வெரி குட்மா சுபாஷினி காயத்ரி மகேஸ்வரி வெரி குட்மா அடுத்து போக்கலாம் இல்லையா 53வது கேள்வி பாருங்கள் இஃப் த சம் ஆஃப் த ஆல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி sum of the all forces acting on a body is 0 okay then the body may be in equilibrium okay provided the forces are அப்படின்னு கேட்குறாங்க மெயினாக வந்து பார்த்தோன்னா ஒரு பாடியில் வந்துட்டு என்னதுங்க எல்லா ஃபோர்ஸுமே வந்துட்டு என்னதுங்க ஜீரோவாக இருக்குது அப்படின்னா அதாவது ஈக்குலிபிரியமாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்னதுன்னு கேட்குறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அதுக்கு பேர் என்னதுப்பா திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ கன்கரண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா ஆமாம் இப்போ கன்கரண்ட்டு ஃபோர்ஸ்னு பேர் என்ன அப்படின்னா கவனிங்களேன் ஒரு பாயிண்டில் ஒரு சிங்கிள் பாயிண்டில் வந்து பார்த்தோன்னா மெனி ஃபோர்ஸஸ் என்னதுங்க மெனி ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் எ சிங்கிள் பாயிண்ட்டு இஸ் கால்ட் அஸ் எ கன்கரண்ட்டுன்னு பேர் இப்போ அதுக்கு பேர் அது கன்கரண்ட்டுன்னு ஃபோர்ஸ்னு பேர் அந்த பாயிண்டில் பார்த்தோன்னா எல்லா ஃபோர்ஸும் எப்படி இருக்கும் ஜீரோவாக இருக்கும் அதாவது ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் மெயின்டைன் ஆகும் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது தட் மீன்ஸ் எ கன்கரண்ட்டு ஃபோர்ஸ்னு பார்க்குறோம் கன்கரண்ட்டு ஃபோர்ஸ்னு பார்க்குறோம் வெரி குட்மா அடுத்து போகலாம் இல்லையா 54 பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 54 ஓகே த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் த ஹோல் ஏரியா ஆஃப் த பாடி இஸ் அசியூம்டு டு பி கான்சன்ட்ரேட்டட் ஃப்ரம் த கிவன் ஆக்சிஸ் இஸ் கால்டு என்ன பண்ணுறீங்க ஒரு கிவன் ஆக்சிஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவனிங்களேன் இப்போ என்ன அப்படின்னா ஒரு என்டையர் பாடி இருக்குதுமா சரிங்களா ஒரு என்டையர் ஹோல் பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா இது அதனுடைய ஒய் ஆக்சிஸு திஸ் இஸ் த எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிறீங்க ஓகேப்பா இது வந்து பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து என்னதுங்க சர்டைன் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அதை ஆர்னு வச்சுக்கிறோம் இட்ஸ் ரேடியஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகேப்பா அப்போ என்ன அப்படின்னா த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் வேர் த ஹோல் ஏரியா ஆஃப் த பாடி இஸ் அசியூம் டு பி கான்சன்ட்ரேட்டட் ஃபார் எ கிவன் ஆக்சிஸ் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது திஸ் இஸ் கால்ட் அஸ் எ ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷனு பேர் அதுக்கு பேர் என்னப்பா ரேடியஸ் ஆஃப் கைரேஷனு பார்க்குறோம் அப்போ என்னதுங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐஸ் ஈக்குவல் டு என்னதுங்க ஏரியா மல்டிப்ளைடு பை என்னதுங்க ஆர் ஸ்கொயர்னு பார்க்குறோம் ஏரியா மல்டிப்ளைட் பை இங்கே ஆர் ஸ்கொயர்னு பார்க்குறோம் ஆமாம் தானேப்பா ஓகே அப்போ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆறுங்கிறது என்னது ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் ஆர் மினிமம் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னது ஐ பை ஏன்னு பார்க்குறோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ பை ஏன்னு பார்க்குறோம் ஓகேப்பா ஓகே அடுத்து போகலாம் இல்லையா ஸோ 54 ஆப்ஷனு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம் சரிங்களாம்மா ஸோ 55 பாருங்கள் ஸோ அக்கார்டிங் டு த மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் ஃபெயிலியர் கிரிட்டீரியா ஓகே த ஈல்டிங் இன் மெட்டீரியல் அக்கர்ஸ் வென் ஈல்டிங் அப்படிங்கிறது கேட்குறாங்கம்மா இது என்னப்பா ஒரு இனிஷியலாக இது சொல்லுங்க பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் 55க்கு என்ன வருதுன்னு பாருங்கள் என்னப்பா வெரி குட் மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஆஃப் ஆஃப் த ஈல்ட் ஸ்ட்ரெஸ்க்கு ஈக்குவலாகனு பார்க்குறோம் ஆமாம் இப்போ எப்பயுமே வந்துட்டு சியர் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குங்க ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்னது பாதி தான் இருக்கும் இல்லையா ஓகே ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸில் பாதி தான் இருக்கும் இல்லையா அப்போ என்னதுங்க மெயினாக வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னது சிக்மா பை 2 தான் பார்க்குறோம் சரிங்களாப்பா அப்போ மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஆஃப் த ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஈஸியாக என்னது ஜிசி தியரி சொல்லுவாங்க இல்லையா ஜிசிடி தியரி அது கெஸ்ட்டாக ஓகே கூலும் டெஸ்டாக இருக்கு இல்லையா அதனுடைய தியரிக்கு பேர் என்னது நம்ம ஜிசிடி தியரின்னு சொல்லுவோம் தட் இஸ் ஏ மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் ஃபெயிலியர் தியரின்னு சொல்கிறோம் ஓகேப்பா அடுத்து போகலாம் இல்லையா ஸோ 55க்கு ஆப்ஷனு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் சரிங்களா அடுத்து போகலாமாப்பா கொஸ்டின் நம்பர் 56 பாருங்கள் ஸோ 55ஓட வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு
ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் முடியுதுமா. அடுத்து வந்து என்னது ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? 56 பாருங்கள். The design of the projecting parts during the construction of the earthquake resisting buildingல என்ன கோடுமா ஃபாலோ பண்ணுறாங்க? என்ன கோடு ஃபாலோ பண்ணுறாங்க? மெயினாக ISA 1893 2012 என்ன பண்ணுறாங்க? இந்த கோடை தான் வந்துட்டு எர்த்குவேக் ரெசிஸ்டிங் டிசைன் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்கிறத பார்க்குறோம். மேலும் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. அதே மாதிரி காங்கிரீட்டுக்கு, ப்ரீஸ்டெஸ்டுக்கு, ஸ்டீலுக்கு, லோடுக்கு இது எல்லாமே வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கோடல் ப்ரொவிஷன்ஸ் கேட்பாங்க. அதெல்லாமே கிளியராக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து போகலாம் இல்லையா? ஓகே. ஸோ அடுத்து பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, ஸோ நம்ம விஜிஓஎஸ் அகாடமியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட்டு நம்ம 3 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோமா, டெக்னிக்கல் சப்ஜெக்ட் மட்டும். சரிங்களாப்பா? ஓகே. ஸோ இந்த 3 டெஸ்ட்டுமே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம as per TNPSC பேட்டர்னில் கண்டக்ட் பண்ண போகிறோம். வித் டிஸ்கஷனோடு கொடுக்க போகிறோம் உங்களுக்கு. சரிங்களாப்பா? ப்ரைஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி ஃபார் 500 மட்டும்தான். ஓகேப்பா? டெஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு ஜூலை 12th, ஜூலை 9th, 19th, தென் ஜூலை 26. ஓகேங்களாப்பா? இந்த 3 டேட்டில் வந்துட்டு எக்ஸாம்ங்கிறது உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கான டிஸ்கஷனுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களாப்பா? இந்த 3 மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு அட்டன் பண்ணணும் அப்படின்னா நம்ம நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து டீட்டெயில்ஸ் நம்ம வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஓகேப்பா? ஸோ 3 டெஸ்ட்டு ஒன்லி ஃபார் 500 மட்டும்தான். இது நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கோங்க. சரிங்களாப்பா? ஓகே. அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 57 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 57 என்ன கொடுக்குறாங்க? த கிராவிட்டி ரீட்டைனிங் வால் ரெக்வயர் கிரேட்டர் த டோ ப்ரொவைட் த சஃபிஷியன்ட் பேஸ் வித் ஓகே ஸோ தட் அப்படி கேட்குறாங்க இல்லையா? மெயினது எங்கே வருது? ரீட்டைனிங் வாலில் வருதுன்னு பார்க்குறோம். ஓகேப்பா? ரீட்டைனிங் வாலை பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்குறோம்? மேஜராக 3 காம்பனண்ட்டு பார்க்குறோம் இல்லையா? மேஜர் காம்பனண்ட்டு ஒன்று என்னது? ஒன்று வந்து பார்த்தோன்னா வெர்டிக்கல் மெம்பரு, அதுக்கு பேர் என்னதுப்பா? ஸ்டெம்முன்னு பேர் இல்லையா? அதுக்கு பேர் அதிக ஸ்டெம்முன்னு பார்க்குறோம். கீழே என்ன இருக்கும்? பேஸில் வந்துட்டு டோ ஸ்லாபு, அதுக்கப்புறம் ஹீல் ஸ்லாபுங்கிறது இருக்கும் இல்லையாப்பா? ஆமாம் தானே? வெர்டிக்கல் மெம்பருக்கு பேர் என்னென்னு பார்க்குறோம்? நம்ம ஸ்டெம்முன்னு பார்க்குறோமா? சரிங்களா? இதுக்கு பேர் என்னது? திஸ் டோ ஸ்லாபு. இதுக்கு பேர் என்னது? நம்ம ஹீல் ஸ்லாபுன்னு பார்க்குறோம். ஓகேப்பா? அப்போ மெயினாக வந்து பார்த்தோன்னா இந்த கிராவிட்டி ரீட்டைனிங் வாலை வந்து பார்த்தோன்னா வில் ரெக்வயர் கிரேட்டர் த டோ என்ன பண்ணுறாங்க? டோங்கிறது அதிகமாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சஃபிஷியன்ட் வித் த பேஸ்னு பார்க்குறோம். அது எதுக்காக வந்து கொடுக்குறாங்கன்னு கேட்குறாங்க. எதுக்காகன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பேஸில் வந்துட்டு என்னது டென்ஷன் ஃபெயிலியர் அக்கறாகாமல் இருக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. அதாவது நோ டென்ஷன் ஓகே இஸ் டெவலப்டு அட் த பேஸ்னு பார்க்குறோம். ஓகேப்பா? ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? அப்போ மெயினாக வந்து பார்த்தோன்னா கிராவிட்டி ரீட்டைனிங் வாலை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஓன் வெயிட் என்ன பண்ணும்? கிராவிட்டி ஃபோர்ஸ் மூலிமா தான் ஆக்ட் ஆகுது இல்லையா? அதனுடைய செல்ஃப் வெயிட்டு அதிகமாகவே இருக்கும். அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய லேட்ரல் ப்ரெஷரை அது என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரெசிஸ்ட் பண்ணும். ஓகேப்பா? அப்போது இதில் டோங்கிறது பார்த்தோன்னா அதிக லெவலில் பேஸ் கொடுக்கும் பொழுது அது என்ன பண்ணுதுங்க? நோ டென்ஷன் இஸ் டெவலப்டு அட் த பேஸ்னு பார்க்குறோம். ஓகேங்களாப்பா? அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 57க்கு ஆப்ஷன் பின்னு பார்க்குறோமா? இந்த 58 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 58 ஆன்சர் பண்ணலாமா? எ வால் constructed to protect the natural sloping ground from the cutting action of the weathering agent. இதுக்கு பேர் என்னதுப்பா? மெயினாக வந்து பார்த்தோன்னா ஒரு நேச்சுரல் ஸ்லோப்பிங் கிரவுண்டில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க? வெதரிங் ஏஜென்ட் மூலிமா வந்துட்டு அது ஸ்லைடிங் ஆகாமல் தடுக்கணுங்கிறதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய அந்த வாலுக்கு பேர் என்னது? தட் இஸ் ஏ ப்ரீஸ்ட் வால்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் என்னப்பா? நம்ம ப்ரீஸ்ட் வால்னு சொல்கிறோம் இல்லையா? Okay, a breast wall is specifically designed to protect the natural sloping ground from the erosive action of the weathering agent like the rain, wind, preventing soil from the sliding down பார்க்குறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க? நம்ம மெயினாக வந்து பார்த்தோன்னா வெதரிங் ஏஜென்ட் மூலிமா வந்துட்டு அது ஸ்லைட் ஆகாமல் தடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறீங்க? நம்ம பிரீஸ்ட் வால்ங்கிறது ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி ஹில் ஸ்லோப் ரீஜனில் வந்துட்டு லேண்ட் ஸ்லைட் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக பேக் சாயில் இருக்கு இல்லையாப்பா? அதாவது மலைப்பகுதியில் வந்துட்டு அந்த பேக் சாயில் அப்படிங்கிறது ஸ்லைடாகாமல் தடுக்கணுங்கிறதுக்காக ப்ரொவைட் பண்ணக்கூடிய வாலுக்கு பேர் என்னது? நம்ம ரீட்டர்னிங் வால்னு பார்க்குறோம். ஓகேப்பா? ரிட்டர்னிங்கே வால்னு பார்க்குறோம். அப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட்மா. அடுத்து போகலாம் இல்லையா? 59வது கேள்வி பாருங்கள். த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் டியூ டு த ட்ரெயின் ஆஃப் த வீல் லோட் ஆன் த சிம்பிளி சப்போர்ட்டட் கேர்டர். ஓகேப்பா? மெயினாக வந்து பார்த்தோன்னா ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் கேர்டர் இருக்குமா? சரிங்களா? ஒரு ஸ்டீல் கேர்டர் இருக்குது. சரிங்களா? இந்த கேர்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் அப்படிங்கிறது எங்கே அக்கறாகும்னு கேட்குறாங்கப்பா. சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கே பார்க்குறாகும்? என்ன அப்படின்னா இந்த கேர்டரில் வந்துட்டு என்னது ஒரு ட்ரெயினுங்கிறது மூவ் ஆகுதுமா. நிறைய ஒரு ட்ரெயினுங்கிறது மூவ் ஆகுதா? அப்போ அந்த ட்ரெயினில் வந்து பார்த்தோன்னா என்ன இருக்கும்? நிறைய வீல் இருக்குமா?
அந்த நிறைய வீல் மூலிமா கண்டிப்பாக என்ன ஆகும், லோடுங்கிறது அக்கர் ஆகும் இல்லையா. ஓகே, நீங்கள் ஒவ்வொரு வீல்லையுமே லோடுங்கிறது என்னதுங்க பாயிண்ட் லோடு அக்கர் ஆகி போயிட்டே இருக்கும். அது என்னது இஸ் எ மூவிங் லோட். அது எப்படி இருக்கும், இப்போ இனிஷியலாக அது மூவிங்லேயே இருக்கும் இல்லையா. மூவிங் லோடு அப்படின்னு பார்க்குறோம், மூவிங்கு லோடு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, இப்போ மூவிங்லேயே இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா. இப்போ அடுத்து பாருங்கள், இந்த லோடுங்கிறது மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இது என்னது, நம்ம இன்ஃப்ளூயன்ஸு லைன் டயக்ராமில் பார்த்துருப்போம். இன்ஃப்ளூயன்ஸு லைன் டயக்ராமில் பார்த்துருப்போம். சரிங்களாப்பா. அப்படி லோடுங்கிறது மூவ் ஆகிட்டு இருக்கும் பொழுது மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்டுங்கிறது எந்த இடத்துல அக்கர் ஆகும்னு கேட்குறாங்கப்பா. எங்கே அக்கர் ஆகும், மெயினாக வந்து பார்த்தோன்னா அந்த வீல் லோடு இருக்குது இல்லையா, அந்த வீலை எங்கே லோடு அக்கர் ஆகுதோ, அந்த வீலோடைய எங்கே அக்கர் ஆகுதோ அதுக்கு கீழே தான் மூமெண்ட் வில் பி மேக்ஸிமமாக இருக்குன்னு பார்க்குறோம். அப்படின்னா இதுக்கு என்ன ஆன்சரு, ஆல்வேஸ் அக்கர் த சென்டர் ஆஃப் த ஸ்பேனா. கண்டிப்பாக எப்பயுமே என்ன இருக்காதுங்க, ஸ்பேனுடைய சென்டரில் எப்பயுமே இருக்காது. ஏன் இருக்காது, ஏன்னா இந்த லோடுங்கிறது எப்படி இருக்க போகிறதுக்கு இல்லை, ஸ்டாட்டிக்காக இருக்க போகிறது கிடையாது. இது வந்து என்ன இருக்க போகுது, மூவிங் லோடாக இருக்கிறதுனால அது எப்பயுமே என்ன இருக்காதுங்க, என்னது சென்டரில் இருக்காது. ஓகே, அதே மாதிரிங்க பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ரஷன்லையும் அக்கர் ஆகாது. ஏன்னா என்னது பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ரஷன் என்னதுங்க, பாயிண்ட் ஆஃப் ஏ ஜீரோ மூமெண்ட்டுன்னு பார்க்குறோம். ஓகேப்பா. அப்போ எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா ஆல்வேஸ் அக்கர் த அண்டர் த வீல் லோடு. என்னதுங்க வீல் லோடில் தான் வந்து அதிகமான லோடுங்கிறது வருதுன்னு பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துல தான் லோடு எங்கே மேக்ஸிமமாக இருக்குதோ அந்த இடத்துல தான் மொமெண்ட் வில் பி மேக்ஸிமம்னு பார்க்குறோம். ஓகேப்பா, நோட் பண்ணிக்கலாமா. அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் நம்பர் 60 பாருங்கள். த இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம். ஓகே, த இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் எ சியர் ஃபோர்ஸ் ஆர் எ பெண்டிங் மூமெண்ட் அட் த ஸ்டேஷன் இஸ். இதுக்கு என்ன போகிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ ஐஎல்டியில் படிக்கும் பொழுது சரிங்களாப்பா, சியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் டயக்ராம் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க கவனிங்களேன். இப்போ என்ன அப்படின்னா, நான் ஒரு பீம் எடுத்துக்கிறேம்மா, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ சிம்பிளி சப்போர்ட் பீமாக எடுத்துக்கிறேன். சரிங்களா. இதில் என்ன ஒரு மூவிங் லோடுங்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ணுறேன், இப்போது இது ஏங்கிற ஒரு சப்போர்ட்டு, இது பி சப்போர்ட்டு எடுத்துக்கிறேன். சரிங்களாப்பா. இப்போ ஏங்கிற பாயிண்ட்டுக்கு ஏங்கிற சப்போர்ட் என்ன பண்ண போகிறீங்க, ரியாக்ஷன் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறேன். அதாவது ஆர்ஏ ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா எப்படி வருங்க, யூனிட் லோடு வைக்கிறோம் இல்லையா. அப்போ எப்படி வர போகிறீங்க, ஆர்ஏங்கிறது ட்ரையாங்கிளாக வருமா, ஆர்ஏல மேக்ஸிமமாக இருக்கும், பியில் ஜீரோவாக இருக்கும். ஓகேங்களாப்பா. அதே மாதிரி ரியாக்ஷனுக்கு என்ன பண்ண போகிறீங்க, பிக்கு கண்டுபிடிக்கும் பொழுது இப்போ டயக்ராம் எப்படி வரும், ஆர்பியில் வந்து வேல்யூ அதிகமாக இருக்கும், ஏல வந்து ஜீரோவாக இருக்கும் இல்லையாப்பா. ஓகே, ஆர்பிங்கிறது இங்கே வேல்யூ அதிகமாக இருக்கும், ஆர்ஏல வேல்யூ ஜீரோவாக இருக்கும். ஓகேப்பா. அப்போ என்ன அப்படின்னா இந்த ஒரு லொக்கேஷன் பாயிண்ட்டில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், நான் சியர் ஃபோர்ஸ் அண்டு பெண்டிங் மூமெண்ட்டுங்கிறது கால்குலேட் பண்ண போகிறேன். சியர் ஃபோர்ஸ் அண்டு பெண்டிங் மூமெண்ட் அப்படிங்கிறது நான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஓகேப்பா. அப்படின்னா இதுக்கு என்ன ஆன்சர் வரும், என்ன அப்படின்னா the variation of the value of a shear force and bending moment diagram at the section the unit load traverses the span of the left to the right னு பார்க்குறோம். ஓகே, இப்போ அப்படின்னா இங்கே அந்த லோடுங்கிறது பார்த்தோன்னா அந்த யூனிட் லோடு அப்படிங்கிறது ட்ரான்ஸ்வர்ஸ் ஆகுது. எங்கேருந்து, ஃப்ரம் த லெஃப்ட்டிலேருந்து ரைட் வார்டு நோக்கி மூவ் ஆகுது. இது மூவிங் லோடுன்னு பார்க்குறோம். ஓகேப்பா. அதனுடைய வேரியேஷன் தான் நமக்கு என்ன கிடைக்கிது, ஷியர் ஃபோர்ஸ் அண்டு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஃபார் எ இன்ஃப்ளூயன்ஸ் லைனாக கிடைக்குதுன்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. அடுத்து போகலாம் இல்லையா. ஓகே, கொஸ்டின் நம்பர் 61க்கு ஆன்சர் பண்ணலாமா. ஓகே, 61 ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்மால் பிரேக் எடுத்துக்கோங்க. கரெக்டாக 1 நிமிஷம் பிரேக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களாப்பா. அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். கரெக்டாக என்ன பண்ணுங்கள், 1 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. அகைன் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். கரெக்டாக 1 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுறீங்களா. ஓகேம்மா. ஓகே, ஸோ பிரேக் முடிஞ்சிச்சு. அகெயின் ஆன்சர் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 61. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், as per IS 800/2007 இது எங்கே வந்துடுது, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸில் நம்ம பிளாஸ்டிக் அனாலிசிஸில் வந்து படிச்சிருப்போம் இல்லையா. ஓகே,
ஸோ ஐஎஸ் கோட் படி கொடுத்துருக்காங்கம்மா. என்ன அப்படின்னா the cross section in which the extreme fiber in compression, okay, it can be reached the yield stress. இது என்ன பண்ணுது, yield stress வந்து ரீச் பண்ணிடுச்சு. ஆனால் but cannot be developed the plastic moment of resistance due to the local buckling. அப்போ என்ன அப்படின்னா இது வந்துட்டு ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸை ஈல்டு மொமெண்ட்டை வந்து ரீச் பண்ணிடுச்சு. ஆனால் பிளாஸ்டிக் மொமெண்ட் இருக்குது இல்லையா, அதை வந்து ரீச் பண்ணலை அப்படின்னா அந்த செக்ஷனுக்கு பேர் என்னது, திஸ் இஸ் கால்ட் அஸ் எ செமி காம்பேக்டு செக்ஷனு பேர். ஓகேப்பா, செமி காம்பேக்டு செக்ஷன்னு பார்க்குறோம். அப்போ இனிஷியலாக கவனிங்க பார்க்கலாம். இனிஷியலாக வந்துட்டு ஸ்லெண்டர் செக்ஷனுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இது என்னதுங்க, பக்கிள் லோக்கலி பிஃபோர் ரீச்சிங் த ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது ஈல்டு ஸ்ட்ரெஸ் அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது வந்து என்னதுங்க லோக்கல் பக்லிங் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்லெண்டர் செக்ஷன்னு சொல்கிறோம். ஓகேப்பா, அடுத்து பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸை ரீச் ஆகிடுச்சு, ஆனால் என்ன பண்ணலை, அது வந்துட்டு பிளாஸ்டிக் மொமெண்ட்டை வந்துட்டு ரீச் பண்ணலை அப்படின்னா அதுக்கு பேர் என்னது செமி காம்பேக்ட்னு பார்க்குறோம். அதுவே காம்பேக்ட்னு என்ன அப்படின்னா என்னதுங்க ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸையும் தாண்டி பிளாஸ்டிக் மொமெண்ட்டையும் அது ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது காம்பேக்டு செக்ஷன்னு பார்க்குறோம். அதே மாதிரி பிளாஸ்டிக் செக்ஷனுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணுறீங்க, மெயினாக வந்துட்டு பிளாஸ்டிக் மொமெண்ட் இருக்குது இல்லையா, அதையும் ரீச் பண்ணி எக்ஸாக்டாக வந்துட்டு ரொட்டேஷன் ஆகிற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது பிளாஸ்டிக் செக்ஷன்னு பார்க்குறோம். ஓகேங்களாப்பா, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த 4 டேர்மு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க, கான்செப்டாக கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் நம்பர் 62 பாருங்கம்மா. ஏ பேரபோலிக் 2 ஹிஞ்ச்டு ஆர்ச். ஓகே, பேரபோலிக்கு 2 ஹிஞ்ச்டு ஆர்ச்சுங்கிறது கொடுத்துருக்காங்க. ஏ லோடட் வித் ஏ கான்சன்ட்ரேட்டட் லோடு W at the crown. இப்போ என்ன அப்படின்னா ஒரு ஆர்ச் இருக்குதுமா, திஸ் இஸ் ஏ 2 ஹிஞ்ச்டு ஆர்ச்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இந்த 2 ஹிஞ்ச்டு ஆர்ச்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, க்ரௌன் பாயிண்ட் எங்கே இருக்கும், அடுத்த சென்டர் ஆஃப் த ஆர்ச் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்டில் வந்து பார்த்தோன்னா W அப்படிங்கிற ஒரு லோடுங்கிறது பாயிண்ட் லோடாக கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா இந்த வரக்கூடிய ஹரிசாண்டல் த்ரஸ்ட்டுங்கிறது என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். 2 ஹிஞ்ச்டு ஆர்ச்சில் மெயினாக வந்துட்டு என்ன பண்ணுறீங்க நம்ம 2 ஹிஞ்ச்டு பேரபோலிக் ஆர்ச்சில் வந்துட்டு சென்ட்ரல் பாயிண்டோட அக்கர் ஆகுதுன்னா த்ரஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா வரும், என்ன ஃபார்முலா என்னப்பா இங்கே வரும், மெயினாக வந்து பார்த்தோன்னா 25 WL டிவைட் பை என்னதுங்க 128 × Hன்னு பார்க்குறோம் இல்லையா. ஹச்சுங்கிறது என்னது, ஹச்சுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரைஸ் ஆஃப் அன் ஆர்ச் சொல்லுவாங்க. ஓகேப்பா, சில டைம் வந்து பார்த்தோன்னா ஹச்சுக்கு பதில் என்ன பண்ணுவாங்க, இங்கே YCன்னு பயன்படுத்துவாங்க, ரைஸ் ஆஃப் அன் ஆர்ச்சுன்னு பேர். ஓகேப்பா, ஸோ அப்படின்னா ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷனு B இஸ் த கரெக்ட் ஆன்சர். மெயினாக வந்து பார்த்தோன்னா 3 ஹிஞ்ச்டு ஆர்ச்சு 2 ஹிஞ்ச்டு ஆர்ச்சில் வந்துட்டு சில லோடிங் காம்பினேஷனுக்கு வந்துட்டு ஹரிசாண்டல் த்ரஸ்ட் வழி கேட்பாங்கம்மா. அதில் வந்து பார்த்தோன்னா பாயிண்ட் லோடு, அதேமாதிரி எக்ஸென்ட்ரிக் பாயிண்ட் லோடு, யூடிஎல் லோடு, UVL லோடு, இதெல்லாம் வந்து கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. சரிங்களா, அடுத்து போகலாம் இல்லையம்மா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 63 பாருங்களேன். த ஃபாலோயிங் டயக்ராம் ஷோஸ் த பின்ஜாயிண்டடு ஸ்டீல் ஸ்ட்ரெஸ்ஸுமா. என்னதுங்க பின்ஜாயிண்டடு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேள்வினா, த ஃபோர்ஸ் இந்த மெம்பர் DE, அதாவது D மெம்பர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குமா. இந்த Dங்கிற மெம்பரில் வந்துட்டு என்ன ஃபோர்ஸ்னு கேட்குறாங்க. என்ன ஃபோர்ஸ் வரும், டென்சைல் ஃபோர்ஸா, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸா, இல்லை வந்து ஜீரோ ஃபோர்ஸா, என்ன வரும்னு பார்க்கலாமா. இப்போ கவனிக்க பார்க்கலாம். இந்த லோடு எங்கேப்பா ஆக்ட் ஆகுது, லோடுங்கிறது இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் எங்கே ஆக்ட் ஆகுது, Dங்கிற பாயிண்ட்லேருந்து கீழ் நோக்கி அந்த லோடுங்கிறது ஆக்ட் ஆகுது, கரெக்டு தானே. ஓகேங்களாப்பா, அப்போ என்ன அப்படின்னா இந்த லோடு அப்படிங்கிறது இந்த சப்போர்ட்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த லோடு எப்படி இழுக்குது, கீழே டவுனோட கீழே இருக்குது இல்லையா, ஆமாம்ப்பா. அப்போ லோடுங்கிறது பார்த்தோன்னா எப்படி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, உங்களுக்கு கீழ் நோக்கி லோடுங்கிறது இழுக்குமா. என்ன பண்ணுவீங்க, கீழே உங்களுக்கு லோடுங்கிறது டவுனோட லோடுங்கிறது ஆக்ட் ஆகுது. ஓகேப்பா, இது ஆக்ட் ஆகும் பொழுது அடுத்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் உங்களுக்கு, மெயினாக வந்து பார்த்தோன்னா அடுத்து வந்து இந்த வழியாக உங்களுக்கு லோடுங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையாப்பா. ஸோ இந்த மெம்பர் மூலிமா லோடுங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதே மாதிரி இந்த மெம்பர் மூலிமா லோடுங்கிறது இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அகைன் ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா இந்த ஃபிக்ஸ் சப்போர்ட் இருக்குது இல்லையாப்பா, அந்த சப்போர்ட்டில் வந்து இங்கே லோடுங்கிறது என்டையராக வந்துட்டு இங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஓகேப்பா, அப்போ லோடுனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது எங்கெங்கே ஆக்ட் ஆகுது, FBங்கிற மெம்பரு, அடுத்து Bங்கிற மெம்பரு, அடுத்தது CDங்கிற மெம்பரில் தான் ஆக்ட் ஆகுது. தவிர Dங்கிற மெம்பரில் ஃபோர்ஸ் என்னவாக இருக்குது, அங்கே எது விதமான ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது. அப்போ அது என்னவா இங்கே ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்னு பேர். ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பருக்கு இன்னொரு பேர் என்னது, திஸ் இஸ் த நல் மெம்பர்னு பார்க்குறோம். ஓகேப்பா, அப்போ நல் மெம்பருங்கிறது பார்த்தோன்னா எப்பயுமே அது என்ன பண்ணாது, ஃபோர்ஸை வந்து கேரி பண்ணாதுன்னு பார்க்குறோம். ஓகேங்களாப்பா, அப்போ இது என்னது ஆப்ஷனு A இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஏன்னா கவனிங்களேப்பா, இப்போ என்ன அப்படின்னா நம்ம கோப்ளானரு, கொலீனியரு, கன்கரண்ட்லாம் படிச்சிருப்போம் இல்லையாப்பா.
அதில் பாருங்களேன் கன்கரண்ட்டுங்கிறது என்னதுப்பா கன்கரண்ட்டுங்கிறது பார்த்தோன்னா ஒரு சிங்கிள் பாயிண்டில் த மெனி ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் எ சிங்கிள் பாயிண்ட் அதுக்கு பேர் என்னது கன்கரண்ட் ஃபோர்ஸ்னு பார்க்குறோம் ஆமாங்கப்பா அப்போ கொலீனியர்னால் என்னது ஒரே பிளேன் ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷனில் வந்துட்டு என்னதுங்க ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் ஃபோர்ஸுங்கிறது ஆக்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது திஸ் இஸ் ஏ கொலீனியர் ஃபோர்ஸ்னு பேர் ஓகேப்பா இதில் P1 = என்னவாக இருக்குங்க P2வாக இருக்கும் ஓகேப்பா அப்போ என்ன அப்படின்னா இங்கே P2ங்கிற ஃபோர்ஸு என்ன பண்ணுங்க 10 கிலோமீட்டர் லோடு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா P1 என்னவாக இருக்கும் அது 10 கிலோமீட்டர் தான் அக்கர் ஆகும் ஓகேப்பா அப்போ என்னது இங்கே இந்த மெம்பரில் வந்து பார்த்தோன்னா ஃபோர்ஸ் இது எப்படி ஆக்ட் ஆகுது ஈக்குவலாக ஆக்ட் ஆகுது ஓகேப்பா அப்படி இருக்கும் பொழுது இதில் மூணாவதாக பர்பண்டிகுலராக ஒரு மெம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேப்பா இப்போ ஏங்கிற மெம்பரில் நம்ம என்ன பண்ணுறேன் லோடு 10 கிலோமீட்டர் ஆக்ட் ஆகுது இந்த லோடு எல்லாமே எங்கே டேக் ஓவர் ஆகிடுது பிங்கிற மெம்பரில் டேக் ஓவர் ஆகிடுது கிடையாதுப்பா அப்படி டேக் ஓவர் ஆச்சுன்னா இந்த சிங்கிற மெம்பரில் ஃபோர்ஸு என்னவாக இருக்கும் இதில் ஃபோர்ஸுங்கிறது இருக்காது ஏன் இருக்காது ஏன்னா ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷனில் ஃபோர்ஸுங்கிறது ஈக்குவல் ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆகும் பொழுது அது கொலீனியர் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம் அந்த கொலீனியர் ஃபோர்ஸே பார்த்தீங்கன்னா எப்படி ஆகுது லோடுங்கிறது ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிக்குது அப்போ இங்கே சிங்கிற மெம்பர் இருக்குது இல்லையா அது என்ன மெம்பராக இருக்கும் டம்மி மெம்பராக இருக்கும் அதாவது நல் மெம்பராக இருக்கும் இதுக்கு பேர் என்னென்னா 3/4 ஜாயிண்ட்டுன்னு பேர் அப்போ 3/4 ஜாயிண்ட்டில் மூணாவது மெம்பர் இருக்குது இல்லையா அதில் ஃபோர்ஸுங்கிறது ஆல்வேஸு 0ன்னு பார்க்குறோம் அப்படின்னா இந்த டிங்கிற மெம்பரில் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும் ஏன் 0 ஆகிடுது ஏன்னா இது என்னவாக இருக்குங்க இது என்னவாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா என்னதுங்க ஒரு என்னது நல் மெம்பராக இருக்குதுன்னு பார்க்குறோம் ஓகேப்பா 3/4 ஜாயிண்ட்டில் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம் சரிங்களா அடுத்து போகலாம் இல்லையா கொஸ்டின் நம்பர் 64 பாருங்கள் calculate the horizontal support reaction at A and B of a 3-hinged arch கொடுத்துட்டாங்கம்மா ஓகே வித் ரேடியஸ்ங்கிறது கொடுத்துட்டாங்க ஆறுங்கிறது கொடுத்துட்டாங்க சரிங்களா சப்ஜெக்ட் டு ஏ யூனிஃபார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுங்கிறது கொடுத்துட்டாங்க இப்போ என்ன கேட்குறாங்க சப்போர்ட் ரியாக்ஷனுங்கிறது கேட்குறாங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் இனிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க இதை வந்துட்டு ரேடியஸ் இருக்குது இல்லையாப்பா அது ஆறுன்னு வச்சுக்கிறோம் ரேடியஸ் will be 6 சரிங்களா டோட்டல் ஸ்பேன் இருக்குது இல்லையா இது என்னதுங்க லென்த் ஆஃப் த ஸ்பேன் என்ன பண்ணுறீங்க நான் எல்லுன்னு வச்சுக்கிறேன் அப்போ லென்த் ஆஃப் த ஸ்பேன் எல் அப்படின்னா இது என்னது ஈஸியாக என்னது ஆறு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ என்ன வருங்க எல் = 2 டைம்ஸ் ஆஃப் ஆறுன்னு வச்சுக்கலாமாப்பா 2 டைம்ஸ் ஆஃப் ஆறுன்னு வச்சுக்கிறீங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா இதனுடைய ரியாக்ஷன் கண்டுபிடிக்கலாமாப்பா ஓகேங்களா ரியாக்ஷன்கிறது பார்த்தோம் அப்படின்னா இனிஷியலாக வந்துட்டு ஹரிசாண்டல் த்ரஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா போடுவோம் நம்ம யூடிலோட ஆக்ட் ஆச்சு அப்படின்னா WL² divided by 8 into YC இது எப்போ படிச்சிங்க ஞாபகம் இருக்குதுங்களா என்ன அப்படின்னா ஒரு சிம்பிள் சப்போர்ட் பீமில் வந்துட்டு யூடிஎல் லோடு ஆக்ட் ஆச்சு அப்படின்னா மூமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா படிப்போம் நம்ம = WL² 8ன்னு படிச்சிருக்கோம் இல்லையா அதே தான் நம்ம இங்கே என்ன போடுறீங்க நம்ம ஹரிசாண்டல் த்ரஸ்ட்டுன்னு எடுத்துக்கிறோம் ஓகேப்பா அப்போ இங்கே H என்னதுங்க WL² by 8 into YCன்னு போடலாமா இங்கே YCக்கு பதில் என்ன பண்ணுங்கள் ஆறுன்னு வச்சுக்கோங்க எல்லுக்கு பதிலாக 2R வச்சுக்கோங்க இப்போ சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமாப்பா ஹரிசாண்டல் சப்போர்ட் கண்டுபிடிச்சிடலாமா கால்குலேட் பண்ணுங்கள் பார்க்கலாம் H = W into எல்லுக்கு பதில் என்ன பண்ணுங்கள் 2R வச்சுக்கோங்க அப்போ என்னதுங்க 2R² divided by 8 into என்னது ஆறுன்னு போட்டுக்கோங்க ஓகே அப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வருதுன்னு பாருங்கள் W into என்னதுங்க 4 into R² divided by 8 into ஆறுன்னு வரும் இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வருதுன்னு பாருங்கள் இந்த 4க்கு 8 கேன்சல் பண்ணுங்கள் கீழே 2 வந்துடும் இந்த ஆறுக்கு இந்த ஆறு கேன்சல் பண்ணுங்கள் மேலே ஆறு மட்டும் இருக்கும் அப்போ என்னதுங்க WR/2 WR/2 இஸ் ஏ ஹரிசாண்டல் சப்போர்ட் ரியாக்ஷன் A and B ஓகேப்பா அப்போ ஏலையும் அதே வழி தான் வரும் பிலையும் வந்து அதே வழி தான் வரும் ஓகேப்பா எப்பயுமே த்ரஸ்ட்டு வந்துட்டு ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னா ஆன்சர் என்னது ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம் WR/2ன்னு பார்க்குறோம் ஓகேங்களாம்மா நோட் பண்ணிக்கலாம் இல்லையாப்பா ஸோ 64க்கு ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம் இது 65 பாருங்கள் என்ன கொடுக்குறாங்க a 3-hinged parabolic arch ஓகே ஆஃப் a span கொடுத்துட்டாங்கம்மா ஸ்பேனுங்கிறது எவ்வளவு 20 மீட்டருங்கிறது கொடுத்துட்டாங்க சரிங்களாப்பா அப்போ என்னதுங்க இஸ் a 3-hinged arch நான் டைம் ட்ராப் பண்ணிடுறேன் சரிங்களா 3-hinged arch ஓகே அதனுடைய ஸ்பேனுங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்கம்மா 20 மீட்டருங்கிறது கொடுத்துட்டாங்க சரிங்களா ஓகே ஸோ அடுத்து பாருங்கள் அண்ட் a ரைஸ் ஆஃப் 4 மீட்டர் என்னதுங்க அதனுடைய சென்ட்ரல் ரைஸுங்கிறது கொடுத்துட்டாங்கம்மா YCங்கிறது கொடுத்துட்டாங்க எவ்வளோனா 4 மீட்டருங்கிறது கொடுத்துட்டாங்க சரிங்களா அடுத்து பார்த்தோன்னா கான்சன்ட்ரேட்டட் லோடுங்கிறது 150 kN at a 4 meter from the support A அப்போ என்ன அப்படின்னா இது வந்து சப்போர்ட் ஏவாக எடுத்துக்கோங்க இது வந்து என்னது சப்போர்ட் பியாக எடுத்துக்கோங்க சரிங்களாப்பா
அப்போ சப்போர்ட் ஏலேருந்து என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 4 மீட்டர் இடைவெளியில் ஒரு பாயிண்ட் லோடுங்கிறது அக்கர் ஆகுதுப்பா. என்னதுங்க, 4 மீட்டர் இடைவெளியில் 4 மீட்ரு இடைவெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னதுங்க, ஒரு பாயிண்ட் லோடுங்கிறது அக்கர் ஆகுது. சரிங்களா, அந்த பாயிண்ட் லோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது, 150 கிலோமீட்டருங்களோட லோடு அக்கர் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரிங்களாப்பா. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, கால்குலேட் த வெர்டிக்கல் ரியாக்ஷன் அண்ட் த ஹரிசாண்டல் த்ரஸ்ட் ரெஸ்பெக்டிவ் சப்போர்ட் ஏ. சப்போர்ட் ஏல வந்துட்டு வெர்டிக்கல் ரியாக்ஷனும் த்ரஸ்ட்டும் கேட்குறாங்க. எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, ரொம்ப சிம்பிள்மா. எப்படி போகலாம் அப்படின்னா, இனிஷியலாக கவனிங்களேன், ஒரு பீம் எடுத்துக்கோங்க. என்ன பண்ணுங்கள், ஒரு சிம்பிள் பீம் எடுத்துக்கோங்களேன். இந்த பீமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, ஒரு பாயிண்ட் லோடுங்கிறது அக்கர் ஆகுதுப்பா. இந்த பீமினுடைய லென்த்துங்கிறது கொடுத்துட்டாங்க 20 மீட்டர் அப்படின்ட்டு. சரிங்களா, இல்லாதீங்க, பாயிண்ட் லோடுங்கிறது 4 மீட்டர் இடைவெளியில் ஒரு பாயிண்ட் லோடுங்கிறது அக்கர் ஆகுது. லோடு எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ, 150 கிலோ நியூட்டன். 150 கிலோ நியூட்டன் லோடு அப்ளை ஆகுது. ஓகேப்பா. இதுக்கு என்ன பண்ணுவீங்க, இனிஷியலாக ரியாக்ஷன் கண்டுபிடிப்போமா. எப்படி கண்டுபிடிப்பீங்க, இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா சமேஷன் ஆஃப் ஏ ஆல் வெர்டிகல் ஃபோர்ஸ் = 0 எடுத்துக்கலாமா, மொமெண்ட் = 0 எடுத்து போடலாமா. எப்படி போடுவீங்க, இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா RB × 20 மைனஸ் 150 × 4 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுவோமா. அப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருங்க, ஆர்பியினுடைய வேல்யூ வந்துட்டு நமக்கு இங்கே 30 கிலோ நியூட்டன் வரும். ஓகேப்பா. அப்போ ஆர்ஏ வேல்யூ என்ன வரும், ஆர்ஏங்கிறது டோட்டல் லோடு மைனஸ் ஆர்பி. அப்போ என்ன ஆகுது, ஆர்ஏ வேல்யூவு, ஆர்ஏ வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 120 கிலோ நியூட்டன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேப்பா. அப்போ ஆர்ஏ கண்டுபிடிச்சாச்சா. அடுத்து நமக்கு என்ன வேணுங்க, ஹரிசாண்டல் த்ரஸ்ட்டுங்கிறது வேணும் இல்லையாப்பா. ஓகே, அது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா டேக்கிங் மொமெண்ட் அபவுட் சி கண்டுபிடிக்கலாமா. அந்த சிங்கிற பாயிண்ட்டில் மொமெண்ட் கண்டுபிடிக்கலாம் இல்லையா. அப்போ சமேஷன் ஆஃப் மொமெண்ட் சி = 0 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி போடுவீங்க, RB × 10. ஓகே, சென்ட்ரல் எடுத்துக்கணும். மைனஸ்ஸு ஹச்பி த்ரஸ்ட்டு மல்டிப்ளைட் பை ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 0 போடுங்க. அப்போ என்ன வருதுன்னு பாருங்கள். இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா ஆர்பி வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா. ஆர்பி வேல்யூங்கிறது எவ்வளோ இங்கே, ஸோ RB மல்டிப்ளைட் பை 10 இஸ் ஈக்குவல் டு HA × 4 HB × 4 எடுத்துக்கலாமா. ஓகேப்பா. இப்போ நமக்கு என்ன வேணுங்க, ஹச்பிங்கிறது தான் வேணும். ஓகேப்பா. ஹச்பி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரணும், வந்துட்டு எவ்வளோ வருது, 75 கிலோ நியூட்டனு கிடைக்கும். ஓகேப்பா, 75 கிலோ நியூட்டனு கிடைக்கும். சரிங்களாப்பா. அப்போ இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா த்ரஸ்ட்டு அப்படிங்கிறது நம்ம எப்படி பார்த்தோம், நம்ம ஹச்ஏவும் ஹச்பியும் ஆல்வேஸ் எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ இங்கே ஆர்ஏ வேல்யூவும் ஹச்ஏ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இல்லையா. ஆர்ஏ வேல்யூ எவ்வளவு, வெர்டிகல் ரியாக்ஷனுங்கிறது 120 கிலோ நியூட்டனு, ஹச்ஏ வேல்யூ எவ்வளவு, 75 கிலோ நியூட்டனு பார்க்குறோம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட் மா சுபாஷினி. தென் மகேஸ்வரி. கொஸ்டின் 65க்கு ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா. அடுத்து போகலாம் இல்லையா. ஓகே, கொஸ்டின் நம்பர் 66 பாருங்கள். த ஆர்டர் ஆஃப் த ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் ஃபார் எ ஸ்ட்ரக்சர் இஸ் எதை பொறுத்து இருக்குன்னு கேட்குறாங்கப்பா. இது சொல்லுங்கள் பார்க்கலாம், ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். மெயினாக நம்ம 2 படிப்போம் இல்லையா. ஒன்று என்னது, ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸு, ரெண்டாவது ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ்னு படிப்போம். சரிங்களாப்பா. அதில் அந்த ஸ்ட்ரக்சர்னுடைய ஆர்டர் அப்படிங்கிறது ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸில் எதை பொறுத்து இருக்குன்னு கேட்குறாங்கப்பா. எதை பொறுத்து இருக்கும், மெயினாக வந்து பார்த்தோன்னா ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் த ரெடரண்ட் ஃபோர்ஸ் இருக்குது இல்லையாப்பா. ரெடரண்ட் ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா, அதை பேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ரெடரண்ட்டு ஃபோர்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் இருக்குது இல்லையாப்பா. ஸோ ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸுங்கிறது எதை பொறுத்து இருக்கும், ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எதை பொறுத்துப்பா இருக்கும், எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அது வந்துட்டு என்னது, கினமேட்டிக் இன்டர்மஸ் இருக்குது இல்லையா. கினமேட்டிக்கு இன்டர்மஸ் இருக்குது இல்லையா, அதை பொறுத்து இருக்கும். கினமேட்டிக்கு இன்டர்மஸை பொறுத்து இருக்கும். ஓகேப்பா, இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. சரிங்களா. அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் நம்பர் 66க்கு ஏன்னு பார்க்குறோம். 67 பாருங்கம்மா. The considered for the following statement the sinking of a intermediate support of a continuous beam. ஓகேப்பா, ஒரு கண்டினியூஸ் பீம் எடுத்துக்கிறீங்கம்மா. அந்த பீமில் வந்து பார்த்தோன்னா இன்டர்மீடியட் சப்போர்ட் அப்படிங்கிறது சிங்க் ஆச்சுன்னா என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. ஓகேப்பா, இது சால்வ் பண்ணுவோமா, சால்வ் பண்ணலாம் இல்லையா. ஓகே, ஜஸ்ட் வெயிட் கவனிங்க. கவனிங்கம்மா, ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஓகே, ஒரு கண்டினியூஸ் பீம் எடுத்துக்கிறேன். என்ன பண்ணுறேன், ஒரு
கண்டினியூஸ் பீம் எடுத்துக்கிறோமா சரிங்களா. இப்போது இந்த பீம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் சப்போர்ட் வந்துட்டு எண்டில் சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் இன்டர்மீடியேட்டில் ஒரு சப்போர்ட் இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த எண்டில் சப்போர்ட் இருக்குது சரிங்களாப்பா. சப்போர்ட் ஏ சிம்பிள் சப்போர்ட்டடாக இருக்குது, சப்போர்ட் சிங்கிறதும் சிம்பிள் சப்போர்ட்டாக தான் இருக்குது, சப்போர்ட் பிங்கிறது சென்டரில் இருக்குது சரிங்களாப்பா. இப்போது சப்போர்ட் ஏ அண்டு சியில் மூமெண்ட் என்னவாக இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லோடு அப்ளை பண்ணுறேம்மா. திஸ் இஸ் ஏ யூடிஎல் லோடு அப்ளை பண்ணுறேன் சரிங்களா. இந்த யூடிஎல் லோடு அப்படிங்கிறது அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இந்த பீம் அப்படிங்கிறது கண்டிப்பாக என்னவாகும், டீஃபார்மேஷன் ஆகும். அதாவது பெண்டிங் மூமெண்ட்டுங்கிறது ஏற்படுமா. எப்படி ஆகும் இனிஷியலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஆகும்னா கவனிங்களேன். இது சப்போர்ட் ஏவாக எடுத்துக்கிறீங்க, இது வந்து சப்போர்ட் பி அப்போர்டாக இருக்குது, இது வந்து சப்போர்ட்டு சியாக பார்க்குறோம் இல்லையாப்பா. ஓகே, ஸோ எப்பயுமே வந்து பார்த்தோன்னா எண்டு சப்போர்ட் வந்துட்டு ஹிஞ்சுடாக இருக்குது, சிம்பிள் சப்போர்ட்டாக இருக்குதுன்னா மூமெண்ட் எப்படி இருக்கும், ஜீரோவாக இருக்கும். ஆமாம் இப்போ இங்கே ஜீரோவாக இருக்குமா. ஓகேங்களா. அப்புறம் அதிங்க உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே அப்போ கவனிங்க பார்க்கலாம். இது எப்படி இங்கே பெண்ட் ஆகுமாப்பா. எப்படி பெண்ட் ஆகுங்க, ஸ்பேனில் வந்துட்டு சாகிங் மூமெண்ட் இருக்கும், சப்போர்ட் வரும்போது இங்கே நெகட்டிவ் மூமெண்ட் ஆகிடும். ஓகேப்பா, நெகட்டிவ் மூமெண்ட் வந்துடும். அதே மாதிரி அடுத்து இங்கே ஸ்பேனில் உங்களுக்கு பாசிட்டிவ் மூமெண்ட் வரும், சப்போர்ட் எப்படி வந்து உங்களுக்கு இங்கே நெகட்டிவ் மூமெண்ட்டுக்கு வந்துடும். ஓகேப்பா, அப்போது ஸ்பேனில் அதாவது கண்டினியூஸ் பீம் பொறுத்த வரைக்கும் ஸ்பேனில் பாசிட்டிவ் மூமெண்ட்டு வரும், சப்போர்ட்டில் இன்டர்மீடியட் சப்போர்ட்டில் நெகட்டிவ் மூமெண்ட்டுங்கிறது வரும். ஓகேப்பா, அதே மாதிரி என்ன பண்ணுங்கள் ஸ்பேனில் வந்துட்டு பாசிட்டிவ் மூமெண்ட்டுங்கிறது வந்துடுமா. ஓகேப்பா, இப்போ இதுதான் வந்து கேஸ் சரிங்களா. இப்போ என்னென்னா இது வந்துட்டு எப்பயுமே என்ன ஆகும், இங்கே இன்டர்மீடியட் சப்போர்ட் இருக்குது இல்லையா, இது எப்பயுமே எப்படி ஆக்ட் ஆகும்னா ஒரு வந்துட்டு ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டாக தான் ஆக்ட் ஆகும், ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டாக தான் ஆக்ட் ஆகும். அதனால் வந்து பார்த்தோன்னா எப்பயுமே அந்த இடத்துல என்ன ஆகுங்க நெகட்டிவ் மூமெண்ட்டுங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேப்பா, இப்போ என்னென்னா அந்த பிங்கிற சப்போர்ட்டு இப்போ என்னவாகுது சிங்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேப்பா. அதாவது ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிங்கிற சப்போர்ட் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ரீசன்னால் என்னது இங்கே சிங்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேப்பா. அப்படி சிங்க் ஆகுதுன்னா என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. ஓகேப்பா, ஸோ இப்படி இருந்த பீமு இப்போ என்ன ஆகுதுங்க இந்த மாதிரி எனக்கு சிங்க் ஆகுது, அதாவது வெர்டிக்கலாக டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது, வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது இல்லையா. இப்போ அது நம்ம சிங்கிங் ஆஃப் சப்போர்ட்னு பார்க்குறோம். ஓகேப்பா, சிங்கிங் ஆஃப் சப்போர்ட்னு பார்க்குறோம். ஓகேப்பா, அப்போ சப்போர்ட் சிங்க் ஆகும் பொழுது என்ன நடக்கும்பா சொல்லுங்க பார்க்கலாம். சப்போர்ட்டுங்கிறது சிங்க் ஆகுது அப்படின்னா இப்போது இந்த பீமில் என்ன நடக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன நடக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் மூமெண்ட்டு குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ பாசிட்டிவ் மூமெண்ட் இங்கே குறைய ஆரம்பிச்சிடும், நெகட்டிவ் மூமெண்ட்டு அதிகமாக ஆரம்பிச்சிடும், நெகட்டிவ் மூமெண்ட்டு அதிகமாகிடும். ஓகேப்பா, கரெக்டு தானே. சாரி, இங்கே பாசிட்டிவ் மூமெண்ட் அதிகமாகும், நெகட்டிவ் மூமெண்ட் இங்கே குறைஞ்சிடும் இல்லையா. ஆமாம், இப்போ பாசிட்டிவ் மூமெண்ட்டுங்கிறது அதிகமாகும், நெகட்டிவ் மூமெண்ட்டு குறைஞ்சிரும். ஓகேப்பா, அதே மாதிரி இங்கே இங்கே ஸ்பேனில் மூமெண்ட் அதிகமாகிடும் இல்லையா. ஆமாம், இப்போ எது காரணம் என்னது சப்போர்ட்டு சிங்க் ஆகிறது தான் மெயின் காரணமாக பார்க்குறோம். ஓகே தானேப்பா, அப்போ பாசிட்டிவ் மூமெண்ட்டுங்கிறது அதிகமாகுது, நெகட்டிவ் மூமெண்ட் என்ன ஆகுதுங்க குறையுதுன்னு பார்க்குறோம். ஓகேப்பா, இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணலாமா, கவனிங்க பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், ரெடியூசஸ் த நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் அட் த சப்போர்ட்டு. சப்போர்ட்டில் வந்துட்டு நெகட்டிவ் மூமெண்ட்டுங்கிறது குறையுதா, அப்படியே பார்க்குறோம். நம்ம சப்போர்ட்டில் மூமெண்ட் என்னவாக இருக்குங்க, நம்ம நெகட்டிவ் மூமெண்ட்டாக பார்க்குறோமா சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கு என்ன ஒரு ஆன்சரு, ஆமாம் தானேப்பா, ரெடியூசஸ் த நெகட்டிவ் மூமெண்ட். ஆமாம் தானே, சப்போர்ட்டில் இருந்த மூமெண்ட்டுங்கிறது குறையுதுன்னு பார்க்குறோம். வெரி குட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வரணும் அப்படின்னா எந்த ஆப்ஷன் வராது, ஆப்ஷன் பியும் வராது, சியும் வராது சரிங்களாப்பா. செகண்ட் பாருங்கள், இன்க்ரீசஸ் நெகட்டிவ் மூமெண்ட்டா, நெகட்டிவ் மூமெண்ட்டுங்கிறது என்ன குறையுதுன்னு தான் பார்க்குறோம். அப்போ ரெண்டாவது பாயிண்ட் கண்டிப்பாக வராது. மூணாவது பாயிண்ட் பாருங்கள், ரெடியூசஸ் த பாசிட்டிவ் மூமெண்ட்னா அது பாசிட்டிவ் மூமெண்ட் அதிகமாகுதுன்னு தான் பார்க்குறோம். ஆமாம் தானேப்பா, அப்போ தேர்டு பாயிண்ட் வராது. அப்போது அடுத்து ஃபோர்த்து பாருங்கள், இன்க்ரீசஸ் த பாசிட்டிவ் மூமெண்ட்டு அட் த சென்டர் ஆஃப் த ஸ்பேன். இப்போ தான் பார்த்தோம் இல்லையப்பா. அப்போ சென்டர் ஆஃப் த ஸ்பேனில் பாசிட்டிவ் மூமெண்ட்டுங்கிறது அதிகமாகுது, சப்போர்ட் நெகட்டிவ் மூமெண்ட்டுங்கிறது குறையுதுன்னு பார்க்குறோம். அப்போ 1 and 4 ஒன்லி கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட்மா. 67க்கு ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம் சரிங்களா. 68 பாருங்கள், ஏ ரிஜிட் ப்ராப் இஸ் ஒன் விச். ரிஜிட் ப்ராப் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா என்ன நடக்கும்னு கேட்குறாங்கப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு ப்ராப் இருக்குதுமா, ப்ராப்புங்கிறது என்னது கவனிங்களேன். இப்போ என்னென்னா ஒரு கேன்டிலிவர் பீம் இருக்குது, இந்த கேன்டிலிவர் பீமில் வந்து என்ன பண்ணுறீங்க யூடிஎல் லோடுங்கிறது அப்ளை பண்ணுறோம் சரிங்களாப்பா. அப்போ அந்த யூடிஎல் லோடுங்கிறது அப்ளை ஆச்சுன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், இங்கே டிஃபார்ம் ஆகும் இல்லையப்பா. வெர்டிக்கலாக இங்கே டிஃபார்ம் ஆகுமா, அதுக்கு பேர் என்னது நம்ம டிஃப்ளெக்ஷன்னு பார்க்குறோம். ஓகே, டிஃப்ளெக்ஷன்னு பார்க்குறோம் சரிங்களாப்பா. இந்த டிஃப்ளெக்ஷன் ஏற்படாமல் தடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல ஒரு ரிஜிட் ப்ராப்பு வைக்கிறாங்க. ப்ராப்புங்கிறது என்னது ஒரு ப்ராப் சப்போர்ட் வைக்கிறாங்க. ஓகேப்பா, அந்த ப்ராப் சப்போர்ட்டுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரிஜிட்டாக இருக்குது அப்படின்னா அப்போ அதில் என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. என்னதுங்க
does not permit any displacement. Okay, does not permit any displacement perpendicular to the plane of the prop. Okay, இப்போ அந்த plane of the prop பொறுத்து எந்த விதமான displacement அது என்ன பண்ணாது allow பண்ணாதுன்னு பார்க்குறோம். ஓகேப்பா, அப்போ இதுக்கு என்ன ஆன்சரு 68க்கு ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். வெரி குட்மா. அடுத்து பார்க்கலாம் இல்லையா? கொஸ்டின் 69 பாருங்கள். The magnitude of a shear force, okay, at the left hand support of the simply supported beam கொடுத்துட்டாங்கம்மா. எவ்வளோ அப்படின்னா 4 மீட்டர். ஓகே, கேரிங் எ சென்டர் பாயிண்ட் லோடு ஆஃப் எ 20 kN அண்ட் த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஓகேப்பா, அப்போ ஒரு பீமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 லோடு ஆக்ட் ஆகுதுப்பா. கவனிங்க பார்க்கலாம். இந்த பீமில் வந்துட்டு 2 லோடு ஆக்ட் ஆகுது. சிம்பிள் சப்போர்ட் பீமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஸ்பேனுங்கிறது கொடுத்துட்டாங்கம்மா. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 மீட்டர் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஓகே, என்னது இங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு பாயிண்ட் லோடுங்கிறது ஆக்ட் ஆகுது. அது எங்கே ஆக்ட் ஆகுது? சென்டரில் ஆக்ட் ஆகுது. லோடு எவ்வளோ அப்படின்னா 20 kN. அப்போ எவ்வளோ இங்கே டிஸ்டன்ஸு? ஏ சப்போர்ட்லேருந்து 2 மீட்டர், இந்த பக்கம் 2 மீட்டர். ஆமாம் தானே? ஓகே, இப்போ 2 மீட்டர்லேருந்து லோடுங்கிறது ஆக்ட் ஆகுது. இது ஒரு பாயிண்ட் ஆக்ட் ஆகுது. அதே பீமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூடிஎல் லோடு ஆக்ட் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்கப்பா. யூடிஎல் லோடுங்கிறது இங்கே ஆக்ட் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களாப்பா, அதில் எவ்வளோ லோடு? 10 kN/மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களாப்பா? ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா த மேக்னிடியூட் ஆஃப் த ஷியர் ஃபோர்ஸ் அட் த லெஃப்ட் ஹேண்ட் சப்போர்ட்டு, இங்கே சப்போர்ட் ஏல வந்துட்டு ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. எப்படி போடுவீங்க? ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணால் போதும்? டோட்டல் லோடு கால்குலேட் பண்ணாலே போதுமானது. ஆமாம் இப்போ அப்போ இன்ஸ்டாக வந்து பார்த்தோன்னா இதில் டோட்டல் லோடுங்கிறது எவ்வளோப்பா வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். டோட்டல் லோடு இஸ் ஈக்குவல் டு எப்படி போடுவீங்க? பாயிண்ட் லோடு 20 இருக்குது ப்ளஸ்ஸு யூடிஎல் எவ்வளோ இருக்குது? 10 × 4 ஆக்ட் ஆகுது. அப்படின்னா இதில் டோட்டல் லோடு எவ்வளவு? 20 + 40 எவ்வளவு? டோட்டலாக 60 kN பார்க்குறோம். ஓகேப்பா, அப்போ இதில் கவனிக்க பார்க்கலாம். இந்த பீமில் டோட்டல் லோடு அப்படிங்கிறது 60 kN ஆக்ட் ஆகுது. இந்த 60 kN வந்துட்டு இந்த 2 சப்போர்ட் எப்படி பிரிச்சுக்குவாங்க? பாதி பாதியாக பிரிச்சுப்பாங்க. ஏன் பாதி பாதியாக பிரிச்சுக்கிறாங்க? ஏன்னா ஆக்ட் ஆகக்கூடிய லோடுங்கிறது எப்படி இருக்குது? சிமெட்ரிக்கல் லோடாக இருக்குது. அப்படி சிமெட்ரிக்கல் லோடாக இருக்கும்பொழுது கவனிங்களப்பா, அந்த 2 சப்போர்ட்டுமே எப்படி பிரிச்சுக்குவாங்க அப்படின்னா கவனிங்க, சிமெட்ரிக்கலாக அந்த லோடு இருக்கும் பொழுது இதில் டோட்டல் லோடுங்கிறது எவ்வளோ ஆக்ட் ஆகுது? டோட்டல் லோடுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 60 kN லோடு ஆக்ட் ஆகுது இல்லையா? இந்த 60 kN சப்போர்ட் ஏவும் சப்போர்ட் பியும் எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும்? லோடு சப்போர்ட் ஏ மூலிமா 30 kN லோடுங்கிறது டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சப்போர்ட் பி மூலிமா லோடுங்கிறது 30 kN இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகும் இல்லையா? ஓகேப்பா, அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் என்ன பண்ணுங்க? ஒரு ரியாக்ஷனை ஏற்படுத்தும். அப்போ ரியாக்ஷன் இது என்னவாக இருக்குங்க? அந்த லோடுக்கு ஈக்குவலாக இருக்கும். அது எவ்வளவு? 30 kN. அப்போ ஆர்பி என்னவாக இருக்கும்? ஆர்பி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 30 kN ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஓகேப்பா, அப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சப்போர்ட்டில் ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ என்னதுங்க? 30 kN பார்க்குறோம். ஓகேப்பா, ரியாக்ஷன் என்னவாக இருக்குதோ அது என்னவாக இருக்குங்க? ஷியர் ஃபோர்ஸாக இருக்குன்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா? அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 70 பாருங்கள். ஏ ஃபிக்ஸ்டு பீம், ஓகே, ஏ ஃபிக்ஸ்டு பீம் அண்ட் ஏ சிம்பிள் சப்போர்ட்டட் பீம் என்ன பண்ணுறாங்க? ஃபிக்ஸ்டு பீம் ஒன்று இருக்குது, இன்னொன்று சிம்பிள் சப்போர்ட்டட் பீம் ஒன்று இருக்குதுப்பா. சரிங்களா? ஃபிக்ஸ்டு பீம் ஒன்று ஈக்குவல் ஸ்பேனு கொடுத்துட்டாங்க. ரெண்டுமே ஈக்குவல் ஸ்பேனு. ஓகேப்பா, ஈக்குவல் ஸ்பேனுங்கிறது கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதுவும் எல்லு தான், இதுவும் எல்லு தான். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். போத் ஆர் சப்ஜெக்ட் டு ஏ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு என்ன பண்ணுறாங்க? 2 பீமில் வந்துட்டு யூடிஎல் லோடுங்கிறது ஆக்ட் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்கப்பா. யூடிஎல் லோடுங்கிறது ஆக்ட் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இன் ஏ ஃபிக்ஸ்டு பீமு. ஓகேங்களா? ஏன் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இன் ஏ ஃபிக்ஸ்டு பீமில் கேட்குறாங்க. எப்படி இருக்கும்? மெயினாக வந்து பார்த்தோன்னா இங்கே ஃபிக்ஸ்டு பீமில் மூமெண்ட் என்னப்பா இருக்குங்க? மூமெண்ட்டுங்கிறது என்னதுங்க? WL²/12ன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அதேமாதிரி இங்கே என்னது? இங்கே வந்து பார்த்தோன்னா மூமெண்ட் வந்துட்டு என்னதுங்க? WL²/8ன்னு படிச்சிருக்கோம். ஆமாம், இப்போ 8ன்னு படிச்சிருக்கோமா? ஓகே, அப்போ என்ன பண்ணுங்கள்? ரெண்டுக்கும் ரேஷியோ போடலாம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுங்கள்? ஃபிக்ஸ்டு பீமு டிவைட் பை சிம்பிள் சப்போர்ட்டட் பீமு. அப்போ வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்கள். வேல்யூ வந்து பார்த்தோன்னா 2/3 ஆஃப் ஏ சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக இருக்கும். ஓகேப்பா, அப்போது மொமெண்ட் வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸ்டு பீமில் வந்துட்டு சிம்பிள் சப்போர்ட்டட் பீமில் எவ்வளோ தான் இருக்கும்? 2/3 தான் இருக்கும். ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷனு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் 71 பாருங்கம்மா. த ரேஷியோ ஆஃப் த கேரி ஓவர் மூமெண்ட் டு த அப்ளைடு மூமெண்ட்டு. இப்போ கேரி ஓவர் மூமெண்ட்டுக்கும் ஓகே கேரி ஓவர் மூமெண்ட்டு ஓகேப்பா கேரி ஓவர் மூமெண்ட்டு ஓகே கேரி ஓவர் மூமெண்ட்டுக்கும் சரிங்களா அப்ளைடு மூமெண்ட்டுக்கும்
உள்ள ரேஷியோ தான் கேட்குறாங்க. இதுக்கு என்னப்பா வரும்? மெயினாக வந்து பார்த்தோன்னா ஒரு பீமில் வந்து என்ன பண்ணுறீங்க, லோடு அப்ளை பண்ணுறீங்க. லோடு அப்ளை பண்ணும்பொழுது அது எவ்வளோ லோடு வந்து கேரி ஓவர் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? கேரி ஓவர் ஃபேக்டர்னு பேருப்பா. இதுக்கு பேர் என்னது? கேரி ஓவர் ஃபேக்டர்னு பார்க்குறோம். ஆப்ஷனு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேப்பா. இப்போ ஒரு பீமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோடுங்கிறது வைக்கிறீங்க, மொமெண்ட்டுங்கிறது வைக்கும் பொழுது நீங்கள் எவ்வளோ மொமெண்ட் அப்ளை பண்ணீங்க, அந்த மொமெண்ட் வந்துட்டு நியர்பை சப்போர்ட்டுக்கு எவ்வளோ மொமெண்ட் அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது கவனிங்களேன். இப்போ என்னென்னா ஒரு ஃபிக்ஸ்டு பீம் எடுத்துக்கோங்கம்மா. சப்போர்ட் ஃபிக்ஸ்டாக இருக்குது. இந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னவாக இருக்குன்னா ஒரு ப்ராப் சப்போர்ட்டாக இருக்குது. இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு மொமெண்ட்டுங்கிறது அப்ளை பண்ணுறாங்க, எம்ங்கிற மொமெண்ட் அப்ளை பண்ணுறாங்க. இந்த எம்ங்கிற மொமெண்ட் வந்து பார்த்தோன்னா ஃப்ரம் த ஃபார்வர்டு ஃபிக்ஸ்டில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? M/2 அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையா? அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா கேரி ஓவர் ஃபேக்டர், கேரி ஓவர் மொமெண்ட்டுன்னு பேர். கேரி ஓவர் மொமெண்ட்னா என்ன அப்படின்னா நம்ம எவ்வளோ மொமெண்ட் இங்கே அப்ளை பண்ணோம், அது எவ்வளோ மொமெண்ட் அங்கே கேரி ஓவர் ஆச்சு. அப்போ என்னது இங்கே அப்ளைடு மொமெண்ட் டு த கேரி ஓவர் மொமெண்ட்டு, அதுக்கு பேர் என்னது? கேரி ஓவர் ஃபேக்டர்னு பார்க்குறோம். ஆப்ஷனு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களாம்மா? அடுத்து போகலாம் இல்லையா? சிமிலர் அதுதான் இங்கேயுமே கேட்குறாங்க. என்ன அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 72 பாருங்கள். The moment M is applied to the hinged end of the prismatic propped cantilever beam, then the moment at the fixed end of the beam கேட்குறாங்க. இதுக்கு என்ன சொல்ல பார்க்கலாம். இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? என்னதுங்க மெயினாக பார்த்தோன்னா ஒரு ப்ராப்பர்டு கேண்டில் பீம் இருக்குதுமா. ப்ராப்பர்டு கேண்டில் பீம் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா. இந்த பீமில் வந்து பார்த்தோன்னா இந்த ஹிஞ்சு சப்போர்ட் இருக்குது இல்லையா? இங்கே என்ன பண்ணுறாங்க, எம்ங்கிற மொமெண்ட் அப்ளை பண்ணுறாங்க. இந்த எம்ங்கிற மொமெண்ட் அப்ளை பண்ணாங்கன்னா ஃபிக்ஸ்டு எண்டில் என்ன மொமெண்ட் டெவலப் ஆகும், அதில் பாதி டெவலப் ஆகும் இல்லையா? திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ கேரி ஓவர் மொமெண்ட்டுன்னு பார்க்குறோம். ஓகேப்பா. அப்போ கேரி ஓவர் ஃபேக்டர்ங்கிறது பார்த்தோன்னா இங்கே கேரி ஓவர் மொமெண்ட்டு டு த அப்ளைடு மொமெண்ட்டு. அப்போ எவ்வளோ நம்ம அப்ளை பண்ணுறோம், எம்ங்கிற அளவு மொமெண்ட் அப்ளை பண்ணுறோம். அது எவ்வளோ கேரி ஓவர் ஆகுது? M/2 தான் கேரி ஓவர் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஓகேப்பா. அப்போது ஃபிக்ஸ்டு பீமில் வந்துட்டு கேரி ஓவர் ஃபேக்டர் வேல்யூ என்ன வருங்க? 0.5 கிடைக்கும். 0.5 கிடைக்கும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுப்பா. இது கூட எக்ஸாமில் வந்து கேட்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இதுக்கு என்ன ஆன்சரு? ஆப்ஷனு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா? அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 73 பாருங்கள். எ ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் இஸ் த ஒன் விச். ஓகேப்பா. இதுக்கு என்ன போகிறீங்க? ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் அப்படின்னா ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் மட்டுமே போதுமானதாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன தேவைப்படுங்க? ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் மட்டுமே போதுமானதாக இருக்காது. அடிஷனலாக வந்து நமக்கு இங்கே காம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன் நமக்கு தேவைப்படும். அப்படின்னா ஆன்சர் என்ன வருங்க? கேன் பி அனலைஸ்டு ஓகே யூஸிங் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் அண்ட் ஏ காம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன் பார்க்குறோம். ரெண்டுமே நமக்கு இங்கே தேவைப்படுது. ஓகேப்பா. 73க்கு ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட் மா மகேஸ்வரி, தென் சுபாஷினி. ஓகே. அடுத்து போகலாம் இல்லையா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 74 ஒன்று பாருங்கள். while using the 3 moment equation, a fixed end of the continuous beam is replaced by an additional span of, அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு கண்டினியூஸ் பீமில் வந்துட்டு என்னதுங்க சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் மட்டும் எப்படி இருக்குங்க ஃபிக்ஸ்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்படி ஃபிக்ஸ்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவீங்க, அதை நம்ம தியரம் ஆஃப் 3 moment equation வந்து சால்வ் பண்ணும் பொழுது அடிஷ்னலாக என்ன பண்ணுவாங்க, இங்கே ஒரு சப்போர்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 0 லென்த் ஆஃப் த ஸ்பேனர் என்ன பண்ணுவாங்க கன்சிடர் பண்ணிக்குவாங்க. நம்ம இப்போ அதுக்கு இங்கே 0 லென்த் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்பேனை வந்துட்டீங்க நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேப்பா. எதுக்காக அந்த நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இல்லையா, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? ஸோ MAL1 தியரம் ஆஃப் 3 moment equation அது இங்கே MAL1 + 2MB ஓகே L1 + L2 ஓகே. அதே மாதிரிங்க MCL2 is equal to -6A1x1/L1 ஓகே -6A2x2/L2ன்னு பார்க்குறோம் இல்லையாப்பா. ஆமாம் தானே. அப்போ என்னென்னா மெயினாக வந்துட்டு ஹிஞ்சு சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மூமெண்ட் எப்படி இருக்கும், இங்கே சியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். MC என்ன ஆகிடும், இங்கே ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடுமா. MBக்கு வேல்யூ வரும், மூமெண்ட் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி MA கண்டிப்பாக நம்ம மூமெண்ட்டுக்கு வரும் இல்லையா. அப்போ MA நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக என்ன பண்ணணும், லென்த் ஆஃப் த 0 ஸ்பேன் இருக்குது இல்லையா, அதை நம்ம அசம்ஷன் எடுத்துக்கிட்டு நம்ம அதை கால்குலேட் பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஓகேப்பா. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், ஆப்ஷனு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். 0 லென்த் ஆஃப் த ஸ்பேன் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ஓகேப்பா. கொஸ்டின் நம்பர் 75 பாருங்கள். ஃபார் எ ஸ்டேபிள் டிட்டர்மினேட் ஃப்ரேம், ஓகே ஸ்டேபிள் அண்டு டிட்டர்மினேட் ஃப்ரேமாக இருக்கணும் அப்படின்னா ஈக்குவேஷன் அப்படி எந்த ஈக்குவேஷன் வேலிட் ஆகுன்னு கேட்குறாங்கப்பா. ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னாலே எப்படி இருக்கணும், மெம்பர் இஸ் ஈக்குவல் டு 2J - 3 ஈக்குவலாக இருக்கணும். ஆமாம் இப்போ ஒரு ஃப்ரேம் அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் ஃப்ரேமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன்ப்பா.
பர்ஃபெக்ட் ஃப்ரேமாக இருக்கணும் அப்படின்னா அதோடைய ஷேப்பு எப்படி இருக்கணும், ட்ரையாங்குலாக இருக்கணும். அங்கே ஆமாம் தானேப்பா, ட்ரையாங்குலர் ஷேப்பாக இருந்தால் தான் அது நம்ம என்ன சொல்கிறோம், பர்ஃபெக்ட் ஃப்ரேம்னு சொல்கிறோம். ஓகேப்பா, அப்போ ட்ரையாங்குலரில் பாருங்களேன் எத்தனை ஜாயிண்ட் இருக்குது, 3 ஜாயிண்ட் இருக்குது. எத்தனை மெம்பர் இருக்குது, 3 மெம்பர் இருக்குது. ஆமாம் தானேப்பா. ஸோ மெம்பரு 3 இருக்குது, ஜாயிண்ட்டு 3 இருக்குது. சால்வ் பண்ணுவோமா, கவனிக்க பார்க்கலாம். m is equal to 2j minus 3. இதை வந்து சால்வ் பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்கள். ஓகே, மெம்பர் எவ்வளவு 3ன்னு பார்க்குறோம். இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் எவ்வளவு 3 இருக்குதுன்னு பார்க்குறோம். மைனஸ் அதுங்க 3. அப்போ சால்வ் பண்ணுங்கள். 3 is equal to 6 minus 3. அப்போ என்ன ஆகுதுங்க, 3 is equal to 3 வருது தான். அப்போ இதனால் இங்கே ஈக்குவேஷனு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப்போ என்னென்னா ஒரு ஃப்ரேம் அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் ஃப்ரேமாக இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும், ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா m is equal to 2j minus 3 இருக்கணும். ஓகேப்பா, அதே மாதிரி அந்த ஃப்ரேம்னுடைய ஷேப் எப்படி இருக்கணும், ட்ரையாங்குலராக இருக்கணும். ட்ரையாங்குலராக இருக்குதுன்னா அது எப்படி இருக்க போகுது, நமக்கு இங்கே ஸ்டேபிளாக இருக்குதுன்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. ஓகேம்மா. ஸோ இந்த டிஸ்கஷனை நம்ம இதோட வைண்ட் அப் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்ட் 2 வீடியோவில் நம்ம ரிமைனிங் கொஷின் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ 200ல் நம்ம 75 நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதில் மேஜராக வந்து நமக்கு ப்ராப்ளம் அதிகமாக இருந்ததுனால நம்ம என்ன பண்ணோம், சால்வ் பண்ண டைம் ஆகிடுச்சு. சரிங்களா. அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைவில் வந்துட்டு நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின் இருக்குது இல்லையா, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேப்பா. ஸோ இதனுடைய பிடிஎஃப் நீங்கள் ஜாயின் பண்ண வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். அது நீங்கள் எஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. டவுட்னால் வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம ரிப்ளை பண்ணலாம். ஓகே, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேப்பா. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா படிங்க. சரிங்களாப்பா. ஓகே, அடுத்து நம்ம பார்ட் 2 லைவில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்களாம்மா. தேங்க்யூ வெரி மச் டு ஆல். மகேஸ்வரி தேங்க்யூம்மா, தேங்க்யூ சுபாஷினி. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் லைவில் யூஸ் பண்ணலாம். சரிங்களா. ஸோ இந்த லைவ் கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு லைவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களாம்மா. தேங்க்யூம்மா, தேங்க்யூ வெரி மச் டு ஆல். தேங்க்யூம்மா ராஜதேவம், தேங்க்யூம்மா மகேஸ்வரி, சுபாஷினி தேங்க்யூம்மா, கயல்வெளி, ஸ்ருதி தேங்க்யூ ஆல்.